Hello my dear students. இன்னைக்கு நம்ம zoology-யோட ஒரு quick revision session-லேக்கு தான் வந்திருக்கு. இப்போ last session-ல நீங்க வந்து zoology-ல entire biology-ல இருக்கிற zoology 11th and 12th zoology-ல இருக்கிற அத்தனையும் mechanisms பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th and 12th zoology-ல இருக்கிற diseases and disorders தான். Both diseases and disorders, right? So first தான் நாம பார்க்க போறது human physiology ஓட first chapter ஆன breathing and exchange of gases. our chapterல mention பண்ணியிருக்கிற diseases. ஓகேங்களா? so direct நம்ம our diseasesலேக்கு போலாம். so first disease நம்ம படிக்க போற first disease வந்து breathing and exchange of gasesல it is asthma. ஓகேங்களா? so asthma னு சொல்றது ஒரு disease எப்ப வரும்? this disease is caused due to allergy. இது ஒரு allergic disease தான். ஓகேங்களா? allergens allergy cause பண்ற allergens நம்ம பாடிக்குள்ள போச்சுன்னா பாடி எக்ஸசிவா ரியாக்ட் பண்ணும். ஓகே, இப்படி எக்ஸசிவா ரியாக்ட் பண்றதுக்கு தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்லனா அலர்ஜின்னு சொல்றது. ஓகே, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆர் அலர்ஜிக் ரியாக்ஷன். நவ ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி ஆஸ்மால வரன அலர்ஜி வரும்போ என்ன நடக்கும் நம்ம பாடிக்குள்ள ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல what kind of changes are going to happen? mainly allergens ஓட ஒரு effectனால bronchi and bronchioles ல inflammation வரும். ஓகே, allergens ஓட presence ல bronchi and bronchioles ல inflammation வரும். இதனால breathing கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி யாருக்கும் breathe பண்ணது. இப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு breathe பண்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது? wheezing னு சொல்றது. ஓகே, difficulty in breathing as well as wheezing. These are the symptoms of asthma. ஓகேங்களா? so இத்தனை points you have to learn about asthma. what is the reason? என்ன நடக்கும் பாடியில இந்த மாதிரி விஷயம். நெக்ஸ்ட் டிசீஸ் நம்ம படிக்க போறது it is emphysema. emphysema னு சொல்றது எதனால வரும்? it is due to cigarette smoking. mainly cigarette smoking னால வர போற disease தான் emphysema. இனி சிகரெட் ஸ்மோக்கிங்னால ஸ்டார்டிங்ல எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்க போறதில்லை. ஓகேங்களா? ஆனா கொஞ்சம் டைம் போகும்போ ஓகே ஆஃப்டர் லாங் டைம் திஸ் டிசீஸ் இஸ் கோயிங் டு பி விசிபிள். இப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிசீஸ் வரும்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது? கிரானிக் டிசீஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் லாங் டைம் சிகரெட் ஸ்மோக்கிங் பீப்புள்ல லாங் டைம் கழிச்சு வர போற டிசீஸ் தான் எம்ஃபைசிமான்னு சொல்றது. ஓகேங்களா? ரைட். இனி எம்ஃபைசிமால what is going to happen inside the respiratory system of the patient? பேஷண்டோட பாடியில எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரும்? what is going to happen is that சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது சிகரெட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சில கெமிக்கல்ஸ் இல்லையா, கெமிக்கல்ஸ் எல்லாம் டைரக்டா ஆல்வியோலக்குள்ள போயிடும். ஆல்வியோலக்குள்ள ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஆல்வியோலக்குள்ள எப்படிப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வரும்? ஆல்வியோலையோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆல்வியோலை வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ டயக்ராம்ல இட் இஸ் விசிபிள். பாருங்க, இதுதான் நார்மல் ஆல்வியோலை. சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இருக்கு. ஓகேங்களா? ரைட். பட் இதே லங்ஸ் எம்ஃபைசிமா டிசீஸ் வரும்போ எப்படி ஆகுது? ஆல்வியோலையோட சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி ஆல்வியோலை வந்து யுனைட் ஆகுது. அதனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியாகும். ரைட். இனி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கம்மி ஆகும்போ வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தட்? அதனால என்ன வரும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டிக்ரீசஸ். ஓகே, அதனால பாடியில ஒழுங்காவே ஆக்சிஜன் ரீச் ஆகாது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சும் ஆகாது. திஸ் இஸ் த ப்ராப்ளம் இன் எம்ஃபைசிமா. நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து occupational respiratory disorders. occupational respiratory disorders பேரிலே இருக்கு, அது என்ன இண்டிகேட் பண்ற அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். இனி occupational respiratory disorders ஒரு occupation ஒரு பர்சன் அவங்க பண்ற வேலையால அவங்களோட ஆக்குபேஷனால வரப்போற respiratory disorders. அதுதான் occupational respiratory disorders. இனி எப்படிப்பட்ட ஜாப் பண்ணும்போ எப்படிப்பட்ட ஒரு ஆக்குபேஷன்ல இன்வால்வ் ஆகும்போ இந்த மாதிரி டிசீஸ் வரும்? தட் இஸ் harmful substance ரிலீஸ் பண்ற இடத்துல அப்படிப்பட்ட ஆக்குபேஷன்ல இன்வால்வ் ஆகும்போ லைக் மைன்ஸ். ஓகேங்களா? தென் கிளாஸ் ஃபேக்டரிஸ்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சின்ன நம்ம பாடிக்கு அவ்வளோ தேவையில்லாத
திங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும் இல்லையா. அப்படிப்பட்ட திங்ஸ் எல்லாமே பர்சனோட பாடிக்குள்ள கரெக்டாக ரீச் ஆகிடும். அது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ரைட். ஸோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ரிலீஸ் பண்ணுற இடத்துல என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரி டிசீஸ் வரும். இனி இதனால ஒரு நாள் 2 நாள் இல்லை பர்சன் ஒர்க் பண்ணுறது, ஓகே, லாங் டைம் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒப்வியஸ்லி பாடி என்ன பண்ணும், அதோட ரிசல்ட்டு காமிக்கும், அதோட டேஞ்சரஸ் எஃபெக்ட் வெளியில் காமிக்கும். ஓகேங்களா, that is it. So what is going to happen to lungs? அப்படிப்பட்ட டேஞ்சரான ஒரு எஃபெக்ட் என்ன இருக்கும், fibrosis. ஓகேங்களா, fibrosis in lungs, that is proliferation of fibrous tissue. லங்ஸுக்குள்ள இருக்க வேண்டியது ஃபைப்ரஸ் டிஷ்யூ கிடையாது, ஓகே, ஆனால் லங்ஸுக்குள்ள ஃபைப்ரஸ் டிஷ்யூ நிறைய வர ஆரம்பிக்கும். இப்படி ஃபைப்ரஸ் டிஷ்யூ லங்ஸில் வரும்போது வாட் இஸ் தி எஃபெக்ட், ஒழுங்காவே கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நடக்க முடியாது, லங்ஸுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது பேசிக்கலி. ஓகேங்களா, அப்போ ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தட் இஸ் இட். அதனால இது ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதுக்கு பெர்மனன்ட் கியூர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஆக்குபேஷனல் இன்டெலிஜ் ஆன பீப்புள் வந்து மாஸ்க் வேர் பண்ணணும், ஸோ தட் தே டோன்ட் பிரீத் இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் மைன்யூட் substances. Ini examples of occupational respiratory disorders. Adula main ana oru classic example da enadhu silicosis. Silicosis nu solra oru occupational respiratory disorder eppa varum, silica அப்படிங்கற substance inhale பண்ணும்போது. இனி சிலிக்கா எங்க இருந்து வரும், மைன்ஸ்ல ஒர்க் பண்ற பீப்புள் இயர்ஸா மைன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது சிலிக்கா தான் அவங்க பிரீத் இன் பண்ணிட்டே இருக்கிறது இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட சிலிக்கா அவங்களோட பாடியில போய் டைரக்டா லங்ஸுக்குள்ள போய் வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இட் இஸ் பிரிங்கிங் பாருங்க. நார்மலான லங்ஸ் அதுக்குள்ள ஸ்லோலி ஒரு ப்ராலிஃபரேஷன் வர ஆரம்பிச்ச, சிலிக்கா டெபாசிட் ஆக ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் லங்ஸ் டோட்டலி டிஸ்ட்ராய் ஆகி மாறி இருக்கு, ரைட். ஸோ சிலிக்கா எக்ஸ்போஷர் டு சிலிக்கா டஸ்ட், அதனால தான் சிலிகோசிஸ் வர போறது. ஓகேங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் தான் asbestosis. ஓகே, asbestos அன்னு சொல்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்ஹேல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி டிசீஸ் வர போறது, ரைட். தென் பெசினியோசிஸ். இது காட்டன்னால, இதுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as brown lung disease. ஓகேங்களா, காட்டன் டஸ்ட் எல்லாமே இன்ஹேல் பண்றதுனால. So these are the other examples of occupational respiratory disorders. Next, hypoxia. What do you mean by hypoxia? பாடியில டிஷ்யூஸுக்கு ஒழுங்காவே ஆக்சிஜன் கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ when tissues and cells அவங்களுக்கு ஆக்சிஜன் கரெக்டாவே கிடைக்கல, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்றது, கண்டிஷனுக்கு தான் என்ன சொல்றது, ஹைபாக்சியான்னு நம்ம சொல்றது, ரைட். இனி ஹைபாக்சியா எதனால வருது, வாட் இஸ் காசிங் ஹைபாக்சியா? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, டிஷ்யூஸுக்கும் செல்ஸுக்கும் எல்லாம் பிளட் கொண்டு போற ஆர்ட்ரிஸ் அது ஏதோ ஒரு ரீசன்னால பிளாக்கா இருக்கு. ஓகே, ஆர்ட்ரிஸோட பிளாக்னால பிளட் ஒழுங்காவே ஃப்ளோ பண்ணல, அதா இருக்கலாம். இல்லைன்னா ஆக்சிஜன் பிளட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனாலயும் வரலாம். நெக்ஸ்ட், பிளட்ல இருக்கு ஆனா அதுல ஹீமோகுளோபின் அமௌண்ட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால ஒழுங்காவே ஆக்சிஜன் கேரி கொண்டு போக முடியல பிளட்டினால. தட் இஸ் ஒன் ஆஃப் த another ரீசன். இனி என்ன, ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டா டிஷ்யூஸுக்கு கொண்டு போறேன், ஆனா டிஷ்யூஸுக்கு அது யூஸ் பண்ண முடியல, எடுக்க முடியல. ஓகே, அப்ப இப்படிப்பட்ட ரீசன்னால டிஷ்யூஸிலும் செல்ஸிலும் ஆக்சிஜன் கம்மியாகிற ஒரு சிச்சுவேஷன் வரலாம், தட் இஸ் ஹைபாக்சியா வரலாம். நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் ஆல்டிடியூட் சிக்னஸ். ஆல்டிடியூட் சிக்னஸ் சொல்ற ஒரு டிசீஸ் எப்ப வரும், சி ஒரு பீப்புள் சி லெவல் ஒரு பிளேஸ்ல இஃப் அ பர்சன் இஸ் லிவிங் சம்வாட் க்ளோஸ் டு சி லெவல், அப்போ அவங்களுக்கு கரெக்டா என்ன வரும், ப்ரெஷர் எல்லாம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எல்லாம் கரெக்டா இருக்கும், கேஸஸ் எல்லாம் எஸ்பெஷலி ஆக்சிஜன் ரிச் ஏர் எல்லாமே கரெக்டா கிடைக்கும். ஆனா பிளேனில் இருந்து ஒரு ஹில்லி ரீஜன்லேக்கு
ஓகே ஒரு ஹில் மாதிரி இருக்கிற ரீஜன்ல ஊட்டி அந்த மாதிரி பிளேஸ்ல ரொம்ப இன்னும் ஆல்டிடியூட் ஹையா இருக்கிற ரீஜன்லேக்கெல்லாம் போகும்போது எஸ்பெஷலி மவுண்டைன் கிளைம்ப் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு போக போக கிளைம் பண்ணி மேலே போகும்போது வாட் ஹேப்பன்ஸ் பிரீத் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே they won't be easily able to breathe. இதுதான் என்ன சொல்றது altitude sickness னு சொல்றது. இதுவா ரிலேட்டடான நிறைய சிம்டம்ஸும் காமிக்கும். இனி இப்படிப்பட்ட ப்ராப்ளம் எதனால வருது? ஏன்னா ஆல்டிடியூட்லேக்கு போகும்போது when you scale a mountain atmospheric pressure அங்க கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மின்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனோட குவான்டிட்டியும் கம்மி தானே இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனும் கம்மி தான் இருக்கும். இப்படி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியான ஒரு இடத்துல இருக்கும்போது ஒழுங்காவே பிரீத் பண்ண கேஸ் நமக்கு இன்ஹேல் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஆக்சிஜன் எடுக்கிறதே கம்மியா இருக்கு. அதனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஓகேங்களா? ஃபெட்டிக்னஸ், டயர்ட்னஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பாடிக்கு ஒழுங்காவே கிடைக்கல. தென் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ், ஹார்ட் எல்லாமே அதிகமா பீட் பண்ண ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஆல்டிடியூட் சிக்னஸோட பார்ட்டா வர போறதுதான். இன்னொரு விஷயம், ஆல்டிடியூட் சிக்னஸ் சொல்றது கொஞ்சம் டைம்லேக்கு மட்டும்தான் அது அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி ஹில்லி ரீஜன்ல எல்லாம் நம்ம செட்டில்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள பாடி ஆட்டோமேட்டிக்கலி இது கவர் அப் பண்ணிடும். இனி எப்படி ஆல்டிடியூட் சிக்னஸ் ஆஸ் ஐ டோல்ட் கொஞ்சம் டைம்ல மட்டும் தான் இது இருக்கும். ஆஃப்டர் தட் பாடி வில் பி ஏபிள் டு ஓவர்கம் தி சிச்சுவேஷன். அது எப்படி ஓவர்கம் பண்ணும்? ஆர்பிசி அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்படி எல்லாம் பாடி வில் ட்ரை டு தென் ஓவர்கம் தி சிச்சுவேஷன். தென் இன்னொரு வேலை சொன்னா ரேட் ஆஃப் பிரீதிங் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்படி எல்லாம் தான் பாடி அதனை ஓவர்கம் பண்றதுக்காக ட்ரை பண்ணும். Next is carbon monoxide poisoning. Carbon monoxide poisoning எப்ப வரும்? See, நம்ம பாடியில ஹீமோகுளோபின் எதெல்லாம் கேஸஸ்னை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்? ஆக்சிஜன் எடுத்துட்டு கொண்டு போகும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துட்டு கொண்டு போகும். ஓகே, ரெண்டு கேஸும் இல்லாம இன்னொரு கேஸ் கார்பன் மொனாக்சைடு, அதுவும் பைண்ட் பண்ற எபிலிட்டியும் நம்ம ஹீமோகுளோபினுக்கு இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அதிகமா கார்பன் மொனாக்சைடு ஒரு பர்சன் இன்ஹேல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை விட்டுட்டு கார்பன் மொனாக்சைடுன்னு தான் போய் பிடிக்கும். இனி கார்பன் மொனாக்சைடுக்கு அதுக்கு தான் ஹீமோகுளோபினுக்கு எஃபினிட்டி அதிகம். பாருங்க, ஹீமோகுளோபினுக்கு 200 to 300 times மோர் எஃபினிட்டி கார்பன் மொனாக்சைடு மேலதான் இருக்கு கம்பேர்ட் டு ஆக்சிஜன். அப்போ கார்பன் மொனாக்சைடு வரும்போது கண்டிப்பா ஹீமோகுளோபின் கார்பன் மொனாக்சைடுன்னு தான் பிடிச்சிட்டு போகும். இது கார்பன் மொனாக்சைடுன்னு பிடிச்சிட்டு போகும்போது what is formed? Carbon monoxide combined with hemoglobin is called as carboxyhemoglobin. இது கிட்டத்தட்ட ஒரு permanent complex தான். இதுதான் problem. ஒரு permanent complex தான். What do you mean by permanent complex? Permanent complex னு சொன்னா once இது கார்பன் மோனாக்சைடுன்னு பிடிச்சா அது விடவே மாட்டேன். ஓகேங்களா? அது அப்படியே கேரி பண்ணிட்டு போகும். இப்படி இருக்கும்போது ஆக்சிஜனை கேரி பண்றதுக்காக ஹீமோகுளோபின் அவைலபிளா இருக்க மாட்டேன். அதனால பாடியில கம்ப்ளீட்டா ஒரு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி சிச்சுவேஷன் வரும். ரைட்? That is hypoxic condition will be there. This is called as carbon monoxide poisoning. Next, அப்போ இதோட பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சாப்டர்ல டிசீசஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டேன். இது நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ்ல டிசீசஸ் கவர் பண்ண போறோம். ரைட்? ஃபர்ஸ்ட் டிசார்டர் என்ன? ஹைப்பர் டென்ஷன், தட் இஸ் ஹை பிளட் ப்ரெஷர். சொல்லுங்க, நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளவு வரும்? இட் இஸ் normal value is 120/80 mmHg இல்லையா? ஒரு வேல்யூனை எக்ஸீட் பண்ணிட்டுனா இப்பதான் நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்றது. அது ஒரு வாட்டி இல்ல, ரிப்பீட்டடா ஒரு பேஷண்டோட பிளட் பிரஷர் நீங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு ரிப்பீட்டடா ஏது வேல்யூ வந்துட்டு இருக்கு பிளட் பிரஷர்ல? more than 120/80 mmHg. that is கிட்டத்தட்ட 140/90 ஒரு லெவலுக்கு ரிப்பீட்டட்லி வருது. அப்போ பேஷண்ட்டுக்கு இருக்கிற டிசீஸ் எது? ஹைப்பர் டென்ஷன் தான் இருக்கும். இது ஹைப்பர் டென்ஷன் அவ்வளவும் ப்ராப்ளமேட்டிக் தான். ஏன்னா ஸ்லைட்டான ஹைப்பர் டென்ஷன் அவ்வளவும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமான ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் சொன்னால் அது பாடியில் வைட்டல் ஆர்கன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். லைக் பிரெயின்,
கிட்னி இதுலேக்கெல்லாம் போகிற பிளட் வெசல் ரப்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இன்டர்னல் கிளாட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு ஆஸ்பெக்ட்ல இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் என்ன, கொரோனரி ஆர்டரி டிசீசஸ், CAD. கொரோனரி ஆர்டரி டிசீசஸ்ல மெயினா நீங்க படிக்கிற கொரோனரி ஆர்டரி டிசீஸ் தான் எது, atherosclerosis. What happens? Atherosclerosis la enna, what is going to happen in this disease? That is, you see the blood vessel. இதனை ஏன் நம்ம கொரோனரி ஆர்டரி டிசார்டர்ஸ் சொல்றது, கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் ஏன் சொல்ற, பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் வர போறது கொரோனரி ஆர்டரியுமாய் ரிலேட்டட் தான். So in atherosclerosis, what is going to happen is that coronary artery peculiarity என்ன, ஹார்ட் மசில்ஸ்க்கு blood கொண்டு போற ஆர்டரி தான் கொரோனரி ஆர்டரி. இப்படிப்பட்ட கொரோனரி ஆர்டரியில ஒரு பிளேக் வந்திருக்கு. ஓகே, பிளேக்னு சொன்னா that is deposition of calcium, fat, cholesterol and fibrous tissue. இப்போ fat, calcium, cholesterol இந்த மாதிரி things எல்லாமே coronary arteryல deposit ஆகும்போ அது என்ன பண்ணும், obviously coronary arteryயோட diameter கம்மி பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ ஒரு பிளேக் இருக்கிறதுனால பாருங்க diameter இவ்வளவு தான் இருக்கு. That means bloodக்கு flow பண்றதுக்காக இவ்வளவு கம்மியான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. So what happens, அதனால blood ஒழுங்காவே flow பண்ண மாட்டே. blood ஒழுங்காவே coronary arteryலோட flow பண்ணி இல்லைனா heart musclesக்கு ஆக்சிஜனும் எல்லாமே கிடைக்க மாட்டே. Okay, so this is called as what, ஒரு கண்டிஷனுக்கு தான் atherosclerosis னு சொல்றது. இது atherosclerosis னு சொல்ற ஒரு கண்டிஷனால என்ன வரும், மேபி ஆர்டரிஸ் ரொம்ப டைட்டனா மாறிடும், திக்கா மாறிடும், ஹார்டனா மாறிடும். இப்படி ஆர்டரிஸ் ஹார்டனா மாற சிச்சுவேஷனுக்கு தான் என்ன சொல்றது, arteriosclerosis. So atherosclerosis, arteriosclerosis, you have to understand this. Arteriosclerosis னு சொல்றது ஒரு broad term தான். Okay, blood vessels thick, அதோட rigidity increase பண்ணி thicken ஆகி harden ஆகுற situation தான் என்ன சொல்றது, arteriosclerosis. Arteriosclerosis ஓட ஒரு category தான் atherosclerosis. plague வந்ததுனால lumen கம்மியாய் arteries stiffen ஆகுது. ஒரு condition தான் atherosclerosis னு சொல்றது. ஓகேங்களா, so always understand the difference. Arteriosclerosis means stiffening or the blood vessels oda walls வந்து rigid ஆகுற condition. Then atherosclerosis means plague வந்து deposit பண்றதுனால lumen கம்மியாய் blood flow ன obstruct பண்ற ஒரு situation, right? Next is angina pectoris. What do you mean by angina pectoris? It is nothing but acute chest pain. ஓகேங்களா, செஸ்ட்ல பெயின் வரும், எஸ்பெஷலி ஒரு லெஃப்ட் சைட்ல ஹார்ட் இருக்கிற அவர் இடத்துல. ஓகேங்களா, why chest pain, ஏன் ஒரு பெயின் வருது, ஏன்னா ஹார்ட் மசில்ஸுக்கு ஒழுங்காவே ஆக்சிஜன் கிடைக்கல. அதுக்கு ரீசன் எதா இருக்கலாம், coronary artery diseases மாதிரி ஏதாவது இருக்கும். ஓகேங்களா, ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ CAD is one of those reasons, right? அப்போ blood vessels coronary arteryல obstruction வந்ததுனால blood ஒழுங்காவே flow பண்ணல, அதனால blood vessels ஒரு heart musclesக்கு கரெக்டா நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் கிடைக்கல. இதனால தான் என்ன வருதோ, என்ன ஆகும், ஒரு செஸ்ட்ல எல்லாம் somewhat pain மாதிரி இருக்கும், certain kind of discomfort இருக்கும், இதெல்லாமே இருக்கும், right? இது யார்ல இருக்கும், it can occur in both men as well as women. Men and women of any age. இப்படி எல்லாம் இருந்தாலும் it is most common among middle aged and elderly. அப்போ ஒரு gender difference, gender bias இது காமிக்கல, that is it. புரியுதா? Next, heart failure. What do you mean by heart failure? ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஹார்ட் அவங்களோட ஃபங்க்ஷன் ஒழுங்காவே பண்ணல. ஓகேங்களா, இப்போ நீங்க எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆகுது, எதனால ஃபெயில் ஆகுது, ஒரு செட்டான ஒரு மினிமம் மார்க் இருக்கும், பாஸ் மார்க், பாஸ் மார்க் அட்டைன் பண்ண முடியல, அதனால தான் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு சுத்தமாவே மார்க் இல்லாம ஒரு மீனிங் இருக்கா, இல்ல, மார்க் எல்லாம் வந்துடுச்சு, ஆனா பாஸ் ஆகுறதுக்கு தேவையான மார்க் வரல. அதே மாதிரி ஹார்ட் இஸ் ஒர்க்கிங், ஆனா பாடிக்கு எல்லாம் தேவையான லெவல்ல
blood pump பண்றதுல heart fail ஆயிடுச்சு. ஓகேயா? So it is not pumping blood effectively enough to meet the needs of the body. இதுதான். It is not able to pump blood effectively to satisfy all the needs of the body. Right? இனி ஒரு heart failure-ன நம்ம இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, that is congestive heart failure. Congestive heart failure னு கூட இதனை சொல்லும். Why? Because heart failure ஓட ஒரு symptom னு சொல்றது it is the obstruction or congestion of lungs. lungs-ல congestion வரும். அது எப்படி வரும்? ஏன்னா blood ஒழுங்காவே ஹார்ட்னால பம்ப் பண்ண முடியலனா லங்ஸ்ல இருக்கிற blood vesselsல தான் ஒரு blood உட்கார போற. இப்ப லங்ஸ்ல எஸ்பெஷலி பல்மனரி வெயின் அந்த மாதிரி இடத்துல, அப்ப பல்மனரி வெயின்ல இந்த மாதிரி blood vesselsல blood உட்கார்ந்தா கண்டிப்பா என்ன ஆகும், அங்கே ஒரு பிரஷர் வரும் இல்லையா? இந்த பிரஷர்னால what is going to happen, lungs obstruct ஆகும். ஓகேங்களா? இதனால தான் congestion of lungs heart failure ஓட one of the symptoms நம்ம சொல்றது. clear-ஆ? next, heart attack otherwise called myocardial infarction. okay, heart attack னு சொல்ற ஒரு condition எப்ப வரும்? see, heartல musclesல sudden damage. why? because அதுல கரெக்டாவே blood supply வரல. see, heart muscles அது ஒரு muscle தானே, function பண்றதுக்கு ஆக்சிஜனும் எல்லாமே நியூட்ரியன்ஸ் எல்லாமே தேவைப்படும். heart musclesக்கு சப்ளை பண்ற ஆர்டரிஸ்க்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால ஒழுங்காவே blood அங்க சப்ளை ஆகல. ஒரு மசிலுக்கு கரெக்டா blood சப்ளை வரலனா என்ன ஆயிடும், அங்க இருக்கிற செல்ஸ் எல்லாமே செத்து போயிடும். ரைட்? இப்படி ஹார்ட் மசில் செத்து போகிற ஒரு சிச்சுவேஷன், that is sudden damage. செத்து போகுது. எதனால செத்து போகுது, அங்கே ஒழுங்காவே blood சப்ளை வரல. ஓகே, ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்றது, ஹார்ட் அட்டாக்னு சொல்றது. ஓகேங்களா? ரைட். now next one is heart block. heart block னு சொல்ற ஒரு கண்டிஷன் எப்ப வரும், heart block ஆகும்னு நம்ம எப்ப சொல்லுனா, electrical impulse pass பண்ற nodal tissuesல problem வந்தா. you remember the structure of heart? ஓகேங்களா? சிம்பிளா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? tell me the conducting pathway. இங்க என்ன இருக்கு, SAN இருக்கு. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு, AV node இருக்கு. ஓகே, இங்க bundle of His இருக்கு. ரைட்? அதில் இருந்து புர்கிஞ்சே ஃபைபர்ஸ் வரப்போற. ரைட்? ஓகே, ஒரு நோடல் டிஷ்யூஸ்ல ஏதாவது ஒரு நோடல் டிஷ்யூஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால ஒழுங்காவே சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ண முடியல. ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம என்ன சொல்றது, ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றது. ரைட்? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், cardiac arrest. what do you mean by cardiac arrest? ஹார்ட் அவங்களோட வேலை பண்றது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு பர்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது இல்ல, இங்க போக முடியாது, அங்க போக முடியாது, சுத்தும் போலீஸ் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு மீன்ஸ் இட் இஸ் நாட் டூயிங் எனிதிங், அதோட வேலையை அது பண்ணல, கம்ப்ளீட் ஸ்டாப்பிங். ஓகே, அதனால வாட் ஹேப்பன்ஸ், பர்சன் செத்து கூட போகலாம், அன்கான்ஷியஸ் ஆகி தட் பர்சன் மே டை. ரைட்? இதுக்கு காசஸ் என்ன இருக்கும், irregular heart rhythm கரெக்டா இல்லாம இருக்கும், தென் ஹார்ட் அட்டாக்கா இருக்கும், கரெக்டா ஆக்சிஜன் கிடைக்காம பிளட் ஒரு ஹார்ட் மசில் செத்து போனா obviously அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்றது கார்டியாக் அரெஸ்ட் தான். தென் ஹார்ட் பிளாக், ஒழுங்காவே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட் ஆயில்லைனா, கண்டக்டிங் பாத்வே ஒர்க் ஆயில்லைனா, இது எல்லாமே கடைசியில வர போறது கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்ற ஒரு கண்டிஷன்லேக்கு தான். ஓகேங்களா? now please tell me the difference between, இது அடிக்கடி you are confusing this one. ஓகேங்களா? heart attack, cardiac arrest and heart failure. இது மூணுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஹார்ட் ஃபெயிலியர்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரி, என்ன கரெக்டா ஒரு மினிமம் லெவல்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு ஹார்ட்டுக்கு, எல்லா பாடியோட அத்தனையும் டிஷ்யூஸோட நீட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு மினிமம் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு கூட ஹார்ட்னால முடியல, அதனால ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு எக்ஸாம்ல. ஓகே, தட் இஸ் ஹார்ட் ஃபெயிலியர். ரைட்? இனி ஹார்ட் அட்டாக் என்னது, கரெக்டா பிளட்
ആ ഒരു ഹാർട്ടോടെ മസിൽസ്ക്ക് റീച്ച് ആകാത്തതിനാല what is going to happen? Heart muscles settu poidu. Right, this is what called as heart attack. Right, in cardiac arrest enna idum pannala. Heart oda minimum basic function ana beating, pumping adu idum pannala. So completely adu stop aiduchu. Idha cardiac arrest nu solradhu. Okayla, so hope this is clear. Ee moonu difference ungalku correct ah irukano, confusion edu irukka koodadhu, because match the following ayum statement ayum ellam kekra oru question da. Clear ah? Next, disorders of the excretory system. In excretory system related disorders nama paakalam. First disorder enna? Glomerulonephritis. Glomerulonephritis. So what is going to happen in this disease? This disease la enna agum? Inflammation is going to happen. Inflammation nama glomerulus of kidney, nephrons ulla glomerulus region la inflammation varum. Ini glomerulus region la inflammation vanda next enna agum? What is the effect of that? Okay, effect enna kettingana, glomerulus nu sonna capillary daane, ee capillaries lode da blood sieve panni filter panni oru Bowman's capsule lekku vara pora. Okayla, appo ee glomerulus, I will draw this here. Idu da glomerulus. இதுதா Bowman's capsule, right? Glomerulus la inflammation varumbo filtrate la certain extra things also will be involved. Okay, blood il inda Bowman's capsule like vara koodada oru sila things irukku, like RBC, blood protein, idella normally varamata, idella glomerulus kulla da irukku. ஓகேங்களா, ஆனா இங்க இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால ஈ ஒரு Bowman's capsuleக்கு வர போற ஃபில்ட்ரேட்ல எது கூட இருக்கும்? புரோட்டீன்ஸ் இருக்கும், blood proteins இருக்கும், sometimes RBC இருக்கும். Okay, all these things will be present. Okay, all these things will be present, right? So அதனால தான் இங்க symptoms பாருங்க, இதே symptoms தான். Proteins are filtered out from blood. Then இதே proteins urine ல இருக்கும். urine ல protein இருக்கிற ஒரு situationக்கு தான், ஒரு conditionக்கு தான் என்ன சொல்றது? It is called as proteinuria. Proteinuria. ஓகேங்களா, ரைட். இனி blood urine ல present ஆயிருக்கிற conditionக்கு தான் நம்ம என்ன சொல்றது? ஒரு abnormalityக்கு தான் என்ன சொல்றது? hematuria. அப்ப hematuria னு சொல்ற presence of blood உம் proteinuria னு சொல்ற presence of protein in urine ellame glomerulonephritis oda symptoms oda avuru category la varum. Those are the symptoms of glomerulonephritis. okayla, any glomerulonephritis eppadi varum? Why the glomerulus is having some kind of inflammation? edanaala adukku nariya reason irukku. glomerulus ku edavadhu injury vandittina, okay, certain injury vandite அதனால இன்ஃப்ளமேஷன் வந்துடுச்சு. இல்லனா ஏதாவது இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் glomerulus-ல வந்துடுச்சு, அப்போது எது வரும்? அதோட ரிசல்ட்டா glomerulonephritis ஒரு கண்டிஷன் வரும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் இஸ் renal caliculi. renal caliculi னு சொல்றது என்ன? கிட்னி ஸ்டோன் தான், ரைட். So what is happening? Certain stones are formed inside the kidney. கிட்னிக்குள்ள stones form ஆகும். stones னு சொன்னா எப்படிப்பட்டது? insoluble mass. அது அங்க இருக்கிற வாட்டர்ல எல்லாம் சாலிபிளைஸ் பண்ணி அப்படியே வெளியில போகவும் மாட்டேன். ஓகே, இன்சாலிபிள் ஆகி அப்படியே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி ஸ்டோனா இருக்கும், அது இன்னும் எடிஷனல் டெபோசிஷன் வந்து 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 அது ஒரு பெரிய ஸ்டோனாய் கூட மாறும். இது ஸ்டோனுக்குள்ள இது எது வச்சு கிரியேட் ஆயிருக்கு? ஸ்டோனு, தி ஸ்டோன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் salts like calcium oxalate, calcium phosphate இதெல்லாம் வச்சுதான் ஒரு ஸ்டோன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப எக்ஸஸா கால்சியம் ஏதாவது இருந்துச்சுன்னா, பாஸ்பேட் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்டோன் ஃபார்ம்ல அங்கே டெபாசிட் ஆகும், கிட்னி ஸ்டோன்ஸ் ஆய் இது மாறும், ரைட். This is what we call as renal caliculi. Next disease is uremia. uremia னு சொல்ற ஒரு டிசீஸ்ல what is going to happen? uremia,
யூரியா எக்ஸசிவா இருக்கு எங்க பிளட்ல. சோ பிளட்ல எக்ஸசிவ் யூரியா is present. That condition is called as uremia. ஓகேங்களா? இனி பிளட்ல ஏன் எக்ஸசிவா யூரியா இருக்கணும்? யூரியா ரிமூவ் பண்ற வேலை யாருடையது? கிட்னியோட வேலை தான். அப்ப யூரேமியான்னு சொல்ற accumulation of யூரியா பிளட்ல இருக்கணும்னா அதுக்கு மேஜர் ரீசன் கிட்னி ஒழுங்காவே ஃபங்க்ஷன் பண்ணல. ஓகே, கிட்னி is not able to remove யூரியா ஃப்ரம் பிளட். அதனால தான் யூரியா அதிகமா பிளட்ல accumulate ஆகி இருக்கிறது. ரைட், இனி ஒரு கண்டிஷன் யூரேமியா அதிகமானா அது கிட்னி ஃபெயிலியர்லேக்கு கூட லீட் பண்ணலாம். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் அபவுட் யூரேமியா. நெக்ஸ்ட் இஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் யூரேமியா. யூரேமியா கண்டிஷன், யூரேமியா பேஷண்ட்னு எப்படி ட்ரீட் பண்ணும்? அவங்களுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் தான் என்ன? டயாலிசிஸ், ஹீமோடயாலிசிஸ். திஸ் இஸ் த இமிடியட் ட்ரீட்மெண்ட் ஃபார் யூரேமியா. அதே இனி ஹீமோடயாலிசிஸ் எப்படி பண்ற ஒரு ப்ராசஸும் நீங்க கரெக்டா படிக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் அது ஸ்டெப்ஸ் எல்லாமே ஜம்பிள்ட் ஆர்டர்ல கொடுக்கும், அது நீங்க கரெக்ட் ஆர்டர்லேக்கு மாற்றி எழுதணும். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வரலாம். அதனால ஒரு சிங்கிள் டயக்ராத்தில் இருந்து ஹீமோடயாலிசிஸ் எப்படி பண்ற ஒரு டெக்னிக், ஒரு ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் நம்ம இப்போ படிக்க போறோம். ரைட், ஓகே. Fine. This is the patient's hand. Okay, patient oda kai eduku. கையில் இருந்து ஏது லொகேட் பண்ணும்? ரேடியல் ஆர்டரி. ரேடியல் ஆர்டரி மீன்ஸ் ஒரு wrist ரீஜியன்ல இங்க இருக்கிற ஆர்டரி தான். ஆர்டரி தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஆர்டரியில் இருந்து பிளட் வெளியிலேக்கு நம்ம எடுக்கும். ஒரு டியூபிலூட ஆர்டரியில் இருக்கிற பிளட் நம்ம பம்ப் பண்ணி வெளியில கொண்டு வரும் within the tubes. Right, now ஆர்டரியில் இருந்து ஏன் பிளட் எடுக்கிற? பிகாஸ் ஆர்டரியில் இருந்து பிளட் எடுத்தாதான் சஃபிஷியண்டான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, அப்போ ப்ரெஷர்லூட தான் பிளட் ஒரு டியூபிலூட மேலே போக முடியும். அது ப்ரெஷருக்காக தான் நம்ம ஆர்டரி சூஸ் பண்றது. அதுவும் ஒரு ரேடியல் ஆர்டரி. ஓகேங்களா? இனி டியூபிலூட வர போற பிளட்லேக்கு நம்ம என்ன ஆட் பண்ற? we are adding heparin, which is an anticoagulant. பிளட்டோட anticoagulant ஆன நேச்சுரல் anticoagulant ஆன ஹெப்பாரினை நம்ம ஆட் பண்ற. வை ஹெப்பாரினை ஏன் ஆட் பண்ற? ஏன் ஆட் பண்றேன்னா நம்ம பிளட் வெளியில எடுக்கிற. இப்போ பிளட் கிளாட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? யூ நோ தட் பிளட்டுக்கு நேச்சுரலி என்ன எபிலிட்டி இருக்கு? பாடியோட பிளட் வெசலுக்கு வெளியில எங்கேயாவது வந்தா அப்போ அது கிளாட் ஆயிடும். ஓகே, வித்தின் 3 to 8 minutes அது கிளாட் ஆயிடும். இப்படி கிளாட் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நம்ம என்ன ஆட் பண்றேன்? ஆன்டிகோயாகுலன்ட், தட் இஸ் ஹெப்பாரின் ஆட் பண்றேன். இப்படி ஹெப்பாரின் ஆட் பண்ண பிளட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு மெஷின்லேக்கு தான் போட போறோம். This is that machine. இதுக்கு என்ன சொல்றது? டயாலிசர். This is playing the role of artificial kidney. This is the artificial kidney. ஓகேங்களா? அப்போ இது கிட்னியோட வேலை பண்றேன். இனி டயாலிசர்ல நீங்க பாருங்க, what can you find inside this dialyzer? நீங்க கொடுக்கிற ஒரு blood, blood ஒரு டியூபிலூட இப்படி போற. Okay, this tube is called as what? Cellophane tube. ஓகேங்களா? cellophane tube. Right? cellophane tubeக்கு வெளியிலன்னு சொன்னா ஒரு ஏரியா. இதுக்குள்ள இருக்கிறது டயாலிசிங் ஃப்ளூயிட் தான். cellophane tubeக்கு வெளியில எல்லாமே டயாலிசிங் ஃப்ளூயிட் இருக்கு. பாருங்க, டயாலிசிஸ் ஃப்ளூயிட். ஓகே, டயாலிசிஸ் ஃப்ளூயிட பெக்யூலாரிட்டி என்ன? திஸ் இஸ் ஐசோடானிக் டு பிளட் பிளாஸ்மா. பிளட் பிளாஸ்மா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். இனி அப்போ வெளியில இருக்கிற டயாலிசிஸ் ஃப்ளூயிடுக்கும் செல்லோஃபேனுக்கு உள்ளோட ஃப்ளோ பண்ற ஒரு பிளட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போறது? ஒரு வேஸ்ட் மெட்டீரியலான யூரியல் தான். எக்ஸசிவா ஏதாவது பிளட்ல இருக்குமோ ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி பிளட்ல பிளாஸ்மையும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். நவ் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? இப்போ பிளட், பேஷண்டோட பிளட், யூரியா அதிகமான பேஷண்டோட பிளட் ஒரு செல்லோஃபேன்லோட மூவ் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? செல்லோஃபேன்லோட மூவ் பண்ணிட்டே இருக்கு. மூவ் பண்ணும்போ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? செல்லோஃபேன் டியூபோட ஒரு கேரக்டர் இருக்கு. அது யூரியாவை ஃப்ரீயா டிஃப்யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். அதனால ஸ்டார்டிங் ஆன்வர்ட்ஸ் when it is the blood is flowing through this cellophane tube, யூரியா எல்லாமே அப்படியே வெளியிலேக்கு போயிடும்.
Okay, it is moving outside. Outside means வெளியில இருக்கிற dialysis fluid லேக்கு போயிடும். Because இதனால வெளியில dialysis fluid வந்து dialysis fluid வந்து யூரியா கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ಈ செல்லோஃபேனுக்குள்ள flow பண்ற பேஷண்டோட பிளட்ல யூரியா அதிகமா இருக்கு. அப்ப யூரியா அதிகமான செல்லோஃபேனுக்குள்ள flow பண்ற பிளட்ல இருந்து யூரியா கம்மியான இல்லனா சுத்தமா இல்லாத ஒரு டயாலிசிஸ் ஃப்ளூயிடிலேக்கு அது டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ் ஆகி போக போக what happens, வெளியில வர்ற பிளட் யூரியா ஃப்ரீ ஆன பிளட்டா இருக்கும். ஓகே, அது parallelly ಈ டயாலிசிங் ஃப்ளூயிடில யூரியா ஏறிட்டே இருக்கும். அப்ப டயாலிசிங் ஃப்ளூயிட் கண்டாமினேட் ஆகும். இப்படி கண்டாமினேட் ஆன டயாலிசிஸ் ஃப்ளூயிட் இன்னொரு செப்பரேட் ஆன இடத்துல பாருங்க ಈ பாட்டில் லேடோட வெளியிலேக்கு கொண்டு வரும். ஃப்ரெஷ் ஆன ஃப்ளூயிட் இன்னொரு இடத்திலூட ஃபில் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட், now we'll see இனி வெளியில வந்த பிளட்ல என்ன இருக்கும், நம்ம அதுல ஏர் எதுவும் இல்லன்னு என்ஷூர் பண்ணி ஒரு ஏர் டிடெக்டர் வச்சு என்ஷூர் பண்ணி ஆ பிளட்டினை வெளியில கொண்டு வரும். வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி நம்ம ஒரு ஹெப்பாரின் ஆட் பண்றது இல்லையா, ஹெப்பாரினை நல்லிஃபை பண்ணணும். அதுக்காக என்ன ஆட் பண்ணும், ஒரு ஆன்டி ஹெப்பாரின் ஆட் பண்ணி முன்னாடி நம்ம பண்ணா ஒரு ப்ராசஸ்னை நல்லிஃபை பண்ணிடும். இப்படி ஆன்டி ஹெப்பாரின் ஆட் பண்ணா ஒரு பிளட்னை திருப்பி எதுலேக்கு பம்ப் பண்ணும், வெயின்ஸ்லேக்கு பம்ப் பண்ணும். ஓகே, பாட்ரில இருந்து எடுத்து கிளீன் பண்ணி நம்ம வெயின்ஸ்லேக்கு திரும்பி போடுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு அ ஹீமோடயாலிசிஸ் ஒர்க்ஸ். கரெக்டா? கிளியர் தானே? Next is acute renal failure. Renal failure means what? Renal means kidney related, right? Failure means complete அதோட job அது பண்றது stop பண்ணிட்டு. அப்ப renal failure means completely or partially the kidney is not working. That is renal failure. ஓகேங்களா? So kidney fail அவங்களோட work கரெக்டா பண்றதுல fail ஆகிறதுனால ஏது ரெண்டு process வரமாட்டே, excretion of waste is not going to happen. You know that kidney ki mainly ரெண்டு வேலை தான் இருக்கு. ஒன்னு excretion, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் osmoregulation. கிட்னி இப்ப வேலை பண்ணாம இருக்கிறதுனால இது ரெண்டு ப்ராசஸும் கரெக்டா நடக்க மாட்டேன். excretion is not going to happen. அதே மாதிரி what blood volume, pH, electrolyte balanceum இப்ப பண்ண முடியாது. that is osmoregulation பண்ண முடியாது. right? Now what is the symptoms எதெல்லாம்? what are the symptoms of renal failure? ஒன்னு waste materials like creatine ன்னு சொல்ற waste material bloodல அங்கே இருக்கும். ஓகேங்களா? so it is not going to come out. ஓகே, bloodல creatine level வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். யூரியா லெவலும் அதிகமா இருக்கும். because kidney எதுவும் பண்ணல, waste materials எதுவும் remove பண்ணல, அதனால waste materials எல்லாம் bloodல அப்படியே இருக்கு. these are the symptoms of kidney failure, right? இனி ஒரு கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பேஷண்ட்னை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணும்? how to treat your patient who has kidney failure? kidney failure இருக்கிற பேஷண்ட்டை நம்ம ட்ரீட் பண்றது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிதான். what do you mean by transplantation? ஏதாவது ஒரு ஆர்கன் கம்ப்ளீட்லி சரி பண்ண முடியாத ஒரு லெவல்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, ஆர்கனை தூக்கி வெளியில போட்டு இன்னொரு ஆர்கன் புதுசா வேலை பண்ற ஃபங்க்ஷனல் ஆர்கனை பர்சனோட பாடியில ஃபிட் பண்ணணும். that is transplantation. that is what we are going to do. okay, அப்போ கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஆன கிட்னி ஒரு டோனர் ஆன பர்சனில் இருந்து வாங்கி அது பேஷண்டோட பாடியில ஃபிட் பண்ணணும். okay, that is called as kidney transplantation, right? அது மட்டும் தான் கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இது டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக நீங்க யாரோட கிட்னி வாங்கும்? you cannot accept the kidney of any person, right? so maximum ஒரு மேட்ச் இருக்கணும். எதெல்லாம் மேட்ச் இருக்கணும்? blood donor உடையும் recipient ஆன நம்ம patient உடையும் blood மேட்ச் ஆகணும். அதே மாதிரி tissue மேட்ச் ஆகணும், right? இது ரெண்டும் மேட்ச் பார்த்து தான் நம்ம கிட்னி ஒரு டோனர்ல இருந்து வாங்குவோம். இனி மேட்ச் கரெக்ட் ஆகிறதுக்காக பெஸ்ட் ஆப்ஷன் சொல்றது க்ளோஸ் ரிலேட்டிவ் வாங்கும்போது blood மேட்சும் then kidney ஒரு tissue matchum இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் தான். ஓகேங்களா? right. so this is about kidney transplantation, right?
Next is osteoporosis. சொல்லுங்க, what is osteoporosis? Osteoporosis இது ஒரு ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் தான். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் மேபி மிடில் ஏஜ் அதுக்கப்புறம் எல்லாம் வரப்போற ஒரு டிசார்டர் தான் ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர். மோஸ்ட்லி இந்த டிசார்டர் வரப்போறது மெனோபோஸ் அண்டர்கோ பண்ற விமனுக்கு, தட் இஸ் 50+ ஏஜ் ஆனா விமனுக்கு, தென் மிடில் ஏஜ் மெனுக்கும் இது வரலாம். அதனால தான் என்ன சொல்றது, ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் நம்ம இதனை சொல்றது. ரைட், இனி ஒரு டிசீசஸ்ல வாட் இஸ் ஹேப்பனிங்? ஓகே, osteoporosis. Osteo means bone. ஓகேங்களா, porosis means pores. ஓகேயா, ரைட். அப்ப இதுல இருந்து you can understand that the bone mass வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. Decreased bone mass. பாருங்க டயக்ராம் பாருங்க, இதுதான் ஒரு ஹெல்த்தியான போன், மாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. இதுதான் osteoporosis வந்தா ஒரு போன். பாருங்க மாஸ் அவ்வளவு இல்ல. ஓகேங்களா, ரைட். இனி இவ்வளோ மாஸ் இல்ல. what do you mean by decreased bone mass? அதுல இருந்து கால்சியம் பாஸ்பேட் எல்லாம் போனில் இருந்து வெளியில போக ஆரம்பிச்சிருக்கு. that is resorption. bone resorption has happened. okay, bone resorption. bone resorption happened. இனி bone resorption, that is calcium அதே மாதிரி பாஸ்பேட் எல்லாமே வெளியில, கால்சியம் பாஸ்பேட் எல்லாம் வெளியில போயதுனால போனோட மாஸ் வந்து கம்மியா இருக்கு. இப்படி கம்மியான போன் மாஸ் இருக்கிற ஒரு போன் அவங்களுக்கு எதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும்? பிரேக் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்ட் தானே? அதனால சான்சஸ் ஆஃப் ஃப்ராக்சர் இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்ல. ரைட், இனி இதுக்கு ரீசன் என்ன இருக்கும்? டிக்ரீஸ்ட் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் கம்மியா இருக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். ரைட், அதனால தான் மெனோபோஸ் அண்டர்கோ பண்ற விமன்ல ஆஸ்டியோபோரோசிஸ் சான்ஸ் அதிகம்னு சொல்றது. பிகாஸ் மெனோபோஸ் அண்டர்கோ பண்ற விமன்ல எது இருக்காது? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட பிளட் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் சொல்றது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தட் இஸ் போனுக்குள்ள கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப ஈஸ்ட்ரோஜன் இல்லாம இவங்களெல்லாம் வெளியில போக ஆரம்பிக்கும். அதனால தான் போன் ரிசார்ப்ஷன் வருது. அதனால தான் ஃப்ராக்சருக்கு சான்ஸும் அதிகமா இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் ரிசல்ட்டிங் இன் ஆஸ்டியோபோரோசிஸ். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் கவுட். கவுட் டிசீஸ், இதுக்கு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு கூட சொல்லும். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். வை? gouty arthritis. Why? Because gout னு சொல்ற ஒரு டிசீஸ்ல வர போறது என்ன? inflammation of joints தான். jointsல inflammation. you know that jointsல inflammation வந்தா அதுனா நாம சொல்றது arthritis தான். அப்ப goutனால வர போற arthritis, that is gouty arthritis. இனி inflammation of joints ஏன் வருது? ஏன்னா அங்க jointsல uric acid crystals accumulate ஆயிருக்கு. டயகிராம் பாருங்க. ஒரு ஜாயின்ட்ஸ்ல யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் வந்து accumulate ஆயிருக்கு. ஓகே, இப்போ why uric acid is accumulating in joints? யூரிக் ஆசிட் எல்லாமே ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் தானே, அதெல்லாம் கிட்னி ரிமூவ் பண்ணிடும்ல. அப்புறம் எப்படி யூரிக் ஆசிட் இங்க வந்து உட்கார்ற? எதனால வந்து உட்கார்ற? ஏன்னா யூரிக் ஆசிட் மெட்டபாலிசம் அது கரெக்டா வரல. ஓகேங்களா, யூரிக் ஆசிட் கரெக்டா பாடியால ரிமூவ் பண்ண முடியல. மெயின்லி பிகாஸ் பியூரின் மெட்டபாலிசம் இஸ் எஃபெக்டட். ஓகே, அப்ப கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரீசன் என்ன? பியூரினோட மெட்டபாலிசம் இஸ் எஃபெக்டட். ரைட், பியூரின் மெட்டபாலிசத்தோட பார்ட்டாய் ஃபார்ம் பண்றது தான் நம்ம யூரிக் ஆசிட். அப்ப பியூரின் மெட்டபாலிசம் ஒழுங்காவே வரலன்னா யூரிக் ஆசிட் accumulate ஆகுது. இப்படி accumulate ஆன யூரிக் ஆசிட் தான் அந்த ஜாயின்ஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. ரைட், ஃபைன். அதனால வாட் இஸ் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுன்னா, பியூரின் ரிச்சான மீட் இதெல்லாம் கவுட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும். ரைட், அப்ப பியூரின் கம்மி பண்ணிட்டுன்னா யூரிக் ஆசிட் அதுவும் கம்மி ஆயிடும். கவுட்டுக்கு கொஞ்சம் ஒரு டிசீஸ் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு டிசீசஸ்ல இன்னொரு சிம்டம் வர போறது ஒரு ரெட்னஸ் பாத்தீங்களா, ஸ்வெல்லன் ரீஜன், இதுதான் இன்னொரு மெயின் சிம்டம் சொல்றது. ஓகேங்களா, எங்க யூரிக் ஆசிட் வந்து இருந்தாலும் அந்த இடம் சீக்கிரம் ஸ்வெல் ஆகி ரெட் கலர்ல இருக்கும். ரைட்,
Next is myasthenia gravis. சொல்லுங்க இது ஒரு autoimmune disorder தான். What do you mean by autoimmune disorder? Autoimmune disorder னு சொன்னா நம்ம பாடியை காப்பாற்ற வேண்டிய நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட பார்ட்டா இருக்கிற ஆன்டிபாடிஸ் அது நம்ம ஆர்கன்ஸ்லயே அட்டாக் பண்ற ஒரு சிச்சுவேஷன். ஓகே, இட்ஸ் மோர் லைக் இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்தியன் பீப்புள்ல வந்து அட்டாக் பண்ணா இப்படி இருக்கும், காப்பாற்ற வேண்டியவங்க நமக்கு துரோகம் பண்ற மாதிரி, ரைட்? இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ரைட்? இப்படிப்பட்ட ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ல ஒண்ணுதான் மயஸ்தீனியா கிரேவிஸ். இனி மயஸ்தீனியா கிரேவிஸ்ல நம்ம இம்யூன் சிஸ்டத்துல ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியோட ஏது பார்ட்னு அட்டாக் பண்ற? Okay, which part is being attacked in this autoimmune disorder called myasthenia gravis? It is going to attack the neuromuscular junction. பாருங்க, இதுதான் neuromuscular junction. What do you mean by neuromuscular junction? ஒரு சிக்னலுமாய் வரப்போற மோட்டோர் நியூரோனும் கான்ட்ராக்ட் ஆக வேண்டிய மசிலும் சந்திக்கிற இடம். அவங்க ಈ ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு மிடில் இருக்கிற ஒரு ஜங்ஷனை தான் நம்ம என்ன சொல்றது? நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் சொல்றது. ಈ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல இதுதானே மசில். Okay, muscle this is the plasma membrane. ಈ plasma membrane மேல தான் யார் இருக்கும்? நியூரோட்ரான்ஸ்மிட்டர் உட ரிசெப்டர் இருக்க போற. ஓகேங்களா? நியூரோட்ரான்ஸ்மிட்டர் உட ரிசெப்டர் இதுக்கு மேல தான் இருக்கும், ரைட்? ಈ ரிசெப்டர் மசிலோட நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல ಈ ஒரு சார்கோலெம மேல இருக்கிற ಈ ஒரு ரிசெப்டர்ஸ்ல தான் ஆன்டிபாடி போய் அட்டாக் பண்ணிடும். அதனால ரிசெப்டர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ரிசெப்டர்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா இனிமே ஈ ஒரு மோட்டோர் நியூரான்ஸ் அவங்க கொண்டு வந்த சிக்னல் ஈ ஒரு மசிலுக்கு சப்ளை பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால மசில் இஸ் நாட் ஏபிள் டு work, right? So this is what happens in myasthenia gravis. Antibodies attacking the the acetylcholine receptors, the acetylcholine உட receptors இங்க இருக்கிற receptorsனை அட்டாக் பண்ணி அதனை டிஸ்ட்ராய் பண்ற. அதனால மோட்டோர் நியூரான்ஸ் அவங்களோட சிக்னல்ஸ்னை கரெக்டா சார்கோலெமேலேக்கு கொடுக்க முடியாது. that is the reason. next is muscular dystrophy. muscular dystrophy னு சொல்றது ஒரு ஜெனடிக் டிசார்டர் தான். ஓகேங்களா? ஜீனில ப்ராப்ளத்தினால வரப்போற டிசீஸ். ஓகே, ரைட். இனி அதுல டிஃப்ரெண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ராபின்னு சொல்றது மசில் ரிலேட்டடான ஒரு பெரிய டேர்ம் தான். மஸ்குலர் டிஸ்ட்ராபின்னு சொல்ற ஒரு பெரிய டேர்ம் இல்ல பெட்டா ஒரு டைப் ஆஃப் டிஸ்ட்ராபி தான் என்னது? மயோடானிக் டிஸ்ட்ராபி. இது ஒரு டிசீஸ் தான். ஓகேங்களா? பாருங்க, அது ஆட்டோசோமல் லிங்க்டு ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசீஸ் தான். அதனால தான் இது ஒரு ஜெனடிக் டிசார்டர்னு நம்ம சொல்றது. ஓகே, ஆட்டோசோம் மேல இருக்கிற ஜீன்ஸுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால வரப்போற டிசீஸ், ஜெனடிக் டிசீஸ், ரைட்? இனி ஒரு ஜெனடிக் டிசீஸ் வரும்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் பாடி? நம்ம பாடியில் அது என்ன சேஞ்ச் கொண்டு வரும்? ஒரு டிசீஸ்னால ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். இது பாருங்க, இதுதான் நார்மல் ஹியூமன் பீங். அவங்களோட மசில் பாருங்க, நார்மலான மசில் அவங்களுக்கு இருக்கு. இதே பர்சனுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ராபி வரும்போ அவங்களோட மசில் பாருங்க, மசில் அவ்வளவு இல்லை. ஓகே, ஒல்லியா இருக்கும். ஓகே, மசில் எல்லாம் வீக்கன் பண்ணி அது டீஜெனரேட் ஆகி மசில் ரொம்ப கம்மியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். ஓகே, அதுக்கு தான் என்ன சொல்றது? டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னு சொல்றது, ரைட்? ஸோ இட் இஸ் அ ஜெனடிக் டிசார்டர். இனி ஒரு டிசீஸ்ல ஒரு டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இது எதனால வரப்போற? why the muscles are undergoing degeneration? ஏன்னா மசில்ஸ்ன அவங்களோட ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, அவங்களோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டா ஹோல்ட் பண்ணி வைக்கிறது டிஸ்ட்ராபின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் தான். we'll study about dystrophin in principles of inheritance. அங்கேயும் நம்ம ஒரு ஆட்டோசோமல் டிசீஸோட பார்ட்டா டிஸ்ட்ராபி படிக்க வேண்டியது இருக்கு. அங்க கரெக்டா வித் டயக்ராம் I'll be showing you what is the role of what is happening in this disease, right? Okay, அப்ப டிஸ்ட்ராபின் அப்படிங்கிற புரோட்டீன் என்ன பண்றேன்னா ஆக்டின் இல்லையா நம்ம மசில்ஸ்ல, ஆக்டின் மசில்ஸ் செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன் ஆனா சார்கோலிமாயுமாய் அட்டாச் பண்ணி வைக்கிறது யாரோட வேலை? ஒரு டிஸ்ட்ராபினோட வேலை தான். இப்போ ஆக்டினையும் மசிலோட பிளாஸ்மா மெம்பரேனும் அட்டாச் பண்றதுக்கு டிஸ்ட்ராபின் இல்லைன்னா மசில் கொஞ்சம் வீக் ஆயிடும்ல, டீஜெனரேட் ஆயிடும். அதுதான் நடக்குது இங்க. ஓகேங்களா? ரைட். இனி நெக்ஸ்ட் என்ன? டெட்டனின்னு சொல்றது என்ன? வைல்டு கான்ட்ராக்ஷன். வைல்டு கான்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஒரு பர்சன் இப்போ நம்ம பாடியில நம்ம மசில்ல
skeletal muscle எப்போ கான்ட்ராக்ட் பண்ணணும் எப்போ ரிலாக்ஸ் பண்ணணும் அது நமக்கு we can decide it, right? ஆனா டெட்டனி ஒரு டிசீஸ் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களோட கான்ட்ராக்ஷன் மசில் கான்ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்படி வைல்ட் கான்ட்ராக்ஷன் ரேபிட் கான்ட்ராக்ஷன் தான் இதுல வரப்போற. அதுக்கு தான் இப்படி ரேபிட் கான்ட்ராக்ஷனை தான் ஸ்பாசம்னு சொல்றது. ஸ்பாசம் மீன்ஸ் கான்ட்ராக்ஷன். ரேபிடா கான்ட்ராக்ஷன் வரும். ஓகேங்களா? இனி இது எதனால வருது? Why is rapid contraction is going to happen? Because of low calcium in body fluids. Bloodல அப்படிப்பட்ட body fluidsல calcium கம்மி ஆகுது. இனி calcium கம்மி ஆகிறதுக்கு ஒரு rapid contractionக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா calcium ions body fluidsல body fluidsல கம்மி ஆகுது. calcium ion எப்ப கம்மி ஆனாலும் sodium influx வரும். Okay, sodium is going to enter into the cells. Increase sodium influx. Sodium influx வந்தா what is going to happen? Automatically depolarize ஆகும்ல. Muscles எல்லாமே depolarize ஆயிடும். Depolarization means what happens? Contraction தான் வரும். இதனால தான் கம்மியான கால்சியம் பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கும்போது சடன் கான்ட்ராக்ஷன் வரதுக்கு ரீசன், ரைட்? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஹார்மோன்ஸுமா ரிலேட்டடான டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் படிக்க போறோம். ஓகேங்களா? இங்க வர போற டிசார்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது growth ஹார்மோன். growth ஹார்மோன் ஒரு ஹார்மோன் எக்ஸஸ் ஆனால் அதிகமான என்ன ப்ராப்ளம் வரும், கம்மியான என்ன ப்ராப்ளம் வரும் பாருங்க. ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்றது கரெக்ட் லெவல் இருக்கணும், கரெக்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் அது இன்க்ரீஸ் ஆனாலும் டிசீஸ் வரும், டிக்ரீஸ் ஆனாலும் டிசீஸ் வரும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு ஹைப்பர் செக்ரேஷனால வரப்போற டிசீஸ் சொல்லும், ரைட்? கம்மி ஆகுறதுனால வரப்போற டிசீஸ் நம்ம ஹைப்போ செக்ரேஷனால வரப்போற டிசீஸ்னு சொல்லும், கரெக்டா? ரைட். growth ஹார்மோன் அதிகமாயதுனால வரப்போற டிசீஸ் எது? growth hormone is secreted by hypothalamus or pituitary? Secreted by hypothalamus or pituitary, right? Okay, அப்ப growth hormone secretionல அதிகமாகும்போது என்ன வரும்? gigantism. This is the disease that is going to happen. ஓகேங்களா? இனி gigantism எப்ப வரும்னா growth hormone எப்ப அதிகமா ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் எப்போ வரணும்? gigantism வரணும்னா ஒரு growing phase-ல, that is childhood-ல இல்லனா adulthood. ஓகேங்களா? adolescence period, that is person is adolescence period. ஓகே, person வந்து grow பண்ணி ஆயிட்டு இருக்கு. grow பண்ற ஒரு ஸ்டேஜ்ல growth ஹார்மோன் கண்டிப்பா இருக்கணும்ல. ஆனா அது அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்? பாடி கம்ப்ளீட்டா ஈக்குவலா க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அதனால ஒரு ப்ரொபோர்ஷனல் growth தான் கிடைக்குது. ஓகேங்களா? பர்சனை பாருங்க, அங்க ஒரு growth இங்க ஒரு growth, அந்த மாதிரி டிஸ்ப்ரொபோர்ஷனா இல்ல, எல்லாமே ஒழுங்காவே க்ரோவா இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்ன? பர்சன் கொஞ்சம் அதிகமா க்ரோ ஆயிடுச்சு. இதுதான் ப்ரொபோர்ஷனலி க்ரோ ஆகும் when growth hormone is over secreted during the growing period, right? இனி under secretion வந்தா what is going to happen? Under secretion, hyposecretion of growth hormone. அதனால என்ன வரும்? இப்படிதான் வரும். தேவையான ஒரு லெவலுக்கு க்ரோ பண்ண மாட்டேன். ஓகே, கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் க்ரோத்துக்கு தேவையான போன்ஸ் லாங் ஆகலை. லாங் போன்ஸ் க்ரோ ஆகும்போது தானே உங்களுக்கு ஹைட்டு கிடைக்கிறது. அப்போ லாங் போன்ஸ் க்ரோ ஆக மாட்டேன். ஓகே, அதனால கம்மியான ஸ்டண்டட் க்ரோத்தாக இருக்கு, இப்படி இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு pituitary dwarfism. pituitary dwarfism. அப்போ this person is having hyposecretion of growth hormone, that is pituitary dwarfism இருக்கு. இவங்களுக்கு growth hormone அதிகமா இருக்கு, that is gigantism இருக்கு. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் acromegaly. acromegaly எதனால தான் வருது? excess secretion of growth hormone நால தான். ஓகேங்களா? excess secretion of growth hormone நால தான். ஆனால் excess secretion of growth hormone in adults. அப்போ ஒரு பர்சனோட growth எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவங்க adult ஆயிடுச்சு, ஒரு மிடில் ஏஜுக்கு எல்லாம் வந்துட்டேன்.
மிடில் ஏஜுக்குள்ள growth எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மிடில் ஏஜுக்கு வந்த பர்சன்ல இப்போதான் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன் வந்துருச்சு. அப்ப என்ன வரும்? அப்ப எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரும் பாருங்க. ப்ரப்போர்ஷன் இல்லாம க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அவங்களோட ஃபேஸ் பாருங்க, ஒரு சில இடத்துல ப்ராமினன்ட் ஃபோர்ஹெட், இந்த பக்கம் ஒரு இடம் ப்ராமினன்ட் ஆகி மாறி இருக்கு, நோஸ் என்லார்ஜ்டா இருக்கு, லிப்ஸ் என்லார்ஜ்டா இருக்கு, ஒரு ஜா பார்ட் இது என்லார்ஜ்டா இருக்கு, இப்படி டிஸ்ப்ரப்போர்ஷனா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஃபேஸ் பாக்குறதுக்கு ஒரு ப்ரப்போர்ஷனல் ஆன ஒரு ஃபேஸா இருக்க மாட்டேன். ரைட், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ மெயின்லி ஃபேஸில் தான் டிஸ்ஃபிகர்மெண்ட் இருக்கும் ஃபேஸில். ஓகே, இது ஒரு கண்டிஷனுக்கு தான் நம்ம எக்ரோமெகலின்னு சொல்றது. ரைட், ஃபைன். இனி எக்ரோமெகலியே நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இது எப்படி வை திஸ் இஸ் ஹேப்பனிங் இப்படி டாக்டர் கிட்ட போய் செக் எல்லாம் பண்ணும்போது தான் ஓகே எக்ரோமெகலி தான் தெரியும். ஓகே, இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் திஸ் கண்டிஷன், hard to diagnose this condition in early stages. ஓகேங்களா? ரைட். இனி ஒரு டிசீசஸ் எக்ரோமெகலி அவ்வளோ சீரியஸ் ஆகலாம். இட் மே லீட் டு சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். அதோட மேக்ஸிமம் சீரியஸ்னஸ் சொன்னா the person may even die. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் the problem here in acromegaly. clear-ஆ? நெக்ஸ்ட் இஸ் diabetes insipidus. diabetes insipidusல என்ன நடக்குது? what is going to happen? ஒரு டிசீஸ் வர போறது எதனால? hyposecretion of ADH. ADH is otherwise called as vasopressin. ஓகேங்களா? vasopressin சொல்ற ஹார்மோனுக்கு தான் நம்ம ADH னு சொல்றது. சொல்லுங்க, vasopressin யாரு ரிலீஸ் பண்ணும்? posterior pituitary ரிலீஸ் பண்ற ஹார்மோன் தான் vasopressin. posterior pituitary செக்ரேட் பண்ணல, அவங்க ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, அவங்க சும்மா ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் மட்டும் பண்ணும் vasopressin. ஓகே, so posterior pituitary is releasing vasopressin. இனி vasopressin ஓட வேலை என்ன? main job. why this vasopressin is called as ADH? ADH means என்னது? antidiuretic hormone. why vasopressin is called as antidiuretic hormone? because vasopressin nephron கிட்ட சொல்லி, that is later part of nephron, later part of nephron மேல ஆக்ட் பண்ணி இது என்ன பண்ணும்? வாட்டர்னா அதிகமா reabsorb பண்ணும். water reabsorption is going to happen. water reabsorption அந்த ஃபில்ட்ரேட்ல இருந்து மேக்ஸிமம் வாட்டர் எடுத்துட்டு வரும். அதனால என்ன ஆகும்? urine will be concentrated. அதிகமா வாட்டர் யூரின்ல போக மாட்டேன். ஓகேங்களா? ஸோ கான்சென்ட்ரேட்டட் யூரினா இருக்கும் இதோட ரிசல்ட். ஸோ நம்ம பாடிக்கு மேக்ஸிமம் வாட்டர் திருப்பி கிடைக்கும் ஒரு ஹார்மோன் வந்தா. ரைட், இப்படிப்பட்ட ADH ஹைப்போசெக்ரீஷன்ல இருக்கு, தேவையான லெவல் இப்போ ரிலீஸ் ஆகல. ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? அதனால என்ன வரும்? அதனால வாட்டர் கரெக்டா ரீஅப்சார்ப் பண்ண முடியாது. ப்ராசஸ் அத்தனையும் நடக்காது. ரைட், வாட்டர் எல்லாமே யூரின்லூட போயிட்டே இருக்கும். அதனால யூரின் will be what? urine will be diluted. okay, so water loss through urine, that is diluted ஆ இருக்கும் urine. நிறைய தண்ணி யூரின்லூட வெளியில போகும். ரைட், தண்ணி எல்லாம் யூரின்லூட வெளியில போச்சுன்னா நம்ம பாடிக்கு வேணாமா வாட்டர்? எஸ், பாடிக்கு வேணும். ஆனா வாட்டர் இல்ல பாடியில. அதனால பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு கண்டிஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்றது? டீஹைட்ரேஷன். பாடியில டீஹைட்ரேஷன், யூரின் வந்து டைல்யூட்டட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் hypothyroidism. tell me what is happening in this disease? hypo condition, hypothyroidism, that is thyroid gland ஓட ஹார்மோன்ஸ் ஒழுங்காவே செக்ரேட் ஆகல. ரைட், அப்படி வரப்போற ஒரு டிசீஸ் தான் காய்டர். ஓகே, காய்டர் டிசீஸ் எப்படி வரும்னா, ஒரு பர்சன் சாப்பிடுற அவங்களோட டயட்ல அயோடின் கம்மியா இருக்கு. ஓகே, டயட்ல கரெக்டான லெவல் அயோடின் இல்லைன்னா தைராய்டு கிளாண்டுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தைராக்சின் ஆனாலும் ட்ரை அயோடோ தைரானின் ஆனாலும் ரெண்டுக்கும் அயோடின் தேவைதான். ஓகே, அயோடின் இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஹார்மோன்ஸ் தைராய்டு கிளாண்டுனால. அதனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? தைராய்டு கிளாண்ட் பாருங்க, நார்மல் பர்சனோட கிளாண்டை விட ஒரு டிசீஸ் இருக்கிற பர்சனோட கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஏரியா என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் இஸ் the symptom. that is what is going to happen in goiter. right,
இப்போ goiter prevent பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிருக்கு, அயோடைஸ் சால்ட் கொண்டு வந்திருக்கு. சால்ட்னு சொன்னா NaCl தான், கரெக்ட் தானே? சால்ட்டுக்குள்ள என்ன ஆட் பண்ணிருக்கு, அயோடினுமாய் பயோ ஃபார்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி அயோடின் இருக்கிற சால்ட் நீங்க சாப்பிடுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற டேபிள் சால்ட் எல்லாம் அயோடைஸ் சால்ட் தானே, ரைட்? அதனால அயோடின் கரெக்டான லெவல்ல நம்ம பாடியில போயிடும். உப்பு எல்லாருமே எடுக்கிறது தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உப்பு எடுக்கும்போது அதோடு சேர்ந்து அயோடினும் போயிடும். அப்போ அயோடினோட டெஃபிஷியன்சி பீப்புளுக்கு வர மாட்டேன், ரைட்? அதுக்காக தான் ஒரு அயோடைஸ் சால்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, கரெக்டா? நெக்ஸ்ட் இஸ் கிரெட்டினிசம். கிரெட்டினிசம் எதனால தான் வருது, ஹைப்போதைராய்டிசத்தினால தான் வரப்போற. ஓகே, அப்ப ஹைப்போ கண்டிஷனால நம்ம படிச்ச முதல் டிசீஸ் எது, தைராய்டு கிளாண்டோட ஹைப்போசெக்ரீஷனால வரப்போற ஃபர்ஸ்ட் டிசீஸ் நம்ம படிச்சது goiter. இட் இஸ் செகண்ட் டிசீஸ் கிரெட்டினிசம். இனி கிரெட்டினிசம் எப்ப வரும்னா, ஹைப்போதைராய்டிசம் இன் பிரெக்னன்ட் உமன். ஓகே, ஒரு லேடி பிரெக்னண்டா இருக்கும்போது லேடி எடுக்கிற டயட்ல கரெக்டா அயோடின் இல்ல. ஓகே, அவங்க எடுக்கிற டயட்ல கரெக்டா அயோடின் இல்லாததுனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதோட எஃபெக்ட் வரப்போறது யார் மேல, அந்த குழந்தை மேல தான் வரப்போறேன். ஓகேங்களா? ஸோ குழந்தை மேல என்ன ப்ராப்ளம் வரும், குழந்தைக்கு ஸ்டண்டட் growth-ஆ இருக்கும். வை? பிகாஸ் வை தைராய்டு மெயின்லி த ஹார்மோன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், தட் இஸ் தைராக்சின், அது டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படும் இல்லையா, சிஎன்எஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படும். அப்போ இவரு அயோடின் இல்லைன்னா தைராய்டு ஹார்மோன்ஸும் இருக்காது, அதனால மென்டல் ரிட்டார்டேஷன் வரும், சிஎன்எஸ் கரெக்டாக டெவலப் ஆகாது, அப்போ இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ்னா காமிக்கிற ஐக்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தென் growth, ஸ்டண்டட் growth-ஆ இருக்கும். பாருங்க, அந்த குழந்தை அவளும் ஹைட் இல்லை, ஓகே, இப்படியா தான் இருக்கு, ரைட்? Then abnormal skin, அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆன ஹார்டான ஸ்கின்னா இருக்கும், ரைட்? தென் deaf or mute, பேச முடியாம இருக்கும், கேட்க முடியாம இருக்கும், ரைட்? இதெல்லாம் தான் அந்த குழந்தைக்கு வரப்போற. இப்போ சைல்டுக்கு வரப்போறது தான் கிரெட்டினிசம் when pregnant lady is having hypothyroidism, ரைட்? இனி ஒரு அடல்ட் உமன்ல, உமன் அடல்ட்டா இருக்கு, அவங்களுக்கு ஹைப்போசெக்ரேஷன் வந்தா எஃபெக்ட் ஆக போறது என்ன, menstrual cycle. menstrual cycle தான் irregular ஆகும். பிகாஸ் ஒரு ஹார்மோன், தைராய்டு கிளாண்டோட ஹார்மோனுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல கண்ட்ரோல் பண்ற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு, ரைட்? ஸோ அது இல்லாம போகும்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இஸ் ஆல்சோ கெட்டிங் எஃபெக்டட், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் மிக்சோடிமா. சொல்லுங்க, மிக்சோடிமான்னு சொல்றது எதுல, இட் இஸ் ஹைப்போதைராய்டிசம் இன் அடல்ட். ஹைப்போதைராய்டிசம் இன் அடல்ட், ரைட்? அப்போ ஹார்மோன்ஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் கம்மி ஆகுறதுனால அடல்ட்டில் எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரும், thyroid hormone is managing BMR. ஓகே, basal metabolic rate மேனேஜ் பண்றேன், அது கம்மி ஆகும்போ BMR கம்மி ஆயிடும். ஓகே, அப்ப டிக்ரீஸ்ட் BMR ஆயிடும். ஓகே, BMR டிக்ரீஸ். வாட் டு யூ மீன் பை BMR? ஓகே, சாப்பிடுற ஃபுட் நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ற, இதுதான் BMR. ஓகேங்களா? அப்ப இது கம்மி ஆகும்போ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், டிக்ரீஸ்ட் BMR, ரைட்? வீக்னஸ் வரும், கரெக்டா எனர்ஜி கிடைக்க மாட்டேன். பிகாஸ் அவரு ரேட் சாப்பிட்ற ஃபுட்டு எனர்ஜியை மாத்திர அவரு ஸ்பீடு கம்மியாகுது, அப்போ கரெக்டா எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜி இல்லைன்னா வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும், ரைட்? தென் ஸ்வெல்லிங் அண்ட் திக்கனிங் ஆஃப் ஸ்கின், கரெக்டா? நெக்ஸ்ட் ஹைப்போதெர்மியா, அவரு டெம்பரேச்சர்ல நின்று அவரு டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? அப்போ அவரு பாடி டெம்பரேச்சர் அது கம்மியாகிறது. தென் லோ ஹார்ட் ரேட் அண்ட் ப்ரீத்திங் ரேட். ப்ரீத்திங் ரேட் நார்மலாக நம்ம படிக்கிற ப்ரீத்திங் ரேட் வராது, அது கொஞ்சம் கம்மியாயிடும், ஓகேங்களா? தென் அதே மாதிரி ஹார்ட் ரேட் அதுவும் கம்மி தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் மிக்சோடிமா. நெக்ஸ்ட் இஸ் ஹஷிமோட்டோஸ் தைராய்டிசம். இது ஒரு ஓட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஓட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொன்னா நம்ம பாடியில நம்ம ஆன்டிபாடிஸ் தைராய்டு கிளாண்ட்ஸோட செல்ஸ்ல டிஸ்ட்ராய் பண்றேன், ஓகேங்களா? இப்போ தைராய்டு கிளாண்ட்ஸ்ல ஹார்மோன்ஸ்ல சிந்தசைஸ் பண்ற செல்ஸ்னை நம்ம ஆன்டிபாடிஸ் போய் டிஸ்ட்ராய் பண்றதுனால ஹார்மோன்ஸ் ஒழுங்காவே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால வரப்போற hypothyroidism, that is called as Hashimoto's thyroidism. Always remember it is an autoimmune disorder. ஏன்னா நீங்க human health and diseasesல என்ன படிக்க போற, இதே மாதிரி autoimmune disorders நீங்க படிக்கும் இல்லையா, அதுவா ரிலேட்டடான ஒரு போர்ஷன் தான் இது. ஓகே, Hashimoto's thyroidism is an example of autoimmune disorder. Next is hyperthyroidism. What do you mean by hyper? Excessive amount, தேவையான அமௌண்ட்டுக்கும் அதிகமா ஒரு தைராய்டு கிளாண்ட்ஸோட ஹார்மோன்ஸ், ஓகே, அது செக்ரீட் ஆகுது, அதனால தான் ஹைப்பர் தைராய்டிசம் வரப்போற, ரைட்?
So abnormal increase of thyroid hormones. Right, இனி எதனால abnormal-ஆ இவ்வளோ தேவையானதிலோ அதிகமா ஹார்மோன்ஸ் பாடி செக்ரீட் பண்ற? Why body is secreting so much hormone? Why? Because ஒரு thyroid gland-ல ஏதாவது nodules இருக்கும், இல்லைன்னா கேன்சர் மாதிரி இருக்கும். கேன்சர் மீன்ஸ் அங்கே இருக்கிற செல்ஸ் அதிகமாக க்ரோவாக இருக்குது, டிவைட் பண்ணி செல் அதிகமாக டிவைட் பண்ணி இருக்குது. அப்போ மோர் செல்ஸ், அதிகமாக செல்ஸ் அங்கே கேன்சர்னால ஒரு கிளாண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அத்தனையும் செல்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அதிகமாக ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் த ரீசன் ஃபார் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் thyroid hormones. இனி ஹைப்பர் செக்ரேஷனால வரப்போற டிசீஸ் எதெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் exophthalmic goiter, that is Graves disease. ஓகேங்களா, Graves disease பாருங்க, it is an example of hyperthyroidism. here Graves disease of exophthalmic goiter நம்ம ஏன் சொல்றேன்? why? because exo means வெளியில, ஓகேங்களா, exo means outside, ophthalmic means கண்ணு, ophthalmology, okay, eyes were related. இப்போ exophthalmic means என்னது? கண்ணு வெளியிலேக்கு வர்ற மாதிரி. பாருங்க, இதுதான் exophthalmic goiter இருக்கிற ஒரு பேஷண்ட், அவங்களோட ஐஸ் பாருங்க இப்போ விழுந்து ஒரு லெவலில் தான் கண் இருக்குது. ஓகே, ஐஸ் ஆர் லைக் திஸ் பல்ஜ்ட், இட் ஹாஸ் ஆல்ரெடி பல்ஜ்ட் அவுட். ரைட், ஸோ இதுதான் அவங்களோட ஒரு கேரக்டர்னு சொல்றது. எங்கே போச்சு? ப்ரொட்ரூடிங் ஐபால்ஸ், exophthalmos. ஓகே, ரைட். இனி என்ன? அவங்களோட த்ரோட் பாருங்க, இது ஏன் இப்படி சொல்லனா இருக்கு? பிகாஸ் ஆஃப் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் thyroid glands. thyroid glands என்லார்ஜ் இருக்கிறதுனால தான் எது வந்திருக்கு, ஒரு ரீஜன் இப்படி ஸ்வெல்லன் மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ here you have to understand one thing. enlargement of thyroid glands எத்தனை டிசீஸ்ல இப்போ நம்ம படிச்சிருக்கு? goiter வந்தாலும் ஹைப்போ கண்டிஷனால வரப்போற goiterலும் இதே ஒரு சிம்டம் இருக்கு, ஹைப்பர் செக்ரேஷனால வரப்போற exophthalmic goiterலும் இதே ஒரு சிம்டம் இருக்கு. ஓகேங்களா, ரைட். நவ தைராய்டு ஹார்மோன் அதிகமா இருக்கு, அதனால பேசல் மெட்டபாலிக் ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபாஸ்டா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும், அதனால ஸ்டோரேஜ் அது அவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ரொம்ப வெயிட் லாஸ். ஓகே, இது ஃபேட்டா எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ வெரி ஃபேட் லாஸ் அவ்வளவு இருக்கும். ஓகே, பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுனால. Now this is also an autoimmune disorder. ஒரு autoimmune disorder எப்படி வருது? why exophthalmic goiter is an autoimmune disorder? ஏன்னா இங்கே நம்ம ஹஷிமோட்டோஸ்ல படிச்ச மாதிரி இல்லை, அதுக்கு ஆப்போசிட் தான். ஹஷிமோட்டோஸ்ல என்னாச்சு? நம்ம ஆன்டிபாடி தைராய்டுக்குள்ள இருக்கிற செல்ஸ்னை டிஸ்ட்ராய் தான் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? ஆனா இங்க வரும்போது அவங்க என்ன பண்ற, ஒரு அவங்களோட ஒரு சப்ஸ்ட்ரேட் மாதிரி ஆக்ட் பண்ற, ஒரு இது இருக்கும்ல, ரிசெப்டர்னை ஆக்டிவேட் பண்ற மாலிக்யூல் மாதிரி ஆக்ட் பண்ற ஆன்டிபாடிஸ். அதனால ஆன்டிபாடிஸ் வரும் ஒரு ரிசெப்டர் மேல, தைராக்ஸ் TSH ரிசெப்டர் மேல உட்கார்ந்ததுனால ஒரு தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட்டட் ஆகுது. ஸ்டிமுலேட் ஆகும் என்ன ஆகும்? எக்ஸஸா தைராய்டு ஹார்மோன்ஸும் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் நாட் டிஸ்ட்ராயிங், இட் இஸ் ஒன்லி ஆக்டிவேட்டிங். அப்போ ஹஷிமோட்டோஸ்ல டிஸ்ட்ரக்ஷன் பண்ற, அதனால தான் ஹைப்போசெக்ரேஷன் வர போற. இங்க வரும்போது ரிசெப்டர்ஸ்னை ஆக்டிவேட் தான் பண்ற, அதனால தைராய்டு கிளாண்ட்ஸ் அதிகமா தைராய்டு ஹார்மோன்ஸ்னை செக்ரேட் பண்ற. ஓகேங்களா, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் என்ன? ஹைப்போதைராய்டிஸும் ஹைப்பர் தைராய்டிஸும் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? what happens? first hypothyroidism பார்க்கலாம். ஹைப்போ கண்டிஷன் அதுல என்ன ஆகும்? தைராய்டு ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். so low secretion of thyroid hormone, low secretion இருக்கும். சொல்லுங்க, நம்ம பிளட்ல ஒரு ஹார்மோனோட லெவல் தேவையானதிலும் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன போகும்? பாசிட்டிவ் ஃபீட்பேக் போகும் இல்லையா? சோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் யாருக்கு போகும்? ஹைப்போதலாமஸுக்கும் பிட்யூட்டரிக்கும். ஹைப்போதலாமஸ் அண்ட் anterior pituitary. பாசிட்டிவ் ஃபீட்பேக் போனதுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணும்? தைராய்டு ஹார்மோன்ஸ்னை வர வைக்கிறதுக்கு தேவையான அவங்களோட ஹார்மோன்ஸ்னை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்டீரியர் ஹைப்போதலாமஸ்ல இருந்து மெசேஜ் வரும், அப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன செக்ரீட் பண்ணும்? TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, ஆன்டீரியர் பிட்யூட்டரியோட ஹார்மோனால TSH-னை வர வைக்கும்.
ரைட். அப்ப பிளட்ல TSH அதிகமா இருக்கு, increased level of TSH, அதுக்கு என்ன அர்த்தம்? பிளட்ல தைராய்டு ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கு. ஓகே, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. இனி ஹைப்பர் கண்டிஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? இதோட ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகேங்களா? What happens? சொல்லுங்க. தைராய்டு ஹார்மோன்ஸ் ஹைப்பர் கண்டிஷன், தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கு பிளட்ல. அதிகமாகும்போது போக வேண்டியது ஏது கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக்? நெகட்டிவ் ஃபீட்பேக். நெகட்டிவ் ஃபீட்பேக் போகும். Negative feedback is given to hypothalamus and anterior pituitary. But negative feedback நால what is going to happen? Anterior pituitaryயும் hypothalamusம் thyroid hormones stimulate பண்றது, thyroid gland stimulate பண்றது stop பண்ணுது. Okay, that means anterior pituitary secrete பண்ண வேண்டிய அவங்களோட TSH இது கம்மியாயிடும். ஓகே, அப்ப TSH லெவல் பிளட்ல, பிளட் பிளாஸ்மால கம்மினா அதுக்கு அர்த்தம் என்ன? ஏற்கனவே பிளட்ல தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப அதுக்கு தேவையான நெகட்டிவ் ஃபீட்பேக்னால வந்தா லோ TSH தான் பிளட்ல. ஓகேங்களா? இது வச்சு தான் நம்ம ஹைப்பரா ஹைப்போவான்னு கண்டுபிடிக்கிறது. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஹைப்பர் ப்ராப்ளம் டியூ டு நெக்ஸ்ட் ஹார்மோன், தட் இஸ் பாராதைராய்டு. ஓகேங்களா? சொல்லுங்க. பாராதைராய்டு, பாராதைராய்டு gland, endocrine gland secrete பண்ற ஹார்மோனுக்கு தான் என்ன பேரு? It is called as PTH, parathormone னு சொல்லும். ஓகே, or else parathyroid hormone. இப்ப parathormone PTH னு எல்லாம் சொல்ற parathyroid gland உட ஹார்மோன் பண்ற வேலை என்ன? What is it going to do? இது என்ன பண்ணும்னா இவங்க blood calcium level ஏத்திடும். ஓகே, சப்போஸ் பிளட்ல கால்சியம் லெவல் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, பிளட்ல கால்சியம் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா அதுன என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும். ஓகே, இட் should be increased to normal level. அதனை ஏத்தி நார்மல் லெவல்லேக்கு கொண்டு வரணும். இது யாரு பண்ணும்? இதுதான் நம்ம PTH உட வேலை. ஓகே, சோ PTH இங்க தான் வேலை பண்றது. இது எதுல இருந்து கால்சியம் லெவல் பிளட்லேக்கு கொண்டு வரணும்னா எங்க இருந்து கால்சியம் லெவல் எடுத்துட்டு வரும்? கால்சியத்தை எங்க இருந்து எடுத்துட்டு வரும்? போன்ஸ்ல இருந்து. அதுதானே மெயின். கால்சியம் இருக்கிற ஸ்டோரேஜ்னு கேட்டா அது போன்ஸ் தான். போன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரும் பிளட்லேக்கு. ஓகேங்களா? தென் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கிட்ட சொல்லி மேக்ஸிமம் கால்சியம் அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஃப்ரம் த டைஜஸ்டட் ஃபுட்ல இருந்து அப்சார்ப் பண்ணி எடுத்துட்டு வரும். இன்னொன்னு நம்ம ஃபில்ட்ரேட்ல இருந்து, நெஃப்ரான்ல ஃபில்ட்ரேட் இருக்கும்ல, ஃபில்ட்ரேட்ல இருந்தும் கால்சியம் எடுத்துட்டு வரும். அப்ப ஒரு 3 இடத்துல இருந்து கால்சியம் எடுத்துட்டு பிளட்லேக்கு கொண்டு வரதுனால தான் பிளட்டோட கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒழுங்காவே பண்ணிட்டு இருந்த PTH இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வரப்போறது என்ன? போன்ஸ்ல இருந்து தேவையானதுல அதிகமா கால்சியம் பிளட்லேக்கு போகும். அப்ப போன்ஸ் என்ன பண்ணும்? போன்ஸ்ல கால்சியம் கம்மியா இருக்கும். போன்ஸ்ல கால்சியம் கம்மி ஆகும்போ என்ன ஆகும்? போன் மாஸ் டிக்ரீஸ், ஃப்ராக்சருக்கு சான்ஸ் அதிகம். டிசீஸ் தான் நம்ம முன்னாடி படிச்ச osteoporosis. So always understand hyperparathyroidism will lead to osteoporosis. Hyperparathyroidism leads to osteoporosis, right? Right. Ini hypopara condition, hypoparathyroidism. இதனால என்ன வரும்? That means this hormone PTH correcta work agala. Work agama irukumbo what is going to happen? Blood la calcium level idu kammi aachuna blood la calcium level kammi agum. Blood la calcium level kammi agumbodhu varapora disease enna? Tetany daane. Okayங்களா? Rapid spasm, uncontrolled contraction, right? So tetany varum. அப்ப hyposecretion ஆல what is going to happen? Irregular muscle spasm, that is hypoparathyroid tetany. Okay, அப்ப hyper நாலயும் hypo நாலயும் ரெண்டு disease வரப்போகுது. Clear? Right.
Next is Addison's disease. Addison's disease எப்படி வரும்? Adrenal cortex. Adrenal gland க்கு cortex இருக்கு, medulla இருக்கு. Cortex are secreting three groups of hormones. our medulla secrete பண்றது catecholamines. ஓகேங்களா? ரைட். அப்போ ஒரு adrenal cortex அவங்களோட ஹார்மோன்ஸ் ஒழுங்காவே செக்ரீட் பண்ணி இல்லனா hyposecretion of adrenal cortical hormones. இப்போ வர போற டிசீஸ் தான் என்னது? Addison's disease. இனி சொல்லுங்க, adrenal cortex secrete பண்ற glucocorticoid அவங்க என்ன பண்ற? Carbohydrate metabolism தானே? Carbohydrate metabolism ஒழுங்காவே நடக்க மாட்டே if it is hyposecretion. அதனால என்ன வரும்? கரெக்ட்டா carbohydrate எல்லாம் கிடைக்காம what is going to happen? Acute weakness வரும், tiredness வரும், fatigue வரும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் symptoms of என்னது? Addison's disease. Next is Cushing's disease. Addison's disease எதனால வந்து? Adrenal cortical hormones hyposecretionால வந்ததுன்னா Cushing's disease syndrome எதனால வரும்? Hypersecretionால. அப்ப Addison's disease வந்து hyposecretion of adrenal cortical hormone, Cushing syndrome வந்து hypersecretion of adrenal cortical hormone, right? Especially glucocorticoid. இப்போ glucocorticoid excessive produce பண்றதுனால what is going to happen? அது எக்ஸசிவா கார்போஹைட்ரேட் எல்லாம் நம்ம பாடியில வந்தா அது ஃபேட்டா டெபாசிட் ஆகும், ஓவர் வெயிட் வரும் இல்லையா? ரைட். அதே மாதிரி ஒபிசிட்டி, ஓகேங்களா, ஓவர் வெயிட் இதெல்லாம் வரும் எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் எல்லாம் நடந்தால். ஓகேங்களா? ரைட். திஸ் இஸ் த வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இனி அதனால சிம்டம்ஸ் பாருங்க, பர்சன்ல இருக்கு. இதுதான் குஷிங் சிண்ட்ரோம் இருக்கிற ஒரு பர்சன். பாருங்க, மூன் ஃபேஸ், தட் மீன்ஸ் ரவுண்டா இருக்கும், மூன் மாதிரி ரவுண்டா இருக்கு. இனி அவங்களோட பின்னாடி பாருங்க, ஒரு ஷோல்டர் பார்ட்ல ஒரு deposition of tissue, அதனால ஒரு buffalo hump மாதிரி வருது. ஓகேங்களா? so then hypertension வரும், then osteoporosis, இதெல்லாமே அதோட symptoms தான். ஓகேங்களா? ரைட். Next is diabetes mellitus. சொல்லுங்க, diabetes mellitus ஒரு disease எதனால வரும்? It is due to the deficiency of insulin. Insulin அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியா வரும்போது வரப்போற டிசீஸ் தான் என்னது? diabetes mellitus. Tell me what is the role of insulin? Insulin என்ன பண்ணும்? உங்களோட பாடியில நீங்க சாப்பிட்ட டைஜஷன் முடிச்சுன்னா பாடியில பிளட்ல கண்டிப்பா குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும். Okay, when after having a heavy lunch or heavy meal, heavy dinner, okay, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாடி அதை டைஜஸ்ட் பண்ணும், குளுக்கோஸா மாற்றிடும் இல்லையா? கார்போஹைட்ரேட்னே எல்லாம் குளுக்கோஸ் பிளட்லேக்கு தான் சப்ளை பண்றேன். இப்படி பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா, ஓகேங்களா, குளுக்கோஸ்னு அப்படியே விடக்கூடாது, இதனை கிளைகோஜனா மாற்றணும். ஓகே, ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, கிளைகோஜனா மாற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்படி குளுக்கோஸ்னு கிளைகோஜனா மாத்துற வேலை தான் யாரு பண்றது? திஸ் இஸ் டன் பை இன்சுலின். ஓகேங்களா? அப்ப இன்சுலின் ஹார்மோன் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு கன்வர்ஷன் நடக்காது, குளுக்கோஸ் அப்படியே இருக்கும், கிளைகோஜன் ஃபார்ம் ஆகுது, குளுக்கோஸ் அப்படியே இருக்கும், பிளட்ல குளுக்கோஸ் ஹையா இருக்கும். Okay, so this high glucose in blood is called as hyperglycemia. This is called as hyperglycemia. ஓகேங்களா? ரைட். இனி ஹைப்பர்கிளைசீமியா அப்படியே ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது ஏது கண்டிஷன்லேக்கு மாறும்? that condition is called as, that disorder is called as diabetes mellitus. அது diabetes mellitus ஆ மாறிடும். prolonged hyperglycemia, prolonged increase in glucose in blood, that is called as diabetes mellitus. இனி diabetes mellitus disorder இருக்கிற பேஷண்டோட symptoms எதெல்லாம்? symptoms எதுன்னா loss of glucose through urine, that is glycosuria. see, glucose bloodல பர்மனண்டா இருக்க முடியாது. குளுக்கோஸ் பிளட்ல இருந்தா அது யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணாம அப்படியே பிளட்ல ரொம்ப நாள் குளுக்கோஸ் இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா குளுக்கோஸ்னு டக்குன்னு யூரின்லோட பாடி வெளியில அனுப்பிச்சுடும். ஓகே, வெளியில சென்ட் பண்ணிடும். இப்படி யூரின்ல குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? குளுக்கோஸ் ஸ்டோர் ஆகல, இன்சுலின் கம்மின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஒன் சிம்டம். நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸ் known as ketone bodies which are excreted through urine, that is ketonuria. அப்போ ஒரு டிசீஸ்ல, diabetes mellitusல குளுக்கோஸ் மட்டும் இல்ல, ketone bodies are also formed. இப்போ ketone bodiesum யூரின்லூட அப்படியே வெளியில சென்ட் பண்ணும். ஓகே, அப்போ ketone bodiesum யூரின்ல இருக்கும். ketone bodies யூரின்ல இருக்கிற கண்டிஷனுக்கு தான் என்ன சொல்றது? ketonuria-ன்னு நம்ம சொல்றது. ஓகேங்களா? ரைட். now excessive urination, வாட்டர் அப்படியே
யூரின்லோட ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ வாட்டர் எப்படி யூரின்லோட போகிறதுனால யூரின் வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் டைல்யூட்டட், ஆல்மோஸ்ட் எக்ஸசிவாக யூரின் போயிட்டே இருக்கும். இப்போ யூரின் எக்ஸசிவாக போயிட்டு இருக்குன்னு சொன்னால் வாட்டர் பாடியில் இருக்காது இல்லையா, அப்போ அதனால தேர்ஸ்ட் வரும். ஓகே, தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கும், ரைட். அது ஒன்று. திஸ் இஸ் another symptom. இன்னொன்று, see, குளுக்கோஸ் ஸ்டோர் ஆகலை, குளுக்கோஸ் இருந்தால் அது யூரின்லோட சென்ட் பண்ணுறேன். அப்போ என்ன இருக்குது, தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக குளுக்கோஸ் இருக்க மாட்டேன், அதனால ரொம்ப அதிகமாக சாப்பிட தோணும், பசி இருக்கும். ஓகே, அப்போ சாப்பிட்ற குளுக்கோஸ் கிடைக்குது, அது அப்போ யூஸ் ஆகும். எக்ஸஸாக இருந்தால் அது ரிலீஸ் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் டைம் குளுக்கோஸ் தேவைப்படும்போது இன்னும் சாப்பிட மாதிரி இருக்கும். இப்போ பசி இருக்கிறது அதனால தான் ஓகேங்களா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ரைட். இது இப்படிப்பட்ட பேஷண்ட்னு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, ட்ரீட்மெண்ட் வேற எதுவும் இல்லை, ஏது ஹார்மோன் கம்மியாயதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து அதே ஹார்மோன் நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும், இன்சுலின் தெராப்பி, இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கணும், ரைட். திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் type 1 diabetes mellitus and type 2 diabetes mellitus. ரெண்டு டைப் diabetes mellitus இருக்கு ஓகேங்களா. டிசீஸ் ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் type 1 diabetes mellitus. இதுக்கு juvenile diabetes னு சொல்லுவோம். juvenile diabetes. why? see, suppose நீங்க கேள்விப்பட்டு இருக்கும், ரொம்ப கம்மியான ஏஜ்ல 10 வயசான ஒரு குழந்தைக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு. ஸோ யூ வில் பி திங்கிங், அது எப்படி அப்படி வரும், குழந்தை தானே, அவங்களுக்கு ஒரு ஏஜ்ல இந்த மாதிரி டிசீஸ் ஏன் வந்த, அது எதுனாலன்னா குழந்தைக்கு டிசீஸ் வந்ததுக்கு ரீசன் அவங்க எக்ஸசிவா சாப்பிடுறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால இருக்க மாட்டேன். ப்ராப்ளம் எதனால வந்தேன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கு. தட் டிசீஸ் இஸ் ஆட்டோ இம்யூன். ஏன்னா ஒரு குழந்தையில டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிற பீப்புள்ல அவங்களோட ஆன்டிபாடி டைரக்டா போய் யார் அட்டாக் பண்ணும், பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreatic islets. நம்ம இன்சுலினை செக்ரேட் பண்றவங்க தான் இந்த செல்ஸ். ஓகே, பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreatic islets ஆஃப் லாங்கர்ஹான்ஸோட பீட்டா செல்ஸ். பீட்டா செல்ஸ்னு நம்ம ஆன்டிபாடி போய் அவங்களோட பாடியில் ஆன்டிபாடி போய் டிஸ்ட்ராய் பண்ணும். பீட்டா செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா இன்சுலின் யார் ப்ரொடியூஸ் பண்ணும், யாருமே இருக்க மாட்டேன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, ரைட். அப்போ இன்சுலின் கம்மியாகும். அதனால தான் என்ன வருது, குளுக்கோஸ் அதிகமாக பிளட்டில் இருக்கும், டயபெட்டிஸ் மெலிட்டஸாக அது மாறுறது. ஒரு ரீசனால வரப்போற டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா தான் நம்ம என்ன சொல்றது, டைப் 1 சொல்றது ஓகேங்களா. யங் பீப்புளுக்கு கூட இந்த மாதிரி டிசீஸ் தான் இருக்கும், ரைட். இனி செகண்ட் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் என்னது, டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எதனால வருதுன்னா இது ஒரு ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் தான். ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னா டயபெட்டிஸ் ஆட்டோமேட்டிக்லி வரும்ல, அது எதனால வரப்போற, பிகாஸ் அவங்களோட செல்ஸ் பீட்டா செல்ஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அந்த செல்ஸ்னால இப்போ ஓகேங்களா. பிகாஸ் ஒர்க் பண்ணி அது இனி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடுச்சு. இது ஒரு ரீசன். இல்லைனா இன்சுலின் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனா அதோட டார்கெட் செல்ஸ் மேல அந்த இன்சுலின் ஒர்க் பண்ண முடியல. that insulin is going and attaching the is binding to the receptors on target cells. ஆனா target cells respond பண்ணல. ஓகே, அப்ப இன்சுலினால டார்கெட் செல்ஸ்னு ரெஸ்பாண்ட் பண்ணி வைக்க முடியல. ஓகே, this is the second reason. ஓகே, அப்போ ஒரு ரெண்டு ரீசனால வரப்போற டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு நம்ம சொல்றது ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் இஸ் மென்டேலியன் டிசார்டர். அப்போ இதோட கூட டயபெட்டிஸ் மெலிட்டஸோட கூட 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிக்கிற டிசார்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, இனி நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சிலபஸ்ல கொடுத்துருக்கிற டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் தான் நம்ம இனிமே பார்க்க போறது ஓகேங்களா, ரைட். இனி மென்டேலியன் டிசார்டர்ஸ். வாட் டு யூ மீன் பை மென்டேலியன் டிசார்டர்ஸ்? மென்டேலியன் டிசார்டர்ஸ் மீன்ஸ் ஒரு ஜீனுக்குள்ள வரப்போற டிசீஸ். குரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸுக்கு ஏதாவது மியூட்டேஷனோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் வந்ததுனால வரப்போற டிசீஸ், தட் இஸ் கால்ட் அஸ் மென்டேலியன் டிசார்டர்ஸ், ரைட். இனி டிசீஸ்னா மென்டேலியன் டிசார்டர்ஸ்னு ஏன் சொல்றேன், பிகாஸ் ஒரு ஜீன்ல ப்ராப்ளத்தினால வந்த டிசீஸ், இது ஒரு மென்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் காமிக்கும். ஓகே, இட் இஸ் ஷோயிங் மென்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன், அது காமிக்கிற டைப் ஆஃப் டிசீஸ் தான். ஓகே, அப்ப கரெக்டா ஒரு பேட்டர்ன் காமிக்கிறதுனால கரெக்டா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இவங்களுக்கு வந்துடுச்சு, நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் வரப்போற,
ஓகே உங்களோட குழந்தைக்கு எத்தனை % கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதெல்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் பிகாஸ் அவங்க ஒரு கரெக்ட் பேட்டர்ன் காமிக்கும் மென்டலியன் பேட்டர்ன் காமிக்கும் ஓகேங்களா ரைட் ரைட் இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு ஒரு பெடிகிரி வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஓகே பெடிகிரி சார்ட் எல்லாம் போட்டு நம்ம அப்படியே ஒரு டிசீஸ் யாருக்கெல்லாம் வரும் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களோட குழந்தைக்கு யாருக்கெல்லாம் வரும் ஓகேங்களா அவங்களோட குழந்தைக்கு யாருக்கெல்லாம் வரலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் சார்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் தட் இஸ் த்ரூ பெடிகிரி அனாலிசிஸ் ஓகேங்களா ரைட் இனி மென்டலியன் டிசார்டர்ஸ் எப்படிப்பட்ட சேஞ்சஸ் ஐ told you that மியூட்டேஷனால தான் வரலாம் ஓகேங்களா இது எப்படிப்பட்ட மியூட்டேஷன் மியூட்டேஷன் டாமினன்ட் மியூட்டேஷனும் இருக்கலாம் ரெசசிவ் மியூட்டேஷன்ஸும் இருக்கலாம் ஓகே டாமினன்ட் மியூட்டேஷன் மீன்ஸ் ஒரு மியூட்டேஷன் சுத்தமாக காமிக்கும் அதோட எக்ஸ்பிரஷன் கரெக்டாக வரும் ரெசசிவ் மியூட்டேஷன்னா அது ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன்ல மட்டும்தான் அதோட எஃபெக்ட் காமிக்கும் ஒரு டாமினன்ட் அலல் கூட இருந்தா அதோட எஃபெக்ட் காமிக்க மாட்டேன் அதுதான் ரெசசிவ் மியூட்டேஷன்ஸ் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மியூட்டேட்டடான டாமினன்ட் அலல்னு வச்சுக்கோங்க இது எதெல்லாம் கண்டிஷன்ல காமிக்கும் it will be expressed ஆயிடும் ஓகேங்களா செகண்ட் பாசிபிலிட்டி இப்போவும் எக்ஸ்பிரஸ் ஆயிடும் ஓகேங்களா ரைட் ஒரு கண்டிஷன்ல டிசீஸ் இருக்கிற அலல் இல்ல அதனால நாட் எக்ஸ்பிரஸ்ட் டிசீஸ் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் ஓகே இதுதான் டாமினன்ட் மியூட்டேஷன் சொல்றது இது ரெசசிவ் மியூட்டேஷன் ஆகும்போது ரெசசிவ் எல்எல் தான் ப்ராப்ளம் எல்எல் தி டிசீஸ் காசிங் எல்எல் இஸ் ரெசசிவ் எல்எல் ஒரு சிச்சுவேஷன்ல எதெல்லாம் ஜீனோடைப்புக்கு டிசீஸ் வரும் பாருங்க இதுக்கு டிசீஸ் வராது திஸ் பர்சன் இஸ் நார்மல் நாட் எக்ஸ்பிரஸ்ட் ஓகேங்களா ஒரு கண்டிஷன்ல இப்போவும் நார்மல் தான் ஏன்னா பாருங்க டிசீஸ் காஸ் பண்ற ரெசசிவ் எல்எல் யாரோட கூட உட்கார்ந்துட்டு இருக்க நார்மலான டாமினன்ட் எல்எல் கூட உட்கார்ந்துட்டு இருக்கு அதனால கண்டிப்பா ஒரு காம்பினேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆக போறது டாமினன்ட் எல்எல் இருக்கும் அதனால டிசீஸ் வர மாட்டேன் பிகாஸ் டாமினன்ட் எல்எல் நார்மல் எல்எல் தான் டிசீஸ் காசிங் எல்எல் கிடையாது தேர்ட் பாசிபிலிட்டி என்ன ரெண்டு எல்எலும் டிசீஸ் காசிங் ஆன ரெசசிவ் எல்எல் இப்பதான் பர்சனுக்கு டிசீஸ் இருக்கும் எஃபெக்டட்னு நம்ம சொல்லுவோம் ஓகே டிசீஸ் இருக்கும் இல்லைன்னா எஃபெக்டட்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இதுதான் என்னது ரெசசிவ் எல்எல் அண்ட் டாமினன்ட் எல்எல்க்கு சேஞ்ச் வந்தா ஓகேங்களா ரைட் சோ அதனால டிசார்டர்ஸ் எப்படி இருக்கலாம் ஆட்டோசோம் லிங்க்டுவா இருக்கலாம் செக்ஸ் லிங்க்டுவா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன் ஆட்டோசோம் மேல இருக்கிற ஜீனுக்கு சேஞ்ச் வந்தா அது ஆட்டோசோமல் டிசீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இது ஆட்டோசோம் மேல இருக்கிற டாமினன்ட் எல்எல்க்கு சேஞ்ச் வந்தா அது ஆட்டோசோம் டாமினன்ட்டா இருக்கு ஆட்டோசோம் மேல இருக்கிற ஜீனுக்கு ரெசசிவ் ஜீனுக்கு தான் ப்ராப்ளம் வந்துடுச்சு அதனால ஒரு டிசீஸ் நம்ம ஆட்டோசோமல் ரெசசிவ்னு சொல்லுவோம் இல்ல இது செக்ஸ் குரோமோசோமல் இருக்கு எக்ஸ் குரோமோசோம் அப்ப எக்ஸ் குரோமோசோம் டாமினன்ட் டிசீஸ் சொல்லும் செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ திஸ் இஸ் த திங் this is the concept ஓகேங்களா ரைட் now most prevalent Mendelian disorders உங்களோட NCERT-ல கிட்டத்தட்ட certain 5-6 diseases பத்தி கொடுத்திருக்கு ஓகேங்களா மெயினா ஒரு 5 diseases பத்தி நாம படிக்கணும் ஓகேங்களா சோ அதுல first one is hemophilia next cystic fibrosis அதுக்கு அப்புறம் sickle cell anemia color blindness phenylketonuria thalassemia இதுல cystic fibrosis பத்தி மென்ஷன் மட்டும் தான் பண்ணிருக்கு மீதி 5 டிசார்டர் டீடைலா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம அதோட ரீசன் மட்டும் தான் படிக்கும் பெடிகிரில எல்லாம் போக மாட்டேன் கிராஸ் எல்லாம் நம்ம பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஆ டிசீஸ் எதனால வருது என்ன வாட் இஸ் கோயிங் டு occur what is happening in the patient's body ஓகே அது மட்டும் தான் ஜீன்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ரைட் now first one is color blindness சொல்லுங்க முதல்ல படிக்க வேண்டியது இது எப்படிப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ் காமிக்கும் I told you ஒரு Mendelian inheritance காமிக்கும் எல்லா genetic disorders-உம் அப்போ ஒரு color blindness அப்படிங்கிற disease காமிக்கிறது எப்படிப்பட்ட inheritance சொல்லுங்க it is showing X-linked recessive inheritance right இனி ஒரு disease color blindness அப்படிங்கிற ஒரு disease எதனால வரப்போற because see நம்ம கண்ணுக்குள்ள என்ன இருக்கு cone cells இருக்கு இல்லையா கோன் செல்ஸ்னால தான் நம்ம கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது டே விஷன்ல ஹெல்ப் பண்றதும் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதும் கோன் செல்ஸ் தான் ரைட் கோன் செல்ஸ்ல தான் ப்ராப்ளம் வரும் கோன் செல்ஸ்னா கோட் பண்ற ஜீன்ஸ் ஓகே எக்ஸ் குரோமோசோம்ல தான் அந்த ஜீன் இருக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம்
ഈ ക്രോമോസോമിൽ ഇങ്ങ தான் ஒரு கோன் செல்ஸ்നെ கோட் பண்ற ஜீன்ஸ் இருக்கு ஓகேயா ரைட் ഈ ஜீனுக்கு ப்ராப்ளம் வருது மியூட்டேட் ஆகுது மியூட்டேஷன் ஆகுறதுனால ஜீன் has now become mutated அப்போதான் என்ன வரும் கலர் blindness வரும் அது certain combinationsல அது combinationsல தான் அது எக்ஸ்பிரஸ் ஆகும் ரைட் so this is the notation for mutated gene on X chromosome நார்மல்ல நம்ம ஜஸ்ட் இப்படி தான் வரும் ரைட் கேபிட்டல் சி வச்சு தான் நோட்டேட் பண்ணும் பிகாஸ் இது ஒரு ரெசசிவ் டிசீஸ் தானே மியூட்டேஷனால நார்மல் எல்எல் ரெசசிவ் எல்எல் ஓகே இதுதான் மியூட்டேஷனால வரப்போற ஓகே ரைட் இப்போ மியூட்டேட்டட் எல்எல் ஸ்மால் லெட்டர் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும் நார்மல் எல்எல்ல கேபிட்டல் சி வச்சு ரெப்ரசன்ட் பண்ணும் ரைட் நவ் ഈ ഒരു கோன் செல்ஸ் ஜீனுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கோன் செல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு ഈ ஜீன் கோட் பண்ற கோன் செல்ஸ்ல ப்ராப்ளம் கோன் செல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால கரெக்ட்டா இவங்களுக்கு கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ரெட் அண்ட் கிரீன் இது கரெக்ட்டா அவங்களுக்கு ரெட் ஏது கிரீன் ஏது சொல்ல முடியாது அவங்க ரெண்டோடையும் மிக்ஸா தான் பார்க்க முடியும் okay they will be seeing these two colors as a combination okay right somewhat like this பாருங்க ஒரு நார்மல் பர்சனுக்கு இதுதான் green இதுதான் yellow இதுதான் red ஆனா ஒரு கலர் blind பர்சனுக்கு பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது இதுல ஏது red ஏது green ஏது yellow னு எப்படி சொல்லும் okay எல்லாமே ஒரு சேம் மாதிரி தான் இருக்கும் right this is what happens okay so they fail to discriminate red and green colors right இனி இப்படிப்பட்ட ஒரு கலர் blindness அது ஒரு X-linked recessive disease ஆயதினால யாருக்கு ஒரு டிசீஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கும் மேலுக்கா ஃபீமேலுக்கா மேலுக்கு தான் சான்ஸ் அதிகம் பாருங்க 8% மேலுக்கு அது வரதுக்கு சான்ஸ் இருக்கு இது ஃபீமேலுக்கு இதே பெர்சன்டேஜ் என்ன 0.4 மட்டும்தான் 0.4% மட்டும்தான் ஓகே அப்போ இதுல இருந்து ஒரு ஸ்டாட்ஸ்ல இருந்து what you can understand மேலுக்கு தான் இந்த டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம் ஃபீமேலுக்கு கம்மி தான் why it is like this because மேலுக்கு பாருங்க மேல் ஃபீமேல் மேலுக்கு எத்தனை செக்ஸ் குரோமோசோம் இருக்கு 2 செக்ஸ் குரோமோசோம் ஆனா அது எப்படி ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் கரெக்ட் தானே ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் தான் இருக்கு அதனால எக்ஸ் குரோமோசோம் மேல இருக்கிற ஜீனுக்கு மியூட்டேஷன் வந்து அது மியூட்டேட்டட் ஆயிடுச்சுன்னா what is going to happen person வந்து affected ஆகும் affected disease வரும் ஓகேங்களா இனி எதுவும் ஆகல அப்படினா எது நார்மல் எல்எல்ல நான் எதுவும் போடல just x தான் போட்டுருக்கு ஓகேங்களா சோ கன்ஃபியூஸ் ஆகும் you should not be confused between the small c and capital C அதனால small c mutated ஆனா அது ரெப்ரசன்ட் பண்றதுக்காக small c கொடுத்திருக்கு நார்மலுக்கு நான் எதுவும் போடல ரைட் சோ இது வந்து நார்மல் தான் ஓகே சோ this is the case இது ஃபீமேலுக்கு அவங்களுக்கு 2 X குரோமோசோம் இருக்கு அதனால ஒரு X குரோமோசோம்ல ஜீன் மட்டும் மியூட்டேட் it has undergone mutation next X குரோமோசோம்ல ஜீன் நார்மல் தான் ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் இது ரெசசிவ் தானே மியூட்டேட்டட் ஆன டிசீஸ் காசிங் இது மியூட்டேட்டட் தான் ஜீன் இஸ் மியூட்டேட்டட் அதனால ஆனா அது யாரோட சேர்ந்து இருக்கு நார்மல் எல்எலோடு சேர்ந்து இருக்கு அப்ப எக்ஸ்பிரஸ் ஆக போறது நார்மல் எல்எல் தான் this person will be normal பட் நார்மலா இருக்கும் இந்த பர்சன் லேடி பட் என்ன அவங்களுக்கு டிசீஸ் காசிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு எல்எல் அங்க இருக்கு அதனால வெளிய சிம்டம்ஸ் எதுவும் இருக்க மாட்டேன் அதனால நார்மல் சொல்லுவோம் ஆனா எல்எல் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ற சான்ஸ் இருக்கு அதனால இவங்களை நம்ம கேரியர்னு சொல்லுவோம் ரைட் இனி 2 X குரோமோசோம்ல 2 ஜீனும் மியூட்டேட்டட் both are mutated இப்போதான் இவங்களுக்கு டிசீஸ் வரும் because 2 recessive da homozygous recessive condition like போயிருக்கு now this person will be affected இவங்க தான் affected ஆகும் ஓகேங்களா ரைட் நார்மல் பர்சன் எப்படி இருக்கும் இப்படி தான் XX 2 ஜீனும் டாமினன்ட்டா இருக்கு அவங்க தான் நம்ம பக்காவா நார்மல்னு சொல்ல முடியும் பக்காவா நார்மல்
ஓகேங்களா ஸோ ஜீனோடைப் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ரைட் ஸோ தட் இஸ் வை இப்படி மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருக்கிறதுனால அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் ஆகும் அதோட எக்ஸ்பிரஷன் ஹைட் பண்ணுறதுக்கு அதோட கூட இன்னொரு எக்ஸ் குரோமோசோமோ அதில் இருக்கிற நார்மல் எல்எல்ஓ இல்லை ஓகே ஸோ தட் இஸ் வை மேல் வில் பி மோர் ப்ரான் டு திஸ் டிசீஸ் ஃபீமேலுக்கு அப்படி இல்லை 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது அதனால ஒரு எக்ஸ் குரோமோசோமில் ஜீனுக்கு ஏதாவது மியூட்டேஷன் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக மாறியாலும் அதோட எக்ஸ்பிரஷனை மாஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு எக்ஸ் குரோமோசோமும் அதில் இருக்கிற டாமினன்ட் எல்எல்ஓ இருக்குது ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த concept. Next, is hemophilia. Hemophilia னு சொல்றது எப்படிப்பட்ட டிசீஸ் இதுவும் நம்ம color blindness மாதிரியே sex linked recessive disease தான் sex linked recessive disease right okay இனி hemophilia எங்க இருந்து யாருக்கு எப்படிப்பட்ட பேரண்ட்லேருந்து எப்படிப்பட்ட குழந்தைக்கு போயிடும் பாருங்க ஒரு அன்எஃபெக்டட் கேரியர் ஃபீமேலில் இருந்து மேல் ப்ரோஜனியிலேக்கு தான் அது போயிடும் ஓகேங்களா அது எப்படி அன்எஃபெக்டட் கேரியர் ஃபீமேல்னு சொன்னா எப்படி ஹீமோஃபீலியா இதனால நான் Hன்னு போடுறேன் அந்த எல்எலுக்கு ஓகே ரெசசிவ் எல்எலாய் மாறிடுச்சு டியூ டு மியூட்டேஷன் யாருக்கும் அன்எஃபெக்டட் கேரியர் ஃபீமேல் ஓகேங்களா அப்ப அன்எஃபெக்டட் கேரியர் ஃபீமேல் கண்டிப்பா அவங்களோட சன்னுக்கு ஏது குரோமோசோம் கொடுக்கும் டிசீஸ் இருக்கிற மியூட்டேட்டட் ஆன ஜீன் எல்எல் இருக்கிற குரோமோசோம் கொடுக்கலாம் இல்லனா நார்மல் குரோமோசோமும் கொடுக்கலாம் அப்ப 50% சான்ஸ் இருக்கு இவங்களோட சன் எஃபெக்டட் ஆகி மாறதுக்காக ஓகே சப்போஸ் ஒரு டிசீஸ் இருக்கிற ஒரு குரோமோசோம் இது கிடைச்சுன்னா இப்படி ஆயிடும் சன் தட் மீன்ஸ் சன் இஸ் எஃபெக்டட் சாரி H இல்ல அம்மாவில் இருந்து XHும் கிடைச்சிருக்கு அப்பாவில் இருந்து கண்டிப்பா சன்னுக்கு Y குரோமோசோம் தானே கிடைக்கும் இவங்க எஃபெக்டட் தானே எஃபெக்டட் இல்ல அம்மா கொடுக்கிறது நார்மல் X குரோமோசோம் ஆனா அப்பா Y குரோமோசோமும் கொடுத்தா இவங்க நார்மல் ஆயிடும் அதனால தான் என்ன சொல்றது 50% of the son will be affected if the mother is a carrier னு சொல்றது ரைட் ஓகே இனி ப்ராப்ளம் என்ன what is happening in hemophilia hemophilia என்ன வரும் hemophilia ப்ராப்ளம் என்னன்னா blood clot ஆகிறதுக்கு cascade system இருக்குல்ல cascade mechanism ஒரு process நீங்க படிச்சிருக்கும் cascadeல involved ஆயிருக்கிற ஒரு சில clotting factors அது produce ஆகல இப்ப clotting factors கரெக்ட்டா வராததனால what is going to happen coagulation அதுல problem இருக்கும் ஓகே clotting factors இல்லாததனால coagulationல problems ஓகே அப்ப coagulation என்ன blood கரெக்ட்டா clot ஆகுது நம்ம பொறுத்த வரைக்கும் கட்டு வந்தா ஒரு 3 to 8 minutesக்குள்ள clot வந்து blood லாஸ் ஆகுறது ஸ்டாப் ஆயிடும் ஆனா இவங்களுக்கு அதுக்கு தேவையான clotting factors இல்ல அப்போ கட்டு வந்தாலும் சின்ன கட்டு வந்தாலும் blood போயிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு அது டெத்லேக்கு போகிறதுக்கு அவ்வளோ சீரியஸான கண்டிஷனுக்கு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு ரைட் தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர் அதனால ஒரு ஹீமோஃபீலியாக்கு என்ன சொல்றது ப்ளீடர்ஸ் டிசீஸ்னு கூட பேர் இருக்கு ப்ளீடர்ஸ் டிசீஸ் ஓகே the person with this disease will be bleeding profusely ஸ்டாப் பண்ண மாட்டேன் clot ஆக மாட்டேன் ரைட் அதனால ரைட் next is what see the family pedigree of Queen Victoria ஓட ஃபேமிலி பெடிகிரியில என்ன இருக்கு ஒரு ஹீமோஃபிலிக் டிசெண்டன்ஸ் இருக்கு பிகாஸ் விக்டோரியான்னு சொல்றது ஒரு கேரியரா இருந்துச்சு she was a carrier இப்படிதான் அவங்களோட ஜீனோடைப் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணணும் because this is the representation genotype of a carrier female okay அதனால அவங்களுக்கு டிசீஸ் இருக்குமா இல்ல அவங்களுக்கு டிசீஸ் இல்ல because she was normal person பட் அவங்களுக்கு டிசீஸ் காசிங் எல்எல் இருக்கு அதனால அவங்கள நம்ம கேரியர்னு சொல்றோம் எல்எல் தான் அவங்களோட சன்னுக்கு மெயின்லி சன்னுக்கெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கும் அதனால அவங்களோட sons வந்து ரொம்ப many of her sons were affected with this disease right that is the case next is autosomal recessive disorders first autosomal recessive disorder தான் sickle cell anemia tell me what do you mean by autosomal recessive disorder ஒரு autosomal recessive disorderல mutated ஆகுற ஜீன் இருக்கிறது autosomes மேலயா இருக்கும் that is first 22 chromosome மேல ஏதாவது ஒரு chromosome மேல இருக்கும் mutated ஆகுற ஜீன் அதனால தான் இதுனா autosomal disease னு சொல்றது இனி அது autosomal recessive னு ஏன் சொல்ற because this disease is caused by recessive allele
Okay, LL இப்படி இருந்துச்சுன்னா இது affected LL. This is the disease causing LL. Disease causing LL. Dominant LL நம்ம என்ன சொல்லுவோம்? Normal LL னு தானே சொல்லுவோம், right? இதனால தான் என்ன சொல்றது? Autosomal recessive disease. Okay, disease is caused by recessive LL and that too LL. our gene இருக்கிறது autosomal LL. ஓகேங்களா? Right. Next. அப்போ ஒரு குழந்தைக்கு autosomal recessive disease like sickle cell anemia இது வரணும்னா அவங்களோட ஜீனோடைப் எப்படி இருக்கும்? எக்ஸ்பிரஸ் ஆகணும். இது recessive disease தானே? அப்போ இப்படி இருந்தா தானே disease வரும். ஓகே, disease காஸ் பண்ற LL இண்டிகேட் பண்றதுக்காக தான் நான் ஒரு ஸ்டார் போட்டுருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ ரெண்டும் disease causing recessive LL வந்தால் that is homozygous recessive conditionல மட்டும் தான் ஒரு பர்சனுக்கு ஒரு டிசீஸ் வரும். இனி autosomal recessive disease வரணும்னா இப்படி ஒரு குழந்தை இப்படி ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு LL கிடைச்சது கண்டிப்பா யாரில் இருந்தா இருக்கும்? யாரில் இருந்தா இருக்கும்? அவங்களோட அப்பாவில் இருந்தா இருக்கும். ஓகே, one LL should come from her father, another LL should come from her mother. ஓகே, அப்ப அப்பாவுக்கும் ஒரு LL இருந்துச்சு, அம்மாவுக்கும் ஒரு LL இருந்துச்சு. ஓகே, அப்ப sickle cell anemia ஒரு autosome recessive disorder ஆயதுனால ஒரு பர்சன் இப்படி இருக்கணும்னா என்ன மதருக்கும் ஃபாதருக்கும் டிசீஸ் காசிங் LL இருக்கணும். ஆனா அவங்களுக்கு டிசீஸ் இருக்க கூடாது. that means அவங்களுக்கு they must be carriers. ஓகே, they must be carriers. அப்ப அதனால தான் என்ன சொல்றேன், கேரியர் ஆன பார்ட்னர் தான் ரெண்டு கேரியர் ஆன பார்ட்னர்ஸ்க்கு தான் ஒரு டிசீஸ் இருக்கிற எஃபெக்டட் குழந்தை பிறக்கும். ஓகேங்களா? ரைட். இனி ஒரு டிசீஸ்னா நான் சிம்பிளா ஜெனரலா தான் அந்த நோட்டேஷன் கொடுத்தேன். நம்ம ஆக்சுவலி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ரெண்டு LL வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? HB இங்க போடுறேன். HbA இதுதான் நார்மல் LL. நார்மல் LL எதுனா கோட் பண்ணும்? நார்மல் ஹீமோகுளோபின் கோட் பண்ணும். அதனால தான் நார்மல் ஹீமோகுளோபின் கோட் பண்ற LL அதனால HbA ன்னு சொல்றேன். இது மியூட்டேட்டட் ஆய் ரெசசிவ் LL ஆய் மாறும்போ அதற்கு தான் நம்ம என்ன சொல்றது? HbS சிக்கல் செல் அனீமியா காஸ் பண்ற LL. மியூட்டேட்டட் LL சிக்கல் செல் காஸ் பண்ற LL ஆய் மாறிடுச்சு. அதனால நம்ம HbS ன்னு தான் ரெப்ரசென்ட் பண்றேன். So this is the disease causing LL. disease causing LL. இப்படி ரெண்டு LL உங்களுக்கு இருக்கும்போது எத்தனை காம்பினேஷன் வரலாம்? சொல்லுங்க. 3 காம்பினேஷன் தானே ரெண்டு LL நின்னு வரும். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன? HbA HbS. ஓகேங்களா? ரெண்டு LLும் heterozygous. Right. Next one is what? HbA HbA. ரெண்டும் டாமினன்ட் நார்மல் LL. அதுக்கு அப்புறம் என்ன வரும்? HbS HbS. Third possibility. இதுல you see this one. இவங்கள முதல்ல பார்க்கலாம். இவங்க எப்படி? அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டு LLும் நார்மல் LL ஆகிறதுனால ஃபார்ம் பண்ற ஹீமோகுளோபின் அத்தனையும் நார்மலா இருக்கும். பர்சன் வந்து நார்மலா இருக்கும், பக்காவா நார்மலா இருக்கும். பட் வாட் அபவுட் திஸ் ஃபர்ஸ்ட் பர்சன்? இனி இவங்கள பாருங்க. HbA HbS. நார்மல் ஹீமோகுளோபினை கோட் பண்ற LLும் இருக்கு, டிஃபார்ம்டான அப்நார்மலான ஹீமோகுளோபினை கோட் பண்ற LLும் இருக்கு. அதனால இவங்க ரெண்டு ஹீமோகுளோபினையும் கோட் பண்ணும். ஓகே, both hemoglobins will be coded by them. ஓகே, அதனால இவங்களுக்கு டிசீஸ் இருக்கான்னு கேட்டா இவங்கள சொல்றது சிக்கல் செல் எனீமிக்னு இல்ல, சிக்கல் செல் ட்ரெய்ட்னு தான் நம்ம சொல்லுவோம். சிக்கல் செல் ட்ரெய்ட். பிகாஸ் ஒரு LL அப்நார்மலான ஹீமோகுளோபினை கோட் பண்ணாலும் இன்னொரு LL நார்மல் ஹீமோகுளோபினை கோட் பண்றதுனால இவங்களுக்கு வாழ முடியும். they will be attaining marriageable age and all. ஓகேங்களா? ரைட். பட் நீங்க தேர்ட் வெர்ஷன் பாருங்க. தேர்ட் பாசிபிலிட்டி, அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டு LLும் சிக்கல் செல் காஸ் பண்ற சிக்கல் அப்நார்மலான ஹீமோகுளோபின் காஸ் பண்ணி RBCயை சிக்கல் செல்லாய் மாத்திர எபிலிட்டி இருக்கிற LL தான். அதனால கண்டிப்பா இவங்களுக்கு எது டிசீஸ் இருக்கு? சிக்கல் செல் எனீமியா. சிக்கல் செல் எனீமியா இருக்கும். These people அவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க. Okay, so they will be mostly marriageable age attain பண்றதுக்கு முன்னாடியே they will be die.
ஓகேங்களா. அதனால ஒரு சிக்கல் செல் ட்ரைட் இருக்கிற இண்டிவிஜுவல் இவங்க தான் வாழ போகிறோம். இவங்களில் இன்னவருக்கும் சிக்கல் செல் அனீமியா இருக்கிற குழந்தை பிறக்க போகிறது. பிகாஸ் இவங்க எப்படினாலும் மேரேஜ் எல்லாம் பண்ணுற அவர் ஏஜுக்கு வர மாட்டேன். ஓகேங்களா. ஸோ ஒரு பாசிபிலிட்டி யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண வாட் ஐ எக்ஸ்பிளைன் அதுதான் இதிலும் சொல்லி இருக்கிறது. கரெக்டா? ரைட். இனி வாட் ஹேப்பன்ஸ் இன் சிக்கல் செல் அனீமியா சொல்லுங்க. என்ன வரும்? இதுதான் வரப்போறேன். நீங்க பாருங்க, ஹீமோகுளோபின் நார்மல் ஹீமோகுளோபினை கோட் பண்ற ஜீன் ஒரு ஜீன்ல ஒரு இடம் இருக்கு. ஒரு இடத்துல தான் சேஞ்ச் வரப்போற. திஸ் பிளேசஸ் திஸ் 3 நியூக்ளியோடைட் இதுல தான் சேஞ்ச் வரப்போற. எப்படிப்பட்ட சேஞ்ச் வரும் சொல்லுங்க. GAGCTC தான் நார்மலா அந்த ஜீன்ல இந்த இடம் இருக்க வேண்டியது. ஆனா சிக்கல் செல்லுக்கு வரும்போது வாட் ஹேப்பன்ஸ்? ஒரு சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்ச் ஆகுது. அது யாரா மாறுது? T and A Tன்னு வர வேண்டியது TA ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் கால்ட் as point mutation. ஒரு சிங்கிள் பேஸ் பேர்ல சேஞ்ச் வந்து அது மாறிடுச்சு. சிங்கிள் பேஸ் பேர் மாறிடுச்சு. இது சிங்கிள் பேஸ் பேர் அல்ல மாறியா என்ன அப்படி இல்லை. ஏன்னா இது டிஎன்ஏல வந்த சேஞ்ச். ஒரு டிஎன்ஏல இந்த மாதிரி சேஞ்ச் வந்தா இது ஒரு கோடோன் இதுல இருந்து ஃபார்ம் பண்ற mRNA அதிலும் அந்த சேஞ்ச் இருக்கும்ல. பாருங்க, நார்மலான ஹீமோகுளோபின்ல ஃபார்ம் பண்ற mRNA ஒரு சீக்வென்ஸ் ஒரு பாட்டில் இருந்து ஃபார்ம் பண்ற mRNAல இருக்கிற சீக்வென்ஸ் என்ன? GAG. இதுதான் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ். அது சேஞ்ச் மியூட்டேட் ஆன ஜீன்ல இதே இடம் கோட் பண்ணும்போது யாரா மாறிடுச்சு? அது GUG மாறிடுச்சு. GAG இருக்க வேண்டிய இடம் அது GUG மாறிடுச்சு. இனி இது புரோட்டீன் சிந்தசிஸ்லேக்கு வரும்போது என்ன ஆகும்? ஓகேங்களா. ரைட். வாட் இஸ் இட்? HBA பெப்டைடுல 6th அமினோ ஆசிட்னா தான் ஒரு கோடோன் கோட் பண்ண போகிறது. ஓகே. அப்ப நார்மல் பர்சன்ல GAG யாரை கோட் பண்ணும்? 6th அமினோ ஆசிட் அது குளூட்டாமிக் ஆசிட்னு தான் கோட் பண்ண போறேன். ரைட். ஆனா டிஃபார்ம்டு சேஞ்ச்டு மியூட்டேட்டட் ஆன பாயிண்ட் மியூட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ற ஒரு mRNA இருக்கிற இந்த GUG mRNA கோடோன் GUG ஆனா அது கோட் பண்ணது யாரு? வேலின்ல தான். ஓகே. ஸோ 6th பொசிஷன்ல இருக்க வேண்டிய குளூட்டாமிக் ஆசிட்னை யாரு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்? வேலின் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. யாரை ரீப்ளேஸ் பண்ற அது கரெக்டா நீங்க படிக்கணும். சொல்லுங்க, யாரு இருக்க வேண்டியது? யாரு? குளூட்டாமிக் ஆசிட். அதுவும் 6th பொசிஷன் ஆஃப் த குளோபின் செயின். ஏது குளோபின் செயின்? பீட்டா குளோபின் செயின் ஆஃப் ஹீமோகுளோபின். ஓகே. அப்ப 6th பொசிஷன்ல குளூட்டாமிக் ஆசிட் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு? வேலின் தான். அது அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் மியூட்டேஷனால வரப்போற சேஞ்ச் தான். ஓகேங்களா. இது மாறிடுச்சுன்னா 6th பொசிஷன்ல ஒரு அமினோ ஆசிட் மாறிடுச்சுன்னா மொத்தமே அதோட கேரக்டரே மாறி போயிடும். ஓகேங்களா. ரைட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஒரு சிங்கிள் அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகுறதுனால என்ன ஆகும்னா ஃபார்ம் பண்ற ஹீமோகுளோபின். ஓகேங்களா. ஹீமோகுளோபின் சொல்றது அது வந்து பாலிமரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. எப்நார்மல் ஹீமோகுளோபின் தானே ஃபார்ம் ஆயிடுது இப்போ. ஓகே. எப்நார்மல் பீட்டா செயின் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் வந்து எப்நார்மல் தான். அதனால இது லோ ஆக்சிஜன் வரும்போ எஸ்பெஷலி இன் லோ ஆக்சிஜன் கண்டிஷன்ல இது என்ன ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும்? பீட்டா செயின் எப்நார்மல் பீட்டா செயின் இருக்கிற ஹீமோகுளோபின் அது பாலிமரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. hemoglobin is becoming polymerized. Polymerized ஆன ஹீமோகுளோபின் இருக்கிற RBC எப்படி ஆயிடும்? அதோட ஷேப்பே மாறிடும். ஓகே. பைகான்கேவ் இருக்க வேண்டிய RBC அது சிக்கல் செல் மாதிரி சிக்கல் செல் ஷேப்டா இருக்கும். ஓகேங்களா. சிக்கல் செல்ஸ் மாதிரி அது மாறிடும். ஓகேங்களா. இனி இப்படிப்பட்ட சிக்கல் செல்லான ஒரு RBC சிக்கல் செல் RBC இருந்தா என்ன ப்ராப்ளம்? அது கிளாட் ஃபார்ம் பண்ணும். ஓகே. டிஸ்ட்ரக்ஷன். RBC will be destroy. ஒழுங்காவே ப்ரொடியூஸ் ஆயிலனா டிஸ்ட்ரக்ஷனும் வரும். ஓகே. ரைட். இனி கிளாட் வரும்போ கிளாட்டும் டிஸ்ட்ரக்ஷனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்?
டிஸ்ட்ரக்ஷன் வரும்போது obviously anemia வரும். ஓகே, blood cells எல்லாம் destroy ஆயிட்டே இருக்கு, ஹீமோகுளோபின் அங்க ஒழுங்காவே இல்ல, anemia is going to happen. இனி இப்படி டிஸ்ட்ரக்டட் ஆனா bloodல RBC destroy ஆயிட்டே இருக்கு. அப்ப ஆக்ஸிஜன் எல்லாம் யார் எடுத்துட்டு கொண்டு போகும் டிஷ்யூஸ்க்காக? ஓகே, அப்ப blood flow கம்மி ஆகுது. ஓகே, blood flow கம்மி ஆகுது. blood flow கம்மியானா obviously எதுவும் கம்மி ஆகும், ஆக்ஸிஜன் availability, டிஷ்யூஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஆக்ஸிஜன் availabilityயும் கம்மி ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ஒரு சிங்கிள் ப்ராப்ளத்தினால எத்தனை கேரக்டர் வந்துடுச்சு, எத்தனை கேரக்டர்ஸ் ஆர் கெட்டிங் எஃபெக்டட். ஓகேங்களா? ரைட். இது anemia, again I can say anemia வந்தா obviously என்ன வரும், வீக்னஸ் வரும்ல, டயர்ட் ஆகும்ல. ரைட். so multiple characters are affected. ஓகே, அப்ப அதனால this is also an example of what நீங்க பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல படிக்கிறது, ஒரு சிங்கிள் ஜீன்ல வர போற சேஞ்ச்னால மல்டிபிள் கேரக்டர்ஸ் ஆர் கெட்டிங் எஃபெக்டட். என்ன சொல்லுவோம் அதுக்கு? பிளியோட்ராபிசம். ரைட், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் ஃபீனால் கீட்டோனூரியா. ஃபீனால் கீட்டோனூரியான்னு சொல்றது ஒரு இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் தான். ஓகேங்களா? ஒரு மெட்டபாலிசம் கரெக்டா மெட்டபலைஸ் பண்ண ஒரு பாத்வேல இன்வால்வ்டா இருக்கிற ஒரு என்சைம், என்சைம் இல்ல, என்சைம்னு கோட் பண்ற ஜீன் மியூட்டேட்டட் ஆயிடுச்சு, அதனால என்சைம் வரல. என்சைம் இல்லாததுனால மெட்டபாலிக் பாத்வே ஒழுங்காவே நடக்கல, அதனாலதான் என்ன வருது, ஒரு டிசீஸ் வருது. Okay, we'll see what is that pathway. This is an autosomal recessive disease. That means your disease varanona person eppadi irukano, homozygous recessive condition la irukano, appo da indha disease person ku express agum. Right. Now what is happening in this disease? Solunga, நம்ம பாடியில phenyl alanine hydroxylase அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. phenyl alanine hydroxylase, இதோட ஷார்ட் ஃபார்மா நான் PAH னு போடுறேன். ஓகேங்களா? phenyl alanine hydroxylase ಈ என்சைம்ல கோட் பண்ற ஜீன். ஓகே, ಈ ஜீன் தான் என்ன கோட் பண்ற, PAH அப்படிங்கிற என்சைம்ன கோட் பண்றது. this is the enzyme. right. PAH என்ன பண்ணும்? what is PAH going to do? PAH என்ன பண்ணும்னா phenyl alanine, ஓகேங்களா, phenyl alanine அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ன தைராக்சின் அப்படிங்கிற அமினோ ஆசிடாய் மாத்திடும். ஓகே, phenyl alanine is changing, I mean PAH enzyme is changing phenyl alanine into thyrosin. இனி thyrosin form ஆனா thyrosin இருந்து யாரெல்லாம் form ஆயிடும்? proteins will be formed. ஓகேங்களா? proteins form ஆகும் because ரெண்டு பேரும் amino acid தான். அப்ப thyrosin வச்சு proteins can be formed. melanin இதே thyrosin இருந்தா தான் melanin உங்களோட ஸ்கின்னுக்கெல்லாம் பிக்மெண்டேஷன் கொடுக்கிறது, melanin பிக்மெண்டேஷன். ஓகே, அது இதுல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். இப்படிதான் ஒழுங்காவே போயிட்டு இருந்தா ஒரு மெட்டபாலிக் பாத்வே தான். இப்பதான் என்ன ஆகுது, ஒரு என்சைமினை கோட் பண்ண வேண்டிய இந்த ஜீன் மியூட்டேட்டட் ஆயிருச்சு. மியூட்டேட்டட் ஆகும்போ என்சைம் ஃபார்ம் ஆகுமா? என்சைம் ஃபார்ம் ஆக மாட்டேன். என்சைம் இல்லைன்னா ஒரு கன்வர்ஷன் phenyl alanine தைரோசின் ஆகி கன்வெர்ட் பண்றது வருமா? இல்ல, வர மாட்டேன். ஓகேங்களா? அதனால புரோட்டீன் ஃபார்மேஷன், மெலானின் ஃபார்மேஷன் எதுவும் வராது. ஓகேங்களா? அப்ப புரோட்டீன் ஃபார்மேஷன் கரெக்டா இல்லைன்னா என்ன வரும்? ஹேர் கரெக்டா ஹேர் லாஸ் வரும். ஹேர் லாஸ். should I write it in another? the symptoms. ஓகே, இது இல்லாம இருந்தால் ஹேர் லாஸ், புரோட்டீன் இல்லைன்னா ஹேர் லாஸ். ஓகேங்களா? மெலானின் இல்லாம இருந்தால், தைரோசின் இல்லைன்னா மெலானினும் இல்லை, மெலானின் இல்லாம இருந்தா பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்காது. இனி பிக்மெண்டேஷன் யாருக்கு வேணும்? ஸ்கின்னுக்கு பிக்மெண்ட் இருக்காது, அதே மாதிரி ஹேருக்கும் பிக்மெண்ட் இருக்காது. ஹேர் லாஸ் பிளஸ் ஹேருக்கு பிக்மெண்டேஷனும் கம்மியா இருக்கும். ரைட். இனி தைரோசின் இல்லாததுனால இவ்வளவு ப்ராப்ளம் வருது. இனி தைரோசின் ஃபார்ம் ஆகலைன்னா யார் அதிகமா இருக்கும்? phenyl alanine அதிகமா இருக்கும்ல. தைரோசின் கம்மியா இருக்கு, phenyl alanine அதிகமா இருக்கும். பிகாஸ் அந்த கன்வர்ஷன் தான் கரெக்டா வராம இருக்கு. ஓகே, இப்படி அக்யூமுலேட் பண்ணிருக்கிற phenyl alanine இவங்க ஆக்சுவலி யாரா மாறிடும்? அதோட டெரிவேட்டிவா மாறிடும், phenyl pyruvic acid மாறிடும்.
phenyl pyruvic acid மாறி அது எங்க போய் உட்காரும் brainல accumulate பண்ணும் ஓகே எக்ஸசிவான எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்ற இவங்க ஓகே கன்வர்ஷன் வராம இருக்கிற இவங்க போய் brainல உட்கார்ந்ததனால what is also going to happen mental retardation is also going to happen retardation is going to happen now again பாருங்க ஒரு சிங்கிள் ஜீன் மியூட்டேட்டட் ஆயதுனால மல்டிபிள் கேரக்டர்ஸ் எஃபெக்டட் ஆகுது பிக்மெண்டேஷன் எஃபெக்டட் ஆகுது ஹேர் லாஸ் வருது மென்டல் ரிட்டார்டேஷன் வருது அப்ப இதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள் தான் பிளியோட்ராபிஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் பிளியோட்ராபி ரைட் ஓகே next is what இதுதான் already explained right thalassemia what kind of disease is thalassemia சொல்லுங்க thalassemia னு சொல்றது ஒரு autosome linked recessive disease தான் okay it is transmitted from parents to offspring when both parents are carriers ரெண்டு parents carriers ஆகும்போது தான் இவங்களுக்கு disease வரும் அது எப்படி இதுதான் carrier ஆன ரெண்டு parent ஓகேங்களா ஈ parentல இருந்து recessive allele இந்த parentல இருந்து recessive allele கிடைச்சா இவங்க autosomal recessive ஆயிடுச்சு obviously ஈ ஒரு allele தான் என்ன இருக்கு disease causing ability இருக்கு கண்டிப்பா person affected ஆ இருக்கும் ஓகேங்களா ரைட் now ஈ ஒரு disease எதனால வரப்போற mutation ஆலயோ deletion ஆலயோ தான் வரப்போற ஓகேங்களா அதனால what is going to happen rate of synthesis of globin chains அதுதான் எஃபெக்ட் ஆகுது கரெக்ட் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய ஆல்பா செயினோ பீட்டா செயினோ ஹீமோகுளோபினோட ரெண்டு செயின்ல ஏதாவது ஒன்று கரெக்ட் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கும் குவான்டிட்டி இஸ் கோயிங் டு பி ரெடியூஸ்ட் ஓகே ரைட் இது கரெக்ட் அமௌண்ட்ல ஹீமோகுளோபின் இல்லைனா ப்ரொடியூஸ் ஆயில்லைனா what is going to happen anemia வரும் ஓகே அதுதான் தலாசீமியால வர போற ரெண்டு டைப் இருக்கு ஒரு டிசீஸ் தலாசீமியா ஆல்பா தலாசீமியா அண்ட் பீட்டா தலாசீமியா இதுதான் நம்ம பார்க்க போறது ஆல்பா தலாசீமியால what is going to happen அதுல எஃபெக்டட் ஆகுறது ஆல்பா குளோபின் செயினோட ப்ரொடக்ஷன் தான் ஓகே இனி ஆல்பா குளோபின் செயினோட ப்ரொடக்ஷன் ஏன் எஃபெக்டட் ஆகுது பிகாஸ் அதனை கண்ட்ரோல் பண்ற ரெண்டு ஜீன் ரெண்டு க்ளோஸ்லி ரிலேட்டடான ஜீன்ஸ் HbA1 HbA2 ಈ ரெண்டு ஜீனும் என்ன ஆகுது it is getting affected okay இதுதான் mutated ஆகுது அதனால தான் alpha globin chain is getting affected அப்ப எந்த அளவுக்கு ಈ நாலு ஜீன் ஓகே ಈ நாலு எஃபெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு டிசீஸ் கொஞ்சம் சிவியர் ஆகும் ஓகே that means ரெண்டு ஜீன் இதுதானே ரெண்டு ஜீன் அதோட நாலு எலமெண்ட்ஸ் ரைட் அப்போ இதுல ஒரு எலமெண்ட் மட்டும் டிஃபெக்ட் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணா அவளும் டிசீஸ் அது வராது ஓகேங்களா இனி ரெண்டும் எஃபெக்டட் ஆனா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் மைனர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் will be there நாலு எஃபெக்டட் ஆனா ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இதுதான் என்ன சொல்றது ஓகே the more genes are affected the less alpha globin molecules are synthesized ஓகே எவ்வளோ ஜீன்ஸ் எஃபெக்ட் ஆகுமோ அவ்வளோ ஆல்பா குளோபின் செயினோட சிந்தசிஸ் கம்மி ஆயிடும் ஹீமோகுளோபின் அப்நார்மலா மாறிடும் கரெக்டா ரைட் நெக்ஸ்ட் இஸ் பீட்டா தலாசீமியா அதுல எஃபெக்டட் ஆகுறது என்ன பீட்டா குளோபின் செயின்ஸ் பீட்டா குளோபின் செயின்ஸோட சிந்தசிஸ் தான் கம்மி ஆகுது அது ஏன் கம்மி ஆகுதுன்னா அதனை கண்ட்ரோல் பண்ற ஒரு சிங்கிள் ஜீன் தட் இஸ் 11th குரோமோசோம்ல பிரசன்ட் ஆன சிங்கிள் ஜீன் HBB ஒரு சிங்கிள் ஜீன் தான் எஃபெக்டட் ஆகுது ஓகே அப்போ ஒரு பேரண்டல் இருந்து HBB வரும் இன்னொரு பேரண்டல் இருந்து இன்னொரு HBB வரும் கரெக்டா அப்ப இதுல ரெண்டு எஃபெக்டட் ஆனா ரொம்ப சிவியர் ப்ராப்ளமா இருக்கும் அதுல ஏதாவது ஒன்னு தான் எஃபெக்ட் ஆகும்னா அவளும் ப்ராப்ளம் வராது லைக் திஸ் ஓகேங்களா சோ மியூட்டேஷன் ഈ ഒരു രണ്ട് ജീൻ ഒന്നോ അതിൽ അധികമോ ജീൻസ് എഫക്റ്റഡ് ആകുമ്പോൾ மியூட்டேஷனால் எஃபெக்டட் ஆகும்போது தான் ஒரு பீட்டா தலாசீமியான்னு சொல்ற டிசீஸ் இருக்கிறது ரைட் இது நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க வேண்டியது எத்தனை ஜீன்ஸ் இன்வால்வ்ட் அது இருக்கிற குரோமோசோம் எது பீட்டா தலாசீமியால ஒரு சிங்கிள் ஜீன் ஓகேங்களா அது இருக்கிறது குரோமோசோம் 11ல ஆல்ஃபால ரெண்டு ஜீன் ஓகேங்களா அது இருக்க போறது குரோமோசோம் 16ல இது கன்ஃபியூஸ் பண்ணிடும் ஓகேங்களா அப்போ ஆல்ஃபால ஏது குரோமோசோம் எத்தனை ஜீன் பீட்டால எத்தனை ஜீன் ஏது குரோமோசோம்னு கரெக்டா படிக்கணும் next is what the difference between thalassemia and sickle cell anemia very very important ரெண்டு ஹீமோகுளோபினோட ப்ரொடக்ஷன் மாதிரி ரிலேட்டட் ஆனதா ஓகேங்களா ஹீமோகுளோபினை அதனை எஃபெக்ட் பண்ற ஒரு டிசீஸ் தான் ஓகே ரைட் இனி thalassemia sickle cell anemia என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஹீமோகுளோபின் is getting affected but what is the difference there see thalassemia னு சொல்றது ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ற குவாண்டிட்டி amount of hemoglobin produce அதுதான் காம்ப்ரமைஸ் ஆகுது அதுதான் டிக்ரீஸ் ஆகுது அதனால இதுல நம்ம ஒரு குவான்டிட்டேட்டிவ் ப்ராப்ளம்னு நம்ம சொல்லுவோம் ஓகே சோ thalassemia is a quantitative problem ஆனா sickle cell anemia என்ன ஆகுது
அதில் கரெக்ட் அமௌண்ட்ல ஹீமோகுளோபின் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் ப்ரொடியூஸ் பண்ற ஹீமோகுளோபின்ல குவாலிட்டி இல்லை. ஹீமோகுளோபின் இருந்தா அது இருக்கிற ஆர்பிசி அது சிக்கல் செல் மாதிரி மாத்து போறேன். ஓகேங்களா? அப்போ அதில் குவாலிட்டி இல்லாமல் இருக்கு, பட் குவான்டிட்டி அமௌண்ட் எல்லாம் ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கு. அப்போ இது ஒரு குவாலிட்டேட்டிவ் டிசீஸ்னு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் தான் சிக்கல் செல் அனீமியா நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் thalassemia is going to be a quantitative problem because quantity of hemoglobin is affected. அதே மாதிரி சிக்கல் செல் அனீமியா சொல்றது ஒரு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் தான், பிகாஸ் அது ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ற ஹீமோகுளோபினோட குவாலிட்டியை தான் அது எஃபெக்ட் பண்றது. கரெக்டா? நெக்ஸ்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சொல்லுங்க, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு சொல்றது அது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர் தான். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸை பத்தி உங்களோட என்சிஆர்டில ஜஸ்ட் மென்ஷன் மட்டும் பண்ணிருக்கு, பட் இட்ஸ் பெட்டர் டு நோ. டீட்டெயிலாக எதுவும் படிக்க தேவையில்லை, பட் அதோட ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இது பெட்டராக இருக்கும். ஓகே, அப்போ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு சொல்றது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர் தான். ஏன்னா அதுக்கு தேவையான ஜீன்ஸ், மியூட்டேட்டட் ஆகிற ஜீன்ஸ், இ டிசீஸ் கொண்டு வர ஜீன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது குரோமோசோம் நம்பர் 7ல தான், which is autosome. ஓகே, அப்போ குரோமோசோம் நம்பர் 7 மேல இருக்கிற ஜீனு அது மியூட்டேட்டட் ஆகி ரெசசிவ் டிசீஸ் காசிங் ரெசசிவ் எல்லாம் மாறுது. ரைட். இனி அதனால என்ன, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? குரோமோசோம் நம்பர் 7ல ஒரு ஜீன் மியூட்டேட்டட் ஆனா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? அது என்ன பண்றேன்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ டிஃபெக்டிவ் கிளைகோப்ரோட்டீன். ஒரு டிஃபெக்டிவ் கிளைகோப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி, கிளைகோப்ரோட்டீன் டிஃபெக்டிவ் ஆகும்போது என்ன ஆகும்னா சால்ட் அண்ட் வாட்டர், ஸ்வெட்டில் எல்லாம் இருக்கிற சால்ட் வாட்டர் எல்லாம் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல போகணும். அப்பதான் ஸ்வெட்டு கரெக்ட் ஸ்வெட் ஆகி வெளியில போகும். ஓகே, சால்ட்னையும் வாட்டர்னையும் மூவ்மெண்ட் அது பிளாக் பண்ணிடும். ஓகே, அது அப்நார்மலா மாற்றிடும். அதனால ஃபார்ம் பண்ற ஸ்வெட் அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், திக்கா இருக்கும். அதுதான் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ல வரப்போறது. ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி இந்த மியூக்கஸ் ஸ்வெட் ஆகட்டும், எது மியூக்கஸ் ஆனாலும் அது திக்கல்லாமாய் அது மாறிடும். ஓகே, that is what happens. That's enough. Next is myotonic dystrophy. Again, உங்களோட NCERT மென்ஷன் பண்ண ஒரு autosomal dominant disease-க்கு எக்ஸாம்பிள் தான் myotonic dystrophy. சொல்லுங்க, ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு தேவையான ஜீன். ஓகே, இது கொண்டு வரத ஜீன் ஏது குரோமோசோமில் இருக்கு? இட் இஸ் present on autosome, that is chromosome 19. chromosome 19 மேல இருக்கிற ஜீனுக்கு ப்ராப்ளம் வரும்போது மியூட்டேட்டட் ஆகி அது டாமினன்ட் மியூட்டேஷன் டாமினன்ட் எல்லாம் மாறும்போது அதுக்கு தான் என்ன சொல்றது? மயோட்டானிக் டிஸ்ட்ராபின்னு சொல்றது. ரைட். இனி மயோட்டானிக் டிஸ்ட்ராபி, as I told you, முன்னாடி நம்ம பார்த்தப்போ I told you மஸ்குலார் டிஸ்ட்ராபி அதோட ஒரு டைப் தான் மயோட்டானிக் டிஸ்ட்ராபி. ஓகேங்களா? அப்போ மஸ்குலார் டிஸ்ட்ராபியோட ஒரு டைப்பா மயோட்டானிக் டிஸ்ட்ராபி நான் சொல்லும்போது வாட் டு ஐ மீன்? ஓகே, ஐ மீன் தட் மயோட்டானிக் டிஸ்ட்ராபில மசில் எல்லாம் இருக்கு, கரெக்டா இருக்கு, பட் மசிலோட ரிலாக்ஸேஷன் அது பண்ண முடியல. மசில் கான்ட்ராக்ட் ஆகுது, பட் ரிலாக்ஸேஷன் ஓகேயா that is not happening. அதனால மசில் கான்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கு, ரிலாக்ஸேஷன் வர முடியல. இப்போ மஸ்குலர் ரிலாக்ஸேஷன் தான் ஒரு டிசீஸ் எஃபெக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். அதனால வாட் இஸ் அகெயின் அதோட நெட் எஃபெக்டா என்ன வரும்? ப்ரோக்ரெசிவ் மஸ்குலர் wasting, weakness இதெல்லாம் வரும். பட் ப்ராமினெண்டா வரப்போறது இதுதான். Relaxation is getting affected, right? Second type of muscular dystrophy, as I told you, muscular dystrophy ல ஒரு dystrophy தான் என்னது? myotonic dystrophy, which is autosomal dominant. இனி நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு muscular dystrophy தான். இதுக்கு தான் Duchenne's muscular dystrophy ன்னு சொல்றது, DMD. ஓகேங்களா? இது எப்படிப்பட்டது? This is X-linked recessive mutation. பாருங்க, ஒரு இன்ஹெரிட்டன்ஸே மாறி போச்சு. ரைட்? திஸ் இஸ் X-linked recessive mutation. இதுனா ஒரு டிசீஸ்ல, ஓகே, DMD ன்னு சொல்ற ஒரு டிசீஸ்ல என்ன வரும்? இங்க தான் dystrophin is going to be absent. dystrophin அப்படிங்கிற புரோட்டீன் இங்க இல்ல. இனி dystrophinோட வேலை என்ன? what is the job of dystrophin? பாருங்க, இதுதான் செல் மெம்பரேன். ஓகேங்களா? மசில் செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன் இதுதான். ரைட்? சார்கோலெமா இதுதான் ஆக்டின், ஆரஞ்சு கலர். ஆக்டினை பிளாஸ்மா மெம்பரேனுமாய் ஜாயின் பண்றது யாரு? இட் இஸ் ஜாயின்ட் பை டிஸ்ட்ரோபின். இதுதான் டிஸ்ட்ரோபினோட வேலை. அப்ப டிஸ்ட்ரோபின் இல்லாம போச்சுன்னா என்ன வரும்? இப்படி அட்டாச் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டேன், மசில் வீக் ஆயிடும்.
Okay. Next is chromosomal disorders. Solunga, what do you mean by chromosomal disorders? Chromosomal disorders means chromosomes அதிகமானாலோ கம்மியானாலோ வரப்போற disorders, right? இனி types of chromosomal disorders. எத்தனை type chromosomal disorders இருக்கு? euploidiயால வரப்போற chromosomal disorders இருக்கு. aneuploidiயால வரப்போற disorders இருக்கு. அதுல mainly நம்ம focus பண்றது aneuploidiயால வரப்போற diseases தான் உங்களோட syllabusல இருக்குது. But just we'll see what is euploidy and what is aneuploidy. What is euploidy சொல்லுங்க? euploidyன்னு சொன்னா ஒரு ஆர்கானிஸோட செல்லுல entire set of chromosome அப்படியே duplicate ஆகுது. Okay, அப்ப entire set of chromosome is undergoing change. Addition or deletion of entire chromosome set. பாருங்க, suppose ஒரு cell n haploid இருந்தா, okay, monoploid ஆன cell இருந்தா, அதுக்கு அது 2n ஆகுது. Okay, it is becoming 2n or else it is becoming 3n. அப்ப இதுல எல்லாம் என்ன ஆகுது? ஒரு additional set of chromosome is added. Okay, அதுக்கு தான் என்ன சொல்றது? euploidy. Different types of euploidy are there. ஒன்னு monoploidy, ஒரு single set, ஒரே ஒரு single set of chromosome மட்டும் தான் இருக்கும்போது அதுக்கு பேரு monoploidy. ஓகேங்களா? ரைட். இனி polyploidy, அது என்ன? இதுக்கு அதிகம், right? 3n 4n more than 2 sets of ploidy வரும்போ, more than 2 sets of chromosomes வரும்போ அதுக்கு தான் என்ன பேரு? polyploidy நம்ம சொல்றது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன? polyploidy, that is euploidy உட ஒரு டைப்பான polyploidy. அது என்னன்னு பார்க்கலாம். what is polyploidy? இதுதான் polyploidy. பாருங்க, 3 sets இருந்தா அதுக்கு பேரு triploidy. 4 செட் இருந்தா tetraploidy. 5 செட் இருந்தா pentaploidy. 6 செட் இருந்தா hexaploidy. அப்ப entire set is repeating. ஓகேங்களா? ரைட். இனி polyploidy எதனால வரும்? why this polyploidy is happening? எதனால வரும்னா, after telophase, cell division எல்லாம் முடிச்சிட்டு, telophase வரைக்கும் முடிச்சிட்டு, that means chromosome duplicate பண்ணி 2 ஓரமா மாறிடுச்சு. ஓகேங்களா? ரைட். இப்படி entire set chromosome ரைட், இப்படி போயிடுச்சு. கரெக்டா? telophase complete ஆயிடுச்சு. ஆனா cytokinesis, that is cytoplasm divide பண்றது வரல. அது கரெக்டா டிவைட் பண்ணல. ஏன்னா அது டிவைட் பண்ணாதான் என்ன ஆகும்? கரெக்ட் ploidy இங்க மெயின்டைன் ஆகும். ஓகே, பட் இட் இஸ் நாட் அண்டர்கோயிங் டிவிஷன். டிவிஷன் அண்டர்கோ பண்ணாம இருந்தா பாருங்க, ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ள டூப்ளிகேட்டட் செட், என்டையர் செட் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் டிவைட் பண்ணல after telophase of cell division, அதனால entire chromosomes வந்து increase ஆகுது. This is called as polyploidy. இதனால தான் polyploidy வரும். Next, aneuploidy. What do you mean by aneuploidy? aneuploidy ன்னு சொன்னா actually entire set change ஆகாது. ஏதாவது ஒரு chromosome அல்ல 2 or 3 chromosomes, right? Individual chromosomes are undergoing addition or deletion, right? So extra chromosomes added ஆகுது, இல்லனா delete ஆகுது. கரெக்ட்டா? ரைட். இனி எதனால aneuploidy வருது? why aneuploidy? how it happens? right? why it happens? because of failure of segregation of chromatids during cell division. கரெக்ட்டா chromatids segregate ஆகல cell division டைம்ல. அதனால தான் என்ன வருது? ஒரு aneuploidy வர போற. for example, இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் total 2n is 6. ஓகேங்களா? ரைட். இது கரெக்டா டிவைட் ஆகும்போது எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கணும். haploid cells ஃபார்ம் பண்ணும்போது இப்படிதான் இருக்கணும்.
6ல 3 ஒரு சைடு போகணும், இன்னொரு 3 இன்னொரு சைடு போகணும். இதுதான் கரெக்ட் செல் டிவிஷன். ஆனா என்யூப்ளாய்டின்னு எப்படி வரும்னா கரெக்டா இவங்க அப்படி செக்ரிகேட் ஆகாம இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரெண்டும் போயிடுச்சு, ஆனா தேர்ட் போகல. தேர்ட் குரோமோசோம் பாருங்க, தேர்ட் பேர் ஆஃப் குரோமோசோம் ரெண்டும் ஒரு இதுக்குள்ள தான் வந்திருக்கு, செல்லுக்குள்ள வந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் செல் இஸ் ஹேவிங் எத்தனை n+1. ஓகே, இதுக்கு n-1. இதுதான் என்யூப்ளாய்டி. ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஒரு செல்லுக்குள்ள, இன்னொரு செல்லுக்குள்ள ஒரு குரோமோசோம் கம்மி, ரைட்? ஸோ இப்படிப்பட்ட அன்ஈக்குவல் செக்ரிகேஷன் தான் நம்ம என்ன சொல்றது, நான் டிஸ்ஜங்ஷன். ஓகேங்களா? அப்ப நான் டிஸ்ஜங்ஷனால தான் என்ன வருது, என்யூப்ளாய்டி வருது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் என்யூப்ளாய்டியோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க. சி, ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வந்தா அதுக்கு என்ன சொல்றது, ட்ரைசோமி. ஒரு குரோமோசோம் கம்மி ஆயிடுச்சு, மோனோசோமி. இனி 2 குரோமோசோம் கம்மி ஆயிடுச்சு, நல்லிசோமி. 2 குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, டெட்ராசோமி. ஓகேங்களா? So these are the different types of aneuploidy. Now aneuploidy நம்ம ஓட்டோசோம்ஸ்ல இல்லைன்னா நம்ம குரோமோசோம்ஸ்ல வரும்போ அதனால வரப்போற டிசீசஸ். ஸோ டிசீசஸ் காஸ்ட் பை என்யூப்ளாய்டி இன் ஹியூமன் பீங்ஸ். 3 டிசீஸ் தான் மெயின்லி குரோமோசோமல் டிசீசஸ் ஆய் என்யூப்ளாய்டி காஸ் பண்ற குரோமோசோமல் டிசீசஸ் ஆய் உங்களோட என்சிஆர்டி கொடுத்துருக்கிறது. 3 டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் டிசீஸ் தான் டவுன் சிண்ட்ரோம். சொல்லுங்க, டவுன் சிண்ட்ரோம்னு சொல்றது எப்படிப்பட்ட என்யூப்ளாய்டி? It is trisomy of 21st chromosome. பாருங்க, ஒரு டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற ஒரு பர்சனோட கேரியோடைப் தான் அது. ஓகே, குரோமோசோமோட அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லா பேர் ஆஃப் குரோமோசோம் எடுத்து பாருங்க, எல்லாத்துலயும் 2. ஓகே, ஒரு பேர் வச்சுதான் இருக்கு. ஆனா நீங்க 21st குரோமோசோம், வாட் அபவுட் திஸ் 21st குரோமோசோம், அதுல மட்டும் பாருங்க 3 இருக்கு, இப்படி 3 இருக்கு. ஓகே, அப்ப 2 மட்டும் தான் இருக்கணும், ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதனால தான் என்ன சொல்றது, ட்ரைசோமி. ட்ரை மீன்ஸ் 3. ஓகே, ட்ரைசோமி 3 குரோமோசோம் இருக்கு. எங்க 3 குரோமோசோம் இருக்கு, 21st குரோமோசோம்ல. அதனால தான் ட்ரைசோமி ஆஃப் 21 இதுன்னு நம்ம சொல்றது. இது முதல்ல டிஸ்கவர் பண்றது யாரு, டிஸ்கிரைப் பண்றது யாரு, லாங்டன் டவுன். அதுவும் இயர் படிக்கணும், 1866ல. இவங்களோட கேரக்டர் தான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும். பிளஸ் இவரோட ட்ரைசோமி எங்க என்ன, what happens in this disease, plus what are the symptoms. ஓகேங்களா? அது நீங்க படிக்கணும். சொல்லுங்க, சிம்டம்ஸ் எதெல்லாம்? முதல்ல ஷார்ட் ஸ்டேச்சர்டா இருக்கும், குழந்தைய பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? அவ்வளோ ஹைட் எல்லாம் வராது, குட்டியா இருக்கும், ஷார்ட் ஸ்டேச்சர்டா இருக்கும், வித் ஸ்மால் ரவுண்ட் ஹெட். பாருங்க, ரவுண்ட் ஹெட்டா இருக்கும், ரவுண்ட் ஹெட், ரைட்? ரவுண்ட் ஹெட்டா இருக்கும். இனி அவங்களோட டங் எப்படி இருக்கும், ப்ரொட்ரூடிங்கா இருக்கும். எப்பொழுதுமே அவங்களுக்கு டங்கு உள்ள வச்சு மவுத் க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தே வில் பி லைக் எப்படி இருக்கும், ஓகே, தே வில் பி ப்ரொட்ரூடிங். இட் இஸ் பிகாஸ் அவங்களோட ஒரு phenotype பார்ட்டா ஏதாவது வருது, கேரக்டர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் அதனால தான் பார்ஷியலி ஓப்பன்ட் மவுத். ஓகே, தென் டங் அப்படியே வெளியில வச்ச மாதிரி. ஓகேங்களா? ரைட். தென் ஃபரோடு டங். what do you mean by ஃபரோடு டங்? டங்கில் நிறைய ஃபரோஸ் மாதிரி, லைன்ஸ் மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் ஒரு குழி மாதிரி, ஐ மீன் ஸ்மால் இன்டெப்தான லைன்ஸ் குழி மாதிரி இருக்கும். தட்ஸ் ஃபரோடு டங், ரைட்? Now, palm is broad with characteristic palm crease. நம்ம palm crease அவங்களுக்கு ஒரு யூனிக் palm crease இருக்கும். இப்போ நம்ம பாம்ல எல்லாம் எப்படி இருக்கும், 2 லைன் தானே இப்படி இருக்கும். அவங்களுக்கு ஒரு யூனிக்கா ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும். இது சிங்கிள் லைன் பார்த்து அதுக்கு தான் சிங்கிள் லைனுக்கு தான் characteristic palm crease னு சொல்றது. அவங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் palm crease, right? So that அதுவும் அவங்களோட கேரக்டர் தான். நெக்ஸ்ட் இஸ் physical problems. பாடி எல்லாமே அவங்களுக்கு அவ்வளோ நார்மல் பர்சன் விட அவ்வளோ இருக்க முடியாது. பட் they can do normal activities, avanga ellame panna mudiyum, but physical some kind of problem they will be having. Next, mental IQ ellam vandu konjam kammiya irukum. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் சைக்கோமோட்டார் எபிலிட்டி, அதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சைக்கோமோட்டார் மீன்ஸ் வாட்? சைக்கோமோட்டார் மீன்ஸ் நம்ம திங்க் பண்ண வேண்டிய வேலை, லைக் டைப்பிங் அல்ல என்ன, மோட்டோர் வேலை தான், கை வச்சு ஸ்கெலிட்டல் மசில் வச்சு தான் இப்படி பண்றேன். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், டைப் பண்றதுக்கு முன்னாடி என்ன டைப் பண்ணணும் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அப்ப யோசிச்சு பண்ற வேலை. டிரைவிங் யோசிச்சு தானே பண்றது, டிரைவிங்ல இப்படி தான் நம்ம பண்ணும். ஆனா அது கம்ப்ளீட்லி ஒரு மோட்டோர் ஸ்கில் கிடையாது, திங்க் பண்ணி தான் எங்க போடணும்,
எங்கே டேர்ன் பண்ணணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும், ஓகே இதெல்லாம் திங்க் பண்ணி தான் நம்ம பண்ணுறேன். அந்த மாதிரி such jobs, such things are called as psychomotor ability. அந்த ability தான் நம்ம psychomotor ability னு சொல்றது. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். Next is Klinefelter syndrome. சொல்லுங்க, Klinefelter syndromeல என்ன வரும்? Klinefelter syndrome எதனால வருதுன்னா, it is caused due to the presence of additional copy of X chromosome. X chromosome ஒரு காப்பி எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்படி இருக்கும்? இது ஒரு they are அதனால இவங்க ஒரு abnormal male தான். They are abnormal male. Okay, they are abnormal male. Normal maleக்கு எப்படி இருக்கும்? XY இதுதானே இருக்கும். Plus ஒரு extra X இருக்கிறதுனால they are considered as abnormal male. Now you will be asking, இது எப்படி male னு சொல்ல முடியும்? 2 X இருக்கிறதுனால ஒரு abnormal female னு சொல்லலாம்ல? ஏன் abnormal female னு சொல்லலன்னா, ஒரு X chromosome ஒரு பர்சனோட பாடியில செல்லுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்கள மேலா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் Y chromosome solely மேலுக்கு தான் இருக்கும். இப்போ Y chromosome இருந்துச்சுன்னா அவங்க மேல் தான். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா abnormal male னு சொல்லலாம். ஓகேங்களா? That's it. அதனால tell me அவங்களோட karyotype எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? டோட்டல் குரோமோசோம் 47 46 பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா X chromosome வந்ததுனால 47. இனி எங்கே அவர் எடிஷன் வந்திருக்கு அதுதான் நம்ம காமா போட்டு ரெப்ரசென்ட் பண்ற. ஓகே, அப்போ 44, XSY இப்படிதான் உங்களோட கேரியோடைப் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும். இது இவங்களோட கேரக்டர் நீங்க பாருங்க, ஓவரால் மாஸ்குலின் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஓவரால் மாஸ்குலின் டெவலப்மெண்ட் தான் இருக்கும். ஆனா அதோடு சேர்ந்து ஃபெமினைன் கேரக்டர்ஸும் டெவலப் ஆகுது, லைக் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட். ஓகே, அதுக்கு தான் என்ன சொல்றது, மேலுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்தா அதுக்கு தான் கைனோகோமாஸ்டியான்னு நம்ம சொல்றது, ரைட்? சோ இனி இவங்களோட reproductive parts, that is reproductive organs எல்லாம் ஒழுங்காவே டெவலப் ஆகல. அதனால என்ன சொல்ற, அவங்களுக்கு ஸ்டெரைலா இருக்கும். they will be sterile, right? So sterile individuals they are. Next is the last syndrome is Turner syndrome. சொல்லுங்க, Turner syndrome சொன்னா இது எதனால காஸ் பண்ற, ஒரு additional X chromosome ஒன்னு கம்மியா இருக்கு. ஓகே, ஒன்னு கம்மியா இருக்கு. that means இது ஃபீமேல் தான். XX இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு ஒரு X இல்லாம போச்சு. ஓகே, அப்ப இங்க ஒரு ஸ்பேஸ், நத்திங், சிங்கிள் X. அதனால டோட்டல் எத்தனை X குரோமோசோம் இருக்கும்? டோட்டல் எத்தனை குரோமோசோம் இருக்கு? 46 கிடையாது, 45 மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இனி ஒரு கம்மியான குரோமோசோம் ஏது பெயர்ல இருக்கு? 6 குரோமோசோம்ல தான் இருக்கு. அதனால இப்படி தான் நம்ம அவங்கள ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா? 45, XO. ரைட். அதனால இவங்க ஒரு abnormal female தான் சொல்லுது. abnormal female. அதனால இவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்களோட reproductive part எல்லாம் கரெக்டா டெவலப் ஆக மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரீஸ் கரெக்டா டெவலப் ஆகல. ஓகே, menstruation இல்ல, ரைட்? அதனால they will be also sterile, right? இனி கரெக்டா reproductive organs டெவலப் ஆகாததுனால செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் இவங்களுக்கு லேக் ஆகும். தட் இஸ் லைக் menstrual cycle. ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரைட்? இனி நம்ம லாஸ்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல இருக்கிற டிசீசஸ் பார்க்க போறேன். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைஃபாய்ட். சொல்லுங்க, டைஃபாய்ட் காஸ் பண்ற ஏஜென்ட் எது? ஒரு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல நீங்க ரொம்ப ஸ்டார்டிங்ல எல்லாம் டிசீசஸ் தான் படிச்சுட்டே இருக்கு. ஓகேங்களா? டிசீஸ்ல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்க? where should you focus? that is first causative agent எது? அது காஸ் பண்ற பேத்தோஜன், அதுதான் causative agent. அது யாரு? மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்னது? that means வெளியில இருக்கிற பேத்தோஜன் எப்படி நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி கிடைக்கும், ஏது ரூட்டிலோட என்ட்ரு ஆகும் நம்ம பாடியில, அதுதான் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். தட் இஸ் ஃபுட்டிலூடையா, வாட்டர்லூடையா, ஏர்லூடையா, ஓகே, எப்படி வரும் அதுதான், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியில ஏது பார்ட்னு அதை எஃபெக்ட் பண்ணும், அதுதான் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதுவும் நீங்க படிக்கணும் ஒவ்வொரு டிசீஸுக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சிம்டம், site of infection, then symptoms. ಈ 4 கேரக்டரும் நீங்க படிச்சா ஒவ்வொரு டிசீஸ்க்கும் படிச்சா it will be completed, right? சொல்லுங்க, டைஃபாய்டு அப்படிங்கிற டிசீஸோட காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன? சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, டைஃபி காஸ் பண்ற டிசீஸ் டைஃபாய்டு, ரைட்?
மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் இப்போ கண்டாமினேட்டட் ஆன வாட்டரோ அது வச்சு சமைச்ச ஃபுட்டோ சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பாக்டீரியாக்கு இது நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி கிடைக்கும் இனி சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன பாருங்க மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கும் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன கண்டாமினேட்டட் ஃபுட் ஆயதுனால கண்டாமினேட்டட் ஃபுட் எங்க போற இன்டெஸ்டைன்ல தானே போறேன் அப்ப அங்கதான் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஓகேங்களா சோ பாருங்க அது அப்படிதான் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபுட் டைரக்டா போறது ஒரு எலிமெண்டரி கனாலிக் அதனால எஃபெக்டட் ஆன ரீஜனும் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் இது ஸ்மால் இன்டெஸ்டைனில் நின்று அது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஆர்கன்லேக்கு மைக்ரேட் ஆகுது அது போய் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்னு எஃபெக்ட் பண்ணும் த்ரூ பிளட் ஓகே ஸோ இட் இஸ் மைக்ரேட்டிங் டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் லைக் லிவர் அண்ட் pancreas த்ரூ பிளட் சிம்டம்ஸ் பாருங்க ஆஸ் ஐ டோல்ட் யூ சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கும் சிம்டத்துக்கும் ஒரு அளவுக்கு கனெக்ஷன் இருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆயதுனால பாருங்க ഈ ഒരു സിംറ്റംസ് ഒരു ചില സിംറ്റംസ് ഇൻറ്റെസ്റ്റൈനുമായി റിലേറ്റഡ് ആണ് സിംറ്റംസ് ആയിരിക്കും ഇൻറ്റെസ്റ്റൈൻ ദാറ്റ് ഈസ് എലിമെന്ററി കനാലുമായി റിലേറ്റഡ് ആണ് സിംറ്റംസ് ആയിരിക്കും ഫോർ എക്സാമ്പിൾ ஸ்டொமக் பெயின் கான்ஸ்டிபேஷன் பசி இல்லாம இருக்கிறது லாஸ் ஆஃப் appetite எல்லாமே இன்டெஸ்டைனுമായി റിലേറ്റഡ് தானே പിന്നെ ഏതൊരു ഡിസീസിലും വന്നാ ഏതൊരു ഡിസീസിലും இருக்கிற ഒരു காமன் സിംറ്റംസ് இருக்கு லைக் ஹை ஃபீவர் ஓகே வீக்னஸ் ஹெட்டேக் இதெல்லாம் ஏதோ டிசீஸ்ல காமனா இருக்கும் ஆனா இங்க டைஃபாய்டு நீங்க கவனிக்க வேண்டியது எப்படிப்பட்ட ஃபீவர் temperature then sustained what do you mean by sustained throughout our இது இருக்கும் fever இருக்கும் right இது next so typhoid கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெஸ்ட் எது வைடல் டெஸ்ட் is used to confirm typhoid right அவரோட அதோட பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் வைடல் டெஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ் நீட்ல கேட்டா ஒரு क्वेश्चन தான் ஓகேயா வாட் இஸ் வைடல் டெஸ்ட் அதுவா ரிலேட்டட் நெக்ஸ்ட் இஸ் நியூமோனியா அது ஒரு பாக்டீரியா காஸ் பண்ற டிசீஸ் தான் ஏது பாக்டீரியா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா ஆர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியே ரைட் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் வாட் டு யூ மீன் பை டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மீன்ஸ் நம்ம பாடியில ஒரு சில ஃப்ளூயிட்ஸ் அது டிராப்லெட்டா வெளியில வரும் பர்சன் இன்ஃபெக்டட் ஆனா ஆ டிராப்லெட்ல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற பேத்தோஜனும் இருக்கும் இப்படி பேத்தோஜனோட கூடிய டிராப்லெட்ஸ் ஒரு பர்சனோட பாடியில வந்தா இல்லைன்னா டிராப்லெட்டுமாய் பர்சன் கான்டாக்ட்ல வந்தா ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் டிசீஸ் வரும் இனி இப்படிப்பட்ட டிராப்லெட்ஸ் எதெல்லாம் சலைவா ஓகே தென் நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போது வரப்போறது ஸ்பிட் பண்ணும்போது வரப்போறது மியூக்கஸ் இது எல்லாமே டிராப்லெட் தான் ஓகேங்களா அப்போ இப்படி எல்லாமே எப்படிப்பட்ட டிராப்லெட் அது இன்ஃபெக்டட் பர்சனோட டிராப்லெட் வெளியில் அப்படியே இருக்கும்போது டிராப்லெட் மாதிரி கான்டாக்ட்ல வரும்போது கண்டிப்பாக நார்மல் பர்சனுக்கு டிராப்லெட்ல இருக்கிற பேத்தோஜன் அவங்களோட பாடியில் என்டர் பண்ணி அவங்களுக்கும் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ரைட் ஸோ டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் இஸ் தட் நெக்ஸ்ட் இஸ் வாட் ஷேரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டெரிலைஸ் எதுவும் பண்ணாம அப்படியே இன்னொரு நார்மல் பர்சன் யூஸ் பண்ணும்போது அதிலோட ஷேரிங்களோட வாட் இஸ் பீன் அது என்ன டிரான்ஸ்மிட் ஆகுது பேத்தோஜனும் டிரான்ஸ்மிட் ஆகும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஆகுதுனால சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இட் இஸ் லங் ஆல்வியோலை ஓகேங்களா லங்கோட ஆல்வியோலையில் தான் டைரெக்டாக போய் எஃபெக்ட் பண்ணும் அதனால நியூமோனியா லங் ஆல்வியோலைன் எஃபெக்ட் பண்ணுறதுனால இது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும் ஓகே ஸோ திஸ் இஸ் அ பிட் டேஞ்சரஸ் டிசீஸ் ஸ்டார்டிங்கில் என்ன வரும் inflammation of alveoli means alveoli inflamed ஆகி alveoli-க்குள்ள fluid accumulate ஆகும் alveoli-க்குள்ள இருக்க வேண்டியது ஏர் அங்க fluid வந்து accumulate ஆனா ஒழுங்காவே gaseous exchange நடக்காது gaseous exchange அப்படி நடக்காம இருந்தா என்ன நடக்கும் பாடியில ஆக்சிஜன் கம்மியாகும் செல்ஸுக்கும் டிஷ்யூஸுக்கும் கரெக்டா ஆக்சிஜன் கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் வரும் ரைட் அப்ப கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி கம்மி ஆகுது ஓகேங்களா இதுதான் வரப்போற டியூ டு த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் alveoli இனி போக போக what happens in severe condition கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமானதுனால பாடி எஸ்பெஷலி ஃபிங்கர் நெயில்ஸ் லிப்ஸ் எல்லாமே ப்ளூயிஷ் கலர் ஆயிடும் ஓகேங்களா ரைட் சிம்டம்ஸ் என்ன chills fever cough and headache நெக்ஸ்ட் பாக்டீரியல் டிசென்ட்ரி காஸ் பண்ற பாக்டீரியா தான் ஷிகெல்லா அது ஒரு பாக்டீரியா நெக்ஸ்ட் சால்மனெல்லா
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேம்பைலோபாக்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாக்டீரியா கேன் காஸ் டிசென்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஷிகல்ல காஸ் பண்ணுற டிசென்ட்ரிக்கு ஷிகல்லாசிஸ் நம்ம சொல்லுவோம், ரைட்? மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன? எப்போதுமே கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, அதனால தான் க்ளீன் இல்லாத ஒரு ஹோட்டல்னா இல்லைன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது அதுலேருந்து ஷிகல்லாசிஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, பிகாஸ் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் தான் ஒரு மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்போ கண்டிப்பாக இதாக இருக்கும், இன்டெஸ்டைன் ஆகும், ஆனால் லார்ஜ் இன்டெஸ்டைன், ரைட்? நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன? அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் ரிலேட்டடான சிம்டம்ஸ் தான் பாருங்க. டயரியா with loose with stool containing mucus. Okay, stool mucus இருக்கிறதுனால solid fecal matter solid ஆதானே போகும், இது solid இல்லாம liquid ஆ போகுது because due to the presence of lot of mucus. Okay, diarrhea நம்ம சொல்லுவோம், right? அதுக்கப்புறம் abdominal pain இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் இஸ் plague, black death. பிளேகை பற்றி டீட்டெயிலாக அவங்களோட என்சிஆர்டி எதுவும் கொடுக்கல, பட் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதனால தான் we have to learn about plague. பிளேக்னா பிளாக் டெத்ன்னு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? காசட்டிவ் ஏஜென்ட் இஸ் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான். ஓகே, அப்போ பாக்டீரியல் டிசீஸ் கரெக்டாக அதோட எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியணும். மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன? இட் இஸ் அ வெக்டர்-borne டிசீஸ். ஒரு ராட் ஃப்ளீ அப்படிங்கிற ஒரு சின்ன இன்செக்டில் இருந்து தான் இது டிரான்ஸ்மிட் ஆகும் ஃப்ரம் ராட்ஸ் டு ஹியூமன், ரைட்? ஓகே, இனி சிம்டம்ஸ் என்ன? swollen lymph node, high fever, muscle cramps இதெல்லாம் வரும், ஓகேங்களா? அதுக்கு black death னு சொல்றதுக்கு ரீசன் பிகாஸ் ஒரு டிசீஸ்ல நம்ம மைன்யூட் பிளட் வெசல்ஸ் அது ரப்சர் ஆகி பிளட் கீழே ஸ்கின்னுக்கு கீழே அக்யூமுலேட் ஆகும். ஸ்கின்னுக்கு டேமேஜ் எதுவும் இல்லை, ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகி பிளட் வந்ததுனால அங்கே மட்டும் ஒரு பிளாக் கலராக இருக்கும், வெளியிலேருந்து பார்க்கும்போது அங்கே எங்கே பிளாக் மாதிரி இருக்கும். அதனால தான் பிளாக் டெத்னு இந்த டிசீஸ்ன்னு சொல்றதுக்கு ரீசன். Next is diphtheria caused by Corynebacterium diphtheriae. Mode of infection என்ன? Again droplet infection. ஓகேங்களா? ஸோ ஸ்னீஸ் பண்ணும்போது இல்லைன்னா ஸ்பிட் பண்ணும்போது, ஓகே, கஃப் பண்ணும்போது எல்லாமே ட்ராப்லெட் வெளியில் வரும். இது பர்சன் வாய் கான்டாக்டில் வரும்போது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். தென் அகெயின் ஷேரிங் ஆப்ஜெக்ட்ஸ். சிம்டம்ஸ் என்ன பாருங்க? அகெயின் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஷனை தான் அது எஃபெக்ட் பண்ணுறேன். சோர் த்ரோட், தென் pharynx semi-solid substance from pharynx which forms pseudo membrane that clog the respiratory passage. See, அப்போ droplet infection ஆயதுனால எஃபெக்ட் ஆகுறது respiratory passage. இவ்வளவு படிச்சா போதும். நெக்ஸ்ட் இஸ் வைரல் டிசீசஸ். அப்போ பாக்டீரியல் டிசீஸ் என்சிஆர்டி மென்ஷன் பண்ண பாக்டீரியல் டிசீஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் வைரல் டிசீஸ். வைரல் டிசீஸ் உங்களோட என்சிஆர்டியில் ஒரு வைரல் டிசீஸ் மட்டும் தான் என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கு, தட் இஸ் காமன் கோல்ட். பட் எக்ஸ்ட்ரா 2 வைரல் டிசீஸ் கூட நீட் சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு 2-3 years ago. அதுதான் சிக்கன் குனியா அண்ட் டெங்கி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காமன் கோல்டு பார்க்கலாம். காமன் கோல்டு காஸ் பண்ணுற காசட்டிவ் ஏஜென்ட் அது எது வைரஸ்? ரைனோ வைரஸ். நீ அது எப்படி இன்ஃபெக்ட் ஆகும்? இட் இஸ் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன? இன்ஹேலிங் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். பிளஸ் வாட்? கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுனால. ஓகே, அப்போ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாலையும் வரும், ப்ளஸ் ஷேரிங் த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்ட் பை அன் இன்ஃபெக்டட் பர்சன், ரைட்? இது 2 ரீசன்னாலையும் இன்ஃபெக்ஷன் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இது 2 தான். இது சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன? ட்ராப்லெட் ஆயதுனால ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஆனால் ஏது பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மீன்ஸ் திஸ் பார்ட் ஹியர் ஆன்வர்ட்ஸ். அப்போ இங்கே இருக்கிறது என்ன? பெருசாக இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் கிடையாது. நோஸ் இருக்கு, ஓகேவா? தென் வாட்? ஃபேரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி தான். அதனால காமன் கோல்டு பெருசா டேஞ்சரஸ் கிடையாது. லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லங்ஸ் எல்லாம் இருக்கிறது இங்கே தான். மெயின் ரோல் ஆன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் கண்டக்ட் ஆகுறதும் இதே ரீஜன். அதனால தான் நியூமோனியா லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு இன்ஃபெக்ட் பண்ணுற நியூமோனியா ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுது, டெத்து கூட வரலாம் ட்ரீட் பண்ணி இல்லைன்னா. ஆனால் காமன் கோல்டு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு எஃபெக்ட் பண்ணுறதுனால பெருசாக டெத்தெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, ரைட்? Symptoms in a nasal congestion, nose block, right? Then nasal discharge, running nose varum. Sore throat எல்லாம் கொஞ்சம் change ஆகுற மாதிரி இருக்கும். Then our what pain, our irritation அதெல்லாம் வரும். That is sore throat. Hoarseness, what is that? Hoarseness, குரல் மாறும், sound change ஆகும், ஓகேங்களா? That is it. Next cough, headache, tiredness இதெல்லாம் வரும். ஒரு 3 to 7 days இது அப்படியே இருக்கும். That's it. Next is chicken gunia. This 2 disease தான் புதுசா நீட் சிலபஸ்ல இன்க்ளூட் ஆனது. அதனால அத பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கணும். Next is chicken gunia. Tell me அது காஸ் பண்றது ஏது வைரஸ்?
alpha virus. Arbo group il petta or alpha virus, right? Mode of infection enna? Spread through bite of infected female Aedes mosquito. So it is a vector-borne. Yes, vector-borne. Aedes mosquito da idu spread pandra. Adu female Aedes mosquito. See, human being in a bite pandra mosquitoes ella female ah irukum. Okay, appo adu female edu category ennu ketta female Aedes mosquito. The symptoms enna? Fever, adu ellathilum irukum. Joint pain, very very important. Joint pain. Adanala da enna இவர் சிக்கன் குனியா இது சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜில் கொடுத்து அதுலேருந்து வந்த பேர் தான். பேருக்கு என்ன அர்த்தம் அவங்களோட லாங்குவேஜில் அது அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண இதுக்கு என்ன அர்த்தம்னா டு பெண்ட், டு கன்டார்டட்னு தான் அர்த்தம். பெண்ட் மீன்ஸ் இவளும் ஜாயின்ட் பெயின் அவளும் வலி இருக்கிறதுனால வலி தாங்க முடியாம பர்சன் வில் பெண்ட் லைக் திஸ். ஒரு மீனிங்கில் இருந்துதான் பேரே வந்தது. அப்போ ஜாயின்ட் பெயின் அவங்களோட மெயின் கேரக்டர் தான். ஜாயின்ட் பெயினுக்கு தான் ஆர்த்ரால்ஜியான்னு சொல்றது. ஜாயின்ட் pain, arthralgia. அது ஒரு ஜாயின்ட் இல்ல, மல்டிபிள் ஜாயின்ட்ஸ் இல்ல, அதனால பாலி ஆர்த்ரால்ஜியான்னு கூட சொல்லலாம். பாலி ஆர்த்ரால்ஜியா, ரைட்? நெக்ஸ்ட் டெங்கி ஃபீவர்ல என்ன இருக்கு? இது காஸ் பண்றது யாரு? டெங்கி வைரஸ், தட் இஸ் ஃப்ளாவி வைரஸ் இன்க்ளூட் ஆன வைரஸ், ரைட்? மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன? அகைன் சேம் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஃபீமேல் ஈடிஸ் மஸ்கிட்டோ. இப்ப படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிக்கன் குனியோ டெங்கி ரெண்டும் ஸ்ப்ரெட் பண்றது ஒரே வெக்டர் தான், ஃபீமேல் ஈடிஸ் மஸ்கிட்டோ, ரைட்? சிம்டம்ஸ் பாருங்க. மெயின் ஒன் எங்கே போச்சு? platelets. This is the main thing. Platelet வந்து கம்மி ஆயிடும். ஓகே, லோ பிளேட்லெட் இங்க எழுதட்டுமா? லோ பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாய் போடும். இது பார்த்தாலே டெங்கின்னு மற்ற ஃபீவர்ல இருந்து டெங்கி இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்றது பிளேட்லெட் கவுண்ட் தான். இன்னும் இந்த ஹெமரேஜ், பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகி பிளட் வெளியில வரத மாதிரி. ஓகேங்களா? ரைட். ஸோ பிளேட்லெட் கம்மி ஆகிறதுக்கு தான் த்ரோம்போசைட்டோபீனியா. திஸ் ஐ டோல்ட். த்ரோம்போசைட்டோபீனியான்னு தான் இதுக்கு பேரு. த்ரோம்போசைட்டோபீனியா. ஓகேங்களா? மெயின் கேரக்டர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் கேரக்டர் பிளஸ் ஹெமரேஜ் இருக்கும். இதுலும் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், ரேஷஸ் இருக்கும். ஓகே, தென் மசில் பெயின் இருக்கும். மயால்ஜியான்னு சொல்லு. மயால்ஜியா, மசில் பெயின், இதெல்லாம் இதுல இருக்கு. ஓகே, திஸ் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் இஸ் புரோட்டோசோவன் டிசீஸ், மலேரியா. மலேரியா கொஞ்சம் டீட்டெயிலா உங்களோட என்சிஆர்டி கொடுத்துருக்கா, நம்ம டீட்டெயிலா படிக்கணும், ரைட்? மலேரியா யாரு கோஸ் பண்ற? பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவன் தான் காசட்டிவ் ஏஜென்ட். பிளாஸ்மோடியம் எத்தனை டைப் இருக்கு? 3 என்சிஆர்டி கொடுத்துருக்கு. there is one more plasmodium that is called as Plasmodium ovale. ஓகேங்களா? ஓவேல். இது ஒவ்வொரு டைப் ஆஃப் பிளாஸ்மோடியம் காஸ் பண்ற ஒவ்வொரு டைப் ஆஃப் மலேரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓவேலி காஸ் பண்ற மலேரியாக்கு தான் நம்ம என்ன சொல்றது? மைல்டு டெர்ஷியன் மலேரியான்னு சொல்றது. மைல்டு டெர்ஷியன் மலேரியா. மைல்டு டெர்ஷியன் மலேரியா. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் காஸ் பண்றது இதுக்கு தான் பெனைன் டெர்ஷியன் மலேரியான்னு சொல்றது. பெனைன் டெர்ஷியன் மலேரியா. ஃபால்சிபாரம் காஸ் பண்ற மலேரியா தான் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப டேஞ்சரஸ்னு ஏது ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன், அதனால தான் டெத் அதிகமா வரும். ஓகே, அதனால இதுல மேலிக்னன் மலேரியா, பர்னிஷியஸ் மலேரியா, ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம். பிளாஸ்மோடியம் மலேரியா காஸ் பண்ற மலேரியா தான் காட்டன் மலேரியான்னு சொல்றது. காட்டன் மலேரியா, காட்டன் மலேரியா. ஓகேங்களா? ஸோ மேலிக்னன் மலேரியா தான் who is causing falciparum காஸ் பண்றது. இது ஒரு வெக்டர் பார்ன் டிசீஸ் தான். ஏது வெக்டர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் குனியா டெங்கி ஏது டைப் ஆஃப் மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் பண்ண? ஃபீமேல் ஈடிஸ் தான். தட் வாஸ் ஈடிஸ். இது செகண்ட் டைப் மஸ்கிட்டோ இப்போ நம்ம சந்திச்சோம். தட் இஸ் ஆனோஃபிலஸ். ஃபீமேல் ஆனோஃபிலஸ் தான் யாரோட வெக்டர்? மலேரியா காஸ் பண்ற பிளாஸ்மோடியத்துக்கு வெக்டர். நெக்ஸ்ட் இஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். சொல்லுங்க, லைஃப் சைக்கிள் என்ன? asexual phase, that is ஒரு asexual phase ஹியூமன்ல இருக்கும், செக்ஷுவல் phase கட் ஆஃப் ஃபீமேல் ஆனோஃபிலஸ்ல கம்ப்ளீட்டட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதுதான் ஒரு லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் பாருங்க, இத்தனையும் பார்ட்
இதுக்குள்ள இருக்கிற இத்தனையும் பார்ட் ஹியூமன் பாடியில வச்சு கம்ப்ளீட் பண்ற லைஃப் சைக்கிளோட பார்ட்னு தான் இது இண்டிகேட் பண்றேன். இங்க இருக்கிறது ஆனோஃபிலஸ் மொஸ்கிட்டோவோட பாடியில வச்சு கம்ப்ளீட்டட் ஆகிற ஒரு பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளோட பார்ட். இது ரெண்டும் சேர்ந்தாதான் என்ன ஆகும், லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். அப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், பிளாஸ்மோடியா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹேவிங் 2 ஹாஸ்ட், 2 ஹாஸ்டா இருக்கு. அது 2 ஹாஸ்ட் இருக்கிற பாரசைட்னா நம்ம என்ன சொல்றது, டைஜெனடிக் பாரசைட். ஓகே, டைஜெனடிக் பாரசைட். ஓகேங்களா, ஏதெல்லாம் அந்த 2 பாரசைட் 2 ஹாஸ்ட், ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட் நம்பர் 1 அது வந்து மஸ்கிட்டோ, ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. செகண்ட் ஹாஸ்ட் நம்பர் 2 அது வந்து ஹியூமன் தான். ஓகேங்களா, இனி மஸ்கிட்டோ ஒரு ஹாஸ்ட் தான் பிளஸ் வெக்டர் கூட தான். ஓகேவா, மஸ்கிட்டோ இஸ் வெக்டர் as well as host as well as vector. human host மட்டும்தான். இது பாருங்க what happens in this life cycle சொல்லுங்க. ஒரு மஸ்கிட்டோ ஒரு பேத்தோஜனை ஏறி வெக்டராய் வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹியூமனை பைட் பண்ணும்போது அவங்க ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் அது அவங்க நம்ம பாடியில போடும். ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ்னு நம்ம பிளட்ல போடும். ஓகேங்களா, ஸ்போரோசாய்ட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியா அந்த பிளட்ல வந்தா பிளட்லூட அது எங்க போக ஆரம்பிக்கும், லிவர்ல போயிடும். லிவர்க்குள்ள வச்சு தே கம்ப்ளீட் asexual reproduction through fission. asexual reproduction complete பண்ணும். ஓகேங்களா, fission, multiple fission லோட. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், liver cells break பண்ணி அது வெளியில பிளட்லேக்கு வரும். பிளட்ல வந்ததுக்கு அப்புறம் what they are going to do, அவங்க பிளட்ல யார் இருக்கு, நம்ம ஆர்பிசி இருக்கு. ஓகே, ஆர்பிசிக்குள்ள போய் உட்காரும். லிவர் பர்ஸ்ட் பண்ணி வந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஆர்பிசில வச்சுதான் செகண்ட் இன்னொரு வாட்டி asexual reproduction அண்டர்கோ பண்ணும். ஓகேங்களா, அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃபெக்டட் ஆகுது லிவர்ல வச்சு ஃபர்ஸ்ட் அவங்க asexual reproduction. நெக்ஸ்ட் அவங்க எஃபெக்ட் பண்றது ஆர்பிசியை தான், ஹியூமன் பாடியில 2 இடத்துல. ஓகே, ஆர்பிசில வச்சு இவங்க என்ன பண்ணும், இன்னொரு வாட்டி கூட asexual reproduction. ஓகே, again asexual reproduction பண்ணி again RBC destroy பண்ணி இவங்க என்ன பண்ணும், வெளியில வரும். வெளியில என்ன இருக்கு, வெளியில இன்னொரு RBC இருக்கு. ERBC யும் எஃபெக்ட் பண்ணும், destroy பண்ணும். இப்படி RBC destroy ஆயிட்டே இருக்கு. RBC குள்ள போற asexual reproduction கம்ப்ளீட் பண்ற, அதனை பிரேக் பண்ணி வெளியில வர, இன்னொரு நார்மல் RBC அட்டாக் பண்ற. ஓகே, இப்படி RBC destroy ஆயிட்டே இருக்கும். இப்படி RBC destroy ஆகி அவங்க வெளியில வரும்போது 2 structures are coming outside. 2 things வெளியில வரும். ஒன்னு பேத்தோஜன் வெளியில வரும். இன்னொன்னு RBC குள்ள இருக்கிற ஹீமோகுளோபினை டிஸ்ட்ராய் பண்ணி பார்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் இருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஹீமோசாயின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் வெளியில வரும் when RBC is getting destroyed. ஓகேங்களா, ரைட். இது ஹீமோசாயின் தான் என்ன கொடுக்கும், சிம்டம்ஸ், மலேரியோட சிம்டம்ஸ்க்கு ரீசன். I'll come back to the symptoms later. ஓகேங்களா, ரைட். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் RBC குள்ள நடக்கும். இனி RBC குள்ள வந்தா ஆக்சுவலி உங்களுக்கு 2 ஃபேட் இருக்கு. ஒன்னு RBC குள்ள வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி இது பண்ணிக்கலாம். RBC குள்ள வச்சு asexual reproduction, breaking, again affecting, இப்படி RBC destroy பண்ணிட்டே போலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு RBC குள்ள வச்சு செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா RBC குள்ளேயே வச்சு அவங்களுக்கு செக்ஷுவல் ஃபார்ம் ஆனா கேமெட்டோசைட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, RBCயை பிரேக் பண்ணாம சும்மா அதுக்குள்ள உட்கார்ந்து கேமெட்டோசைட் செக்ஷுவல் ஃபார்ம் ஆன கேமெட்டோசைட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். கேமெட்டோசைட்ஸோட வேலை என்ன, கேமெட் ஃபார்மேஷன். ஆனா ஹியூமன் பாடியில இருக்கும்போது கேமெட் ஃபார்ம் ஆக மாட்டாங்க, கேமெட்டோசைட்ஸ் மட்டும்தான் RBCல ஃபார்ம் ஆகும். இப்படி 2 ஃபேட் இருக்கு RBC குள்ள வச்சு ஒரு பேத்தோஜனுக்கு, ரைட். நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ், இது பண்ணிட்டே இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. செகண்ட், இப்போ ஒரு பர்சன் என்ன ஆகுது, எஃபெக்டட் பர்சன் தான். பிகாஸ் அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சு, இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற பேத்தோஜனும் அங்க இருக்கு. அதனால இவங்க இப்போ ஒரு எஃபெக்டட் பர்சன் தான். இப்படி ஒரு எஃபெக்டட் பர்சன் ஒரு
mosquito வந்து bite பண்ணும்போ what happens? என்ன எடுத்துட்டு போகும் mosquito எடுத்துட்டு போறது வேற எதுவும் கிடையாது, ஒரு blood தானே எடுத்துட்டு போகும். bloodல என்ன இருக்கு? bloodல this is there, RBC குள்ள gametocytes இருக்கு. அப்படிப்பட்ட blood தான் mosquito எடுத்துட்டு போறது. gametocytes இருக்கிற ஒரு RBC mosquitoட கட்டில தான் போகும். ஓகே, கட்டில வச்சு RBC பிரேக் பண்ணி again gametocytes வெளியில வரும். ஓகே, RBC பிரேக் பண்ணி gametocytes ஃப்ரீ ஆயிடுச்சு. ஃப்ரீ gametocytes வெளியில ஃப்ரீ gametocytes கம்மி. இது என்னாகும்? ஒரு ஃபீமேல் anopheles mosquitoட பாடியில வச்சு gametocytes என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ gamete ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். மேல் gametocyte மேல் gameteனையும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் gametocyte ஃபீமேல் gameteனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்ஸ் gamete ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? ஃபர்டிலைசேஷன் தானே நடக்கும். ஃபர்டிலைசேஷன் வரும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ்லோட போய் இது ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜினை ஃபார்ம் பண்ணும். ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேக்கு இது டெவலப் ஆகி வரும். ஒன்ஸ் ஸ்போரோசாய்ட் டெவலப் ஆச்சுன்னா இது டைரக்டா எங்க போய் மைக்ரேட் ஆகும்? salivary glandல போய் மைக்ரேட் ஆகும். பிகாஸ் salivary glandல உட்கார்ந்தா மட்டும்தான் ஒரு ஹியூமன் பாடியிலேக்கு அவங்களுக்கு என்டர் பண்ண முடியும். கட்டில் உட்கார்ந்து யூஸ் இல்லை, ரைட்? salivary glandக்குள்ள போய் உட்காரும். இப்படி இருக்கிற ஒரு mosquito, now this mosquito is a vector. mosquito யாரா மாறிடுச்சு? ஒரு வெக்டரா மாறிடுச்சு. இப்படிப்பட்ட mosquito salivary glandக்குள்ள ஸ்போரோசாய்ட்ஸ் இருக்கிற வெக்டரான anopheles mosquito ஒரு நார்மல் பர்சனை போய் பைட் பண்ணும்போ என்ன ஆகும்? salivary glandல் இருந்து ஸ்போரோசாய்ட் bloodலேக்கு போகும். ஓகேங்களா? then what happens? same cycle again continues. இப்படிதான் ஒரு entire life cycle of this plasmodium complete ஆகுது. ஓகேங்களா? right. next is what? symptoms. again I told you symptoms ஓட main symptoms வர போறது ஹீமோசாயின். ஒரு கெமிக்கல் RBC ரப்சர் பண்ணி வெளியில வரதுனால தான். இது எப்படிப்பட்ட symptoms ஹீமோசாயினால வரும்? chills and fever, உளிரோடு கூடிய ஃபீவர் வரும். அது எத்தனை நாள்? பாருங்க, டெய்லி இல்ல, it is coming 2 to 3 days. every 2 to 3 days தான் இந்த ஃபீவர் வரும். அதனால இது intermittent fever. sustained fever இல்ல. இங்க தான் நீங்க டைஃபாய்டும் மலேரியும் பார்க்கணும். டைஃபாய்டுல எப்படிப்பட்ட ஃபீவர்னு படிச்ச sustained fever-ஆ இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா இங்க intermittent fever வரும் போகும் இப்படிதான். every 2 to 3 days it will be the fever will be there. now again why? ஏன் 2 to 3 days வரணும்? 2 to 3 days ஏன் வரணும் அப்படின்னா symptoms யாரால வரப்போற? ஹீமோசாயினால தான் வரப்போற. ஹீமோசாயின் எங்க இருந்து வரும்? RBC ரப்சர் ஆகும்போது தான் ஹீமோசாயின் வரும். எப்ப RBC ரப்சர் ஆகும்? 2 to 3 days. every 2 to 3 days RBC will be rupturing. அப்பதான் ஹீமோசாயின் வெளியில வரும், அப்பதான் symptoms வெளியில வரும். அதனால தான் fever intermittent fever ஆய் மாறியது. ஓகேங்களா? so all those things you have to remember. next is amoebiasis, that is amoebic dysentery. இங்க you have to remember one thing. முன்னாடி நம்ம பாக்டீரியா காஸ் பண்ற dysentery படிச்சோம். அது பாக்டீரியா காஸ் பண்ற dysentery. இது புரோட்டோசோவன் ஆனா என்டமீபா காஸ் பண்ற dysentery. அதனால எக்ஸாமுக்கு dysenteryன்னு கேட்டா அது ஏதுன்னு ஒன்னு பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். amoebic dysenteryனா அது புரோட்டோசோவன் காஸ் பண்ற டிசீஸ் தான். நார்மல் dysentery, பாக்டீரியா dysenteryனா அது ஷிகல் எல்லாம் காஸ் பண்ற டைப் ஆஃப் dysenteryயா இருக்கும். இது ஏது டைப் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஏது டைப் ஆஃப் புரோட்டோசோவன் காஸ் பண்ற டிசீஸ் தான் அமீபியாசிஸ், என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. ஓகே, என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. அதனால இதோட மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன? contaminated food and water. okay, contaminated food and water லோட தான் இந்த amoebiasis spread ஆகும். right. இனி எப்படி contaminate ஆகும் நம்ம food and water? house flies. வெளியில fecal matter அப்படியே இருந்துச்சுன்னா fecal matter மேல யார் வந்து உட்காரும்? house flies வந்து உட்காரும். house flies வந்து fecal matter அப்படியே நம்ம food open food மேல உட்காரும்போ fecal matter நம்ம foodல வந்துடுச்சு. அதனால என்ன ஆகும்? food contaminated ஆயிடுச்சு. ஓகே, fecal matterல இருக்கும் ஒரு பிளாஸ்மோடியத்தோட அது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். ரைட். அது நம்ம பாடியில் வந்துடுச்சுன்னா பாடியில் வச்சு அது என்ன ஆகும்? அதோட எக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக வந்து வெளியில் வந்து அது என்ன ஆகும்? ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். நம்ம பாடியிலூட அது திரும்பியும் வெளியில் போயிடும். எகெயின் நம்ம பாடியில் வரும் கண்டாமினேட் ஃபுட் அண்ட் வாட்டர்னோட. ஓகே, ஸோ இப்படி
actually not through X, அது அப்படியே fecal matterலோட உள்ள வரும், உள்ள வந்து அப்படியே போகுது, இப்படிதான். Okay, so this is what happens. Again, அது contaminated food and waterலோட வந்ததுனால அது எங்க எஃபெக்ட் பண்ண போற, கண்டிப்பா intestine தான் எஃபெக்ட் பண்ண போற, large intestine. ஓகேங்களா? So symptoms என்ன இருக்கும், intestine ரிலேட்டடான symptoms இருக்கும், constipation, abdominal pain, then what, cramps வலிக்கும் அந்த இடம், then diarrhea மாதிரி, stool with excess mucus and blood clot. ஓகேங்களா? So this is what. Next is fungal disease. ஒரே ஒரு fungal disease தான் உங்களுக்கு இருக்கிறது, that is cutaneous mycosis. அது காஸ் பண்றது, it is called ringworms, right? ringworms காஸ் பண்ற எதெல்லாம் generally included ஆன ringworms தான் இது காஸ் பண்ற, trichophyton இது ஒரு ஜெனரோட பேரு, ringworm ஜெனரோட பேரு. இன்னொன்னு epidermophyton, இன்னொன்னு microsporum. These are the different fungal genera that causes ringworms. Okay, right. The mode of infection என்ன, இது soil ல இருந்து கிடைக்கலாம், இல்லனா disease இருக்கிற person எஃபெக்ட் யூஸ் பண்ணா திங்ஸ் ஷேர் பண்ணும்போது, அது எப்படிப்பட்ட திங்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகும், எஸ்பெஷலி அவங்களோட ஸ்கின்னு மை கான்டாக்ட்ல வந்த திங்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணாம யூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டவல்ஸ், க்ளோத்ஸ், தென் கோம், இதெல்லாம் எதுவாய் கான்டாக்ட்ல வந்திருக்கு, ஸ்கின்னு மை கான்டாக்ட்ல வந்திருக்கு இல்லையா, அதனால தான் இது வரப்போறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நெயில்ஸ், ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப். நெக்ஸ்ட் இஸ் ஹீட் அண்ட் மாய்ஸ்சர். ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் இதுனா ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இப்போ ஹீட் இருக்கிற இடம், மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல எல்லாம் இது அதிகமாக க்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க இருக்கு, உங்களுடைய நெக் ரீஜன்ல. ஓகேங்களா? தென் வேர், ஸோ இங்கெல்லாம் ஹீட்டும் மாய்ஸ்சர் எல்லாமே அதிகமாக இருக்கும். தென் டோ, ஒரு ஃபிங்கர்ஸ் இல்லையா, டோரோட ஒரு ரீஜன் எல்லாமே இது வரும். ரைட். சிம்டம்ஸ் என்ன, ட்ரை ஸ்கேலி லீஷன், இதுதான் ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ். இது எல்லாமே ஸ்கின், நெயில்ஸ், இப்படி ஸ்கின்னில் இருந்து டெவலப் பண்ற ஸ்கின் டெரிவேட்டிவ்ஸ் மேல எல்லாமே இவரு ட்ரை லீஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். அதுல இச்சிங்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட். Next is helminthic disease, Ascariasis, caused by which roundworm called Ascaris lumbricoid. இது எதனால வரும், it is coming through, இதுதான் eggs of parasite will be entering the human body through contaminated food, soil, plants எல்லாம். அப்ப வெளியில இருக்கிற contaminated ஆன இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாம் இதோட எக்ஸ் இருக்கும். ஓகே, எக்ஸ் அப்படியே நம்ம சாப்பிடும்போது, கையெல்லாம் வாஷ் பண்ணாம அப்படியே சாப்பிடும்போது ஃபீக்கல் மேட்டர்ல இருக்கிற எக்ஸப்க்கு அப்படியே நம்ம இன்டெஸ்டைன்ல என்ட்ரி கிடைக்கும். இன்டெஸ்டைன்ல வச்சு they hatch, worm வருது, நெக்ஸ்ட் என்ன ஆகுது, worm egg லே பண்ற, egg infected personோட fecal matterலோட வெளியில போகும். ஓகே, so this is what happens here. அதனால பாருங்க symptoms என்ன, intestinal related symptoms தான், internal bleeding, okay, muscle pain, then what, blockage of intestine, இந்த மாதிரி எல்லாம் தான் வரும். ரைட். நெக்ஸ்ட் இஸ் filariasis or elephantiasis. இது காஸ் பண்றது எது, இது காஸ் பண்றது ஒரு worm தான், helminth disease, that is filarial worm. Wuchereria malai இருக்கு, Wuchereria bancrofti இருக்கு. இது what is the mode of infection, very very important, vector-borne, that is Culex mosquito. Culex mosquito தான் ഈ ഒരു causative agent ആണ് ഈ ഒരു helminthനെ நம்ம பாடியிലേക്ക് எடுத்துட்டு வரது. ஓகே, அப்ப Culex mosquito, female Culex mosquito, right? Right. In the site of infection என்ன, இங்க தான் நீங்க படிக்கணும் என்ன, you cannot even ஒரு கெஸ் கூட பண்ண முடியாது. ஓகே, ஒரு லெவல்ல ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன ஒரு லெவல்ல பார்க்காம கொஞ்சம் கூடி கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தான் அவங்களுக்கு இருக்குது, தட் இஸ் லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, அப்போ லிம்ஃப் நோட்ஸ்னு தான் இதை அதிகமாக எஃபெக்ட் பண்ணுறது. அதனால லிம்ஃபோட ஃப்ளோ வந்து obstruct ஆகிடும். ஓகே, அதனால அந்த இடத்துல என்ன வரும், ஒரு இடம் வந்து ரொம்ப இப்படி ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும் டியூ டு த இன்ஃப்ளமேஷன். ஓகே, லிம்ஃபோட ஃப்ளோ obstruct ஆகும்போது லாங் டியூரேஷன்ல லாங் டைம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஏரியால இன்ஃப்ளமேஷன் வரும், ஏரியா வந்து ஸ்வெல் ஆகும். அதனால பாருங்க, எஸ்பெஷலி லோவர் பார்ட், லோவர் பார்ட்டோட என்டையர் ரீஜன் ஸ்வெல்லா இருக்கு. ஓகேங்களா? அதனால இது எலிஃபென்டியாசிஸ், லெக்ஸ் எல்லாம் பாருங்க, எலிஃபென்ட்டோட லெக் மாதிரி இருக்கு. ஓகே, எலிஃபென்டியாசிஸ். ரைட். Next is allergy, hypersensitivity. Allergy எதனால வரும், certain allergy causing agents, allergens. அப்படிங்கிற allergens நம்ம பாடிக்குள்ள போச்சுன்னா பாடி காமிக்கிற aggressive-ஆன ரியாக்ஷன், எக்ஸசிவ் ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றது, அலர்ஜின்னு சொல்றது. அதனால அலர்ஜிக்கு என்ன சொல்லுவோம், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. the person சென்சிட்டிவ் இல்ல, ஹைப்பரா சென்சிட்டிவா இருக்கு. அதனால பாடி வந்து என்ன ஆகும், ஒரு certain exaggerated response காமிக்கும். ஓகேங்களா? இனி அப்படிப்பட்ட அலர்ஜன்ஸ்
allergy causing agents and allergies example என்ன animal dander, pollen grains, mites, dust இதெல்லாமே உள்ள போச்சுன்னா allergy இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப irritation cause பண்ணிடும். right? symptoms of allergy என்ன பாருங்க, allergens உள்ள போச்சுன்னா allergy இருக்கிறவங்க இருக்காங்களா சொல்லுங்க, என்ன ஆகும்? itching வரும், அங்கெல்லாம் itching வரும். then watering, ஐஸ்ல எல்லாமே வாட்டர் வர ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ ரன்னிங் நோஸ், ஐஸ்ல இருந்தும் நோஸ்ல இருந்து எல்லாமே வாட்டர் வர ஆரம்பிக்கும். கஃபிங், ஸ்னீசிங், ஓகே, ஒரு சில இதில் இச் பண்ணி ரெட் ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ் தான். ரைட்? இனி ഈ ഒരു ടൈമിൽ ഈ ഒരു സിംറ്റംஸுக்கு ரீசன் என்ன? அது நம்ம பாடிக்குள்ள ஃபார்ம் பண்ற IgE ஆன்டிபாடி. IgE ஆன்டிபாடி தான் அலர்ஜியில ரெஸ்பான்சிபிள் ஆயிருக்கு. டெல் மீ வாட் ஹேப்பன்ஸ். இதுதான் அலர்ஜிக்கு தேவையான ரியாக்ஷன். பாருங்க, அலர்ஜின் முதல்ல நம்ம பாடியில வருது. இது யார் ஐடென்டிஃபை பண்ணும்? பி செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். அலர்ஜினுமாய் கான்டாக்ட்ல வந்தா பி செல்ஸ் யாரா மாறிடும்? பிளாஸ்மா செல்ஸ் ஆய் மாறிடும். பிளாஸ்மா செல்ஸ் என்ன பண்ணும்? அவங்க தான் ஆன்டிபாடி செக்ரேட் பண்றவங்க. ஓகே, அப்போ ஆன்டிபாடி, இது அலர்ஜி அதனால அவங்க செக்ரேட் பண்ற ஆன்டிபாடி IgE டைப் ஆஃப் ஆன்டிபாடியா இருக்கும். இது IgE ஆன்டிபாடியோட ரிசெப்டர் எங்க இருக்கு? மாஸ் செல் மேல. ஓகேங்களா? மாஸ் செல் மேல என்ன பண்ணும்? ஆன்டிபாடி ஒரு ஆன்டிஜெனுமாய் பைண்ட் பண்ணி மாஸ் செல்ஸ் மேல போய் உட்காரும். மாஸ் செல்ஸுக்குள்ள என்ன இருக்கு? மாஸ் செல்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. லைக் ஹிஸ்டமின். ஹிஸ்டமின் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கெமிக்கல் எல்லாமே மாஸ் செல்ஸ் பர்ஸ்ட் பண்ணி வெளியில வரும். ஓகே, அப்ப ஹிஸ்டமின் இஸ் கமிங் அவுட் சைட். இன்னொன்னு என்ன? செரோட்டானின். இது எல்லாமே வெளியில வரும். இவங்க தான் சிம்டம்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள். தே ஆர் காசிங் த சிம்டம்ஸ். ஓகேங்களா? ரைட். Next is drug used for quick reduction of the symptoms of allergy. பாருங்க, ஹிஸ்டமின் காஸ் பண்றதுனால, ஹிஸ்டமினால வரப்போற அலர்ஜி அது கம்மி பண்றதுக்கு ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் யூஸ் பண்ணும். எட்ரினாலின் யூஸ் பண்ணும், ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, எட்ரினாலின் எல்லாம் யூஸ் பண்ணா ஸ்கின்னிலேக்கு இருக்கிற பிளட் ஃப்ளோ அவங்க கம்மி பண்ணிடும். அதனால ஸ்கின்னிலேக்கு அலர்ஜன்ஸ் போறது கம்மி ஆயிடும், சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும். தட் இஸ் த மீன். ரைட்? ஓகேங்களா? ரைட், தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட் இஸ் autoimmunity. சொல்லுங்க, I already told you what is autoimmunity. எதனால வரும்? பாடிக்கு ஏது எபிலிட்டி இருக்கு? செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னிஷன் இருக்கு. ஓகேங்களா? செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னிஷன், இந்த எபிலிட்டி ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டி இது தொலைஞ்சு போகுது. ஓகே, இது தொலைஞ்சு போகிறதுனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பாடி செல்ஸ், பாடி ஆர்கன்ஸ் கூட ஃபாரினா அவங்க டிடெக்ட் பண்ணும். அதனால நம்ம ஆர்கன்ஸ்னே அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பீங் காம்ப்ரமைஸ். அதனால ஆன்டிபாடிஸ் நிறைய நம்ம பாடியை அட்டாக் பண்றதுனால வரப்போற டிசார்டர் தான் இது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இதுல ஜாயின்ஸ் தான் எஃபெக்டட் ஆகுது. ஓகேங்களா? மயஸ்தீனியா கிரைவஸ், வாட் இஸ் பீங் எஃபெக்டட்? நியூரோமஸ்குலார் ஜங்ஷன், மஸ்குலார் ஜங்ஷன் தான் எஃபெக்டட் ஆகுது. டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இதுல என்ன வரும்? பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreas, beta cells of pancreas. Vitiligo, skin is affected. இப்போ ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, மைக்கேல், அதுல மைக்கேல் ஜாக்சனுக்கெல்லாம் இருந்த ஒரு டிசீஸ் ஆயிடும் விட்டிலிகோ. ஸ்கின்ல ஒரு சில ஏரியால மட்டும் ஸ்கின் ஒயிட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் விட்டிலிகோ, ஸ்கின் பிக்மெண்டேஷன் லூஸ் ஆகுது. ரைட்? மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், மயலின் ஷீட். ஓகேங்களா? மயலின் ஷீட்னு தான் அதை அட்டாக் பண்ணும். ஆன்டிபாடிஸ் ஆர் கோயிங் டு அட்டாக் மயலின் ஷீட். Next is psoriasis, இதுவும் ஸ்கின்னை தான் எஃபெக்ட் பண்ணும். சிஸ்டமிக் லூப்பஸ் எரிதெமேட்டோசிஸ், இது மல்டிபிள் ஆர்கன்ஸ் எஃபெக்ட் பண்ணும். ஓகே, மல்டிபிள் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் தான் எஃபெக்ட் பண்ற. இது நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும் கண்டிப்பா, பிகாஸ் எக்ஸாம்பிள் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பத்தி கொஸ்டின் வரும்போது அவங்க வெளியில இருந்து இருக்கிற எக்ஸாம்பிள் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணும். உங்களோட என்சிஆர்டில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் இருக்கு, பட் யூ ஹேவ் டு ஸ்டடி எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. எக்ஸாப்தால்மிக் காய்ட்ரு ஆனாலும், ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் ஆனாலும் எஃபெக்ட் ஆகுறது யாரு? thyroid gland. ஓகேங்களா? that is the case. next is AIDS. AIDS சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஒரு டிசீஸ்? congenital கிடையாது, it is acquired. அதனால தான் என்ன பேரு? AIDS பேரிலே இருக்கு, acquired immunodeficiency syndrome. acquired means வெளியில இருந்து தான் அது கிடைக்கும். immunodeficiency means immune system அதுல கம்மியாகும். person affected patientல immune system ரொம்ப கம்மியா வீக்கா இருக்கும். right? syndrome is multiple symptoms இதுல வரும். That is the case, right? In causative agent yaar HIV da. Okay, HIV means it's a type of retrovirus. Next, eppadi transmit agum? Body fluids involved agra ஏதொரு mode of transmission இரு HIV transmit பண்றதுக்கு help பண்ணும். For example, sexual contact.
sexual intercourse unprotected sexual intercourse semen body fluid involved இல்லையா அதிலோட transmit ஆகும் from male to female. ஓகேங்களா? next in transfusion of contaminated blood and blood products அதில் involved ஆயிருக்கிற blood fluid body fluid இது blood லோட normal personக்கு போயிடும். sharing of infected needles needle tip blood இருக்கும், again body fluid is involved. next infected mother to fetus through placenta placenta cross பண்ண முடியும் HIV க்கு breast feeding லோடையும் cross பண்ண முடியும். okay breast feeding லோட again body fluid தானே breast milk லோட குழந்தைக்கு disease வரதுக்கு chance இருக்கு. next அப்போ இத்தனையும் disease இருக்கும்போது யாரெல்லாம் ரிஸ்க்ல இருக்கும்? இந்த ഈ ഒരു ട്രാൻസ്മിഷൻ മെത്തേഡ് എല്ലാം റിയൽ ലൈഫിൽ ഇൻവോൾവ് ആയിരിക്കുന്നവർക്ക് എല്ലാമേ റിസ്ക് ഇருக்கு. ഫോർ എക്സാമ്പിൾ സെക്ഷൽ മെത്തേഡ് ഒരു വേ ഓഫ് ഇൻഫെക്ഷൻ தான், ஓகே வே ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தான். அதனால மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்க அன்நோன் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரிஸ்கி ஃபேக்டர் தான். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் கண்டாமினேட்டட் பிளட் அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றவங்க ரிஸ்கி கேட்டகரியில வரும். ஷேரிங் ஆஃப் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் ட்ரக் அபியூசஸ் அகைன் ரிஸ்கி கேட்டகரி தான். இன்ஃபெக்டட் மதர் டு ஃபீட்டஸ் போகும். அப்போ ஹெச்ஐவி ஒரு மதருக்கு இருந்தா ஃபீட்டஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா சான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, 33% ஆக்சுவலி இருக்கு. அப்போ இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், பட் ரிஸ்க் இஸ் தேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இனி என்ன? ஹெச்ஐவியோட டைரக்டா அதோட திஸ் இஸ் இட் லைஃப் சைக்கிளுக்கு போலாம். சி ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் பண்றது எப்பொழுதுமே எஃபெக்ட் பண்றது எப்பொழுதுமே CD4 ரிசெப்டர் இருக்கிற செல்ஸ்னை தான் அதை எஃபெக்ட் பண்ணும். அது ஒரு டைப் ஆஃப் ரிசெப்டர் தான். அது இருக்கிற செல்ஸ் அப்போ எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பர் T செல்ஸ், மோனோசைட்ஸ், அதே மாதிரி டென்ட்ரைட்டிக் செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ். அப்போ இவங்கள தான் HIV ஒரு வைரஸ் எஃபெக்ட் பண்றது. இனி டைரக்டா லைஃப் சைக்கிள் பாருங்க எப்படி இருக்கு. லைஃப் சைக்கிள் ஒரு HIV வராங்க, ஹெச்ஐவிக்கு வெளியில ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும், உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா? சோ புரோட்டீன் கோட் வரும், புரோட்டீன் கோட்டும் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கிற வைரஸ் வராங்க. அது மேக்ரோஃபேஜஸ் இங்க கொடுத்திருக்கிற செல் மேக்ரோஃபேஜ் தான். தட் இஸ் திஸ் செல் இஸ் மேக்ரோஃபேஜ். ஓகே மேக்ரோஃபேஜ் மேல வந்து என்ன பண்ணும்? உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் புட்டிங் இட்ஸ் ஜெனடிக் மெட்டீரியல் இன்டு தி மேக்ரோஃபேஜ். அவங்களோட ஜெனடிக் மெட்டீரியல் எது? இட் இஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA. ஓகே ரெண்டு மாலிக்யூல் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA இருக்கும். சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA வைரல் RNA தான் இங்க போடுறது. திஸ் இஸ் வைரல் RNA. ஓகேங்களா? வைரல் RNA. ಈ வைரல் RNA நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? வைரல் RNA இருந்து வைரஸுக்குள்ள இருக்கிற ஒரு என்சைம் தட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நான் RT ன்னு போடுறேன். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வைரல் RNA இருந்து என்ன கிரியேட் பண்ணும்? வைரல் DNA கிரியேட் பண்ணும். ஓகே சிங்கிள் ஸ்ட்ராண்டட் வைரல் DNA கிரியேட் பண்ணும். அதனை டபுள் ஸ்ட்ராண்டட் ஆയി மாற்றிடும். இனி ഈ டபுள் ஸ்ட்ராண்டட் வைரல் DNA அது டைரக்ட்லி எங்க போகும்? ഈ ஹோஸ்ட் செல்லோட நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும்? ஹோஸ்ட் செல்லோட ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும்ல, அங்க போய் போகும். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் again a second enzyme called integrase. integrase என்ன பண்ணும்? integrase அங்க போய் host DNA யுமாய் viral DNA attach பண்ணிடும். இப்போ viral DNA யாரோட பார்ட் ஆயிடுச்சு? host DNA ஓட பார்ட் ஆயிடுச்சு ரைட்? host DNA எப்பப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் அண்டர்கோ பண்ணுமோ அப்பெல்லாம் அதோட கூட இருக்கிற viral DNA யும் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் அண்டர்கோ பண்ணும். that means நிறைய viral RNA யும் ப்ரொடியூஸ் ஆகும், viral proteins யும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே வைரல் புரோட்டீன்ஸ்னா குட்டி குட்டி வைரல் புரோட்டீன்ஸா பெரிய வைரல் புரோட்டீன் ஆகும்ல ப்ரொடியூஸ் ஆகுறது. அதன குட்டி குட்டி வைரல் புரோட்டீனாய் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் தேர்ட் என்சைம் இருக்கு, தட் இஸ் புரோட்டீஸ். புரோட்டீஸ் அங்க வந்து புரோட்டீனை குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்ஸா மாற்றி ஃபிராக்மெண்ட்ஸ் வச்சு RNA-யும் பேக் பண்ணி புது வைரஸா மாற்றிடும். இது மேக்ரோஃபேஜஸ் விட்டு வெளியில வரும். ஓகேங்களா? so this is what happens. அதனால macrophages தான் முதல்ல எஃபெக்ட் பண்றேன். ஆனா macrophages அதை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டேன். ஒரு ஃபேக்டரி HIV ஃபேக்டரி மாதிரி macrophages உள்ள வச்சு நிறைய வைரஸ்னை ரெப்ளிகேட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். இது இப்படி நெக்ஸ்ட் அட்டாக் பண்ண போறது T helper cells தான். T helper cells அட்டாக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ள ரெப்ளிகேஷன் முடிச்சு வெளியில வரும்போது T helper cells டிஸ்ட்ராய் பண்ணும்.
T helper cells destroy ஆகும்போ என்ன ஆகுது உங்களோட immune system சுத்தமாவே down ஆகும். Okay, immune system கம்மி ஆகும். Because T helper cells க்கு ரெண்டு வேலை இருக்கு. அது T killer cells னே cytotoxic cells னே help பண்ற எப்படிப்பட்ட immune இது கொடுக்கிறதுக்காக cell mediated immunity ல help பண்ற இன்னொன்னு B lymphocytes னேயும் help பண்ற எதுக்காக antibody productionக்காக. அதனால இதுக்கு ஏதாவது T helper cells னே ஏதாவது ஆச்சுனா ரெண்டு hand of immunity affected ஆகும். அதோட ரிசல்ட் என்ன total immunity கம்மியாகுது. ஓகேங்களா? that is the case. so disease show பண்ண போற disease பாருங்க எல்லாருக்குமே ஒரு காமனா immunity கிடைக்கிற disease கூட immunity இவங்களுக்கு இருக்க மாட்டே. அதனால most of the diseases இவங்களுக்கு வரும். ஓகேங்களா? fever வரும், diarrhea, இந்த மாதிரி skin rashes, flu மாதிரி இதெல்லாம் ஸ்டார்டிங்ல. கடைசில போகும்போது பாருங்க mycobacterium produce பண்ற disease, viral infection, fungal infection, ஓகேங்களா? then protozoan infection, most of the diseases உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால தான் it is resulting in their death, right? okay. இனி ஒரு immune சிஸ்டத்தை எஃபெக்ட் பண்ற எய்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? so identification, that is diagnosisக்காக முதல்ல பண்றது it is ELISA test. ஓகேங்களா? அதுக்கப்புறம் RT-PCR கூடி பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் எப்பொழுதுமே வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஒரு ப்ராசஸ் வச்சு தான் நம்ம பண்றோம். ஓகேங்களா? டெக்னிக் வச்சு தான் கன்ஃபர்மேஷன். இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஆன்டி ரிட்ரோவைரல் தெரப்பி, தட் இஸ் ஒன்ஸ் HIV வந்து அது கியூர் பண்ண முடியாது இல்லையா? அதனால மெடிசின்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது என்னன்னா வைரஸ் ரெப்ளிகேட் பண்றதுல அவங்கள ஹெல்ப் பண்ற ஒரு என்சைம்ஸ் இல்லையா? ஒரு என்சைம் இன்டகிரேஸ் என்சைம், புரோட்டியேஸ் என்சைம், என்சைம்ஸ்னை பிளாக் பண்ணும். அதுக்கு தேவையான மெடிசின் தான் கொடுத்துட்டு இருக்கும். அப்போ என்சைமினை பிளாக் பண்ணும்போது ரெப்ளிகேஷன் அவ்வளோ வர முடியாது. தட் இஸ் த கியூர். மற்றபடி சிம்டம்ஸ்னை செப்பரேட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். கம்ப்ளீட் கியூர் இதுக்கு கிடையாது. ஓகேங்களா? so that is the case. prevention எல்லாம் you have to be. next is cancer. cancer எப்படி வரும்? what do you mean by cancer? ஒரு நார்மல் செல் அதோட controlled cell division தொலைச்சு uncontrolled cell division undergo பண்ணி numerous cells produce பண்ற situationக்கு தான் நம்ம என்ன சொல்றது? கேன்சர்னு சொல்றது. இப்படி ஒரு நார்மல் செல் கேன்சரஸ் செல்லாய் மாறும்போது அதுக்கு தான் oncogenic transformation நம்ம சொல்றது. ஓகேங்களா? now what are the properties of cancer cells? first property என்ன? uncontrolled cell growth and cell division normal தான். ஆனா அது கண்ட்ரோல் மேனர்ல போகணும். கண்ட்ரோல் எதுவும் இல்லாம டக்கு ஸ்பீடா போயிட்டே இருக்கு, செல்ஸ் டிவைட் ஆயிட்டே இருக்குன்னா அது நார்மல் கிடையாது, ரைட்? அப்படி வரும்போது தான் கேன்சர்னு நம்ம அந்த ஸ்டேஜ்ல நம்ம சொல்லும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் lack of contact inhibition. what do you mean by contact inhibition? contact inhibition ஒரு நார்மல் செல் காமிக்கிற ஒரு கேரக்டர் தான். அது எப்படின்னா ஒரு செல்லு அவங்களோட க்ரோ ஆயிட்டே இருக்கு க்ரோ ஆகுற வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கு. ஒன்ஸ் க்ரோ ஆகி அவங்க பக்கத்துல செல்ஸ்னை டச் பண்ணும்போது அவங்களோட க்ரோத் கொஞ்சம் லிமிட்டட் ஆகும். அதனால கரெக்டா ஒழுங்காவே ஆர்டர் மேனர்ல போக முடியும். ஆனா இதே செல்லு கேன்சரஸ் ஆகும்போது அவங்க கான்டாக்ட்ல வந்தாலுமே க்ரோத் கம்மி பண்ண மாட்டேன், ஒன்னுக்கு மேல ஏறி க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். கான்டாக்ட் இன்ஹிபிஷன் தொலைஞ்சு போகிறதுனால தான் கேன்சர் செல்ஸ் இந்த கேரக்டர் காமிக்கிறது. அப்போ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் கேட்டால் அது நார்மல் செல்லோட கேரக்டர், கான்டாக்ட் இன்ஹிபிஷன் தொலைஞ்சு போகிறது கேன்சர் செல்லோட கேரக்டர். ஓகே, தென் மெட்டாஸ்டாசிஸ், தட் இஸ் ஸ்ப்ரெட்டிங். ஒரு இடத்துல இருந்து கேன்சரஸ் செல்ஸை பிளட்லேக்கு என்டர் பண்ணி பிளட்லூட இன்னொரு இடத்துல நார்மலான ஒரு இடத்துல போய் அங்கே கேன்சர் ஆகும். அதனால தான் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வில் பி அண்டர்கோயிங் வாட் கேன்சரஸ் ஆகி மாறுது. அதுக்கு தான் மெட்டாஸ்டாசிஸ். திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் ஸ்டெப். ஓகே, டேஞ்சரஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், ரைட்? இதனால தான் கேன்சர் இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளமாய் மாறி இருக்கிறது. நெக்ஸ்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், தட் மீன்ஸ் அவங்க பர்டிகுலர் ஒரு வேலையும் பண்ண மாட்டேன், ஒரு பர்டிகுலர் ஜாப் பண்ணும்போது தான் அதை நம்ம டிஃபரன்ஷியேட்னு சொல்றோம். இது அப்படிப்பட்ட வேலை எதுவும் பண்ணல, ரைட்? நெக்ஸ்ட் அகெயின் லாட்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அவங்க கிட்ட இருக்கும், நிறைய செல்ஸ் இருக்கும்ல, அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸுமாய் பிளட் வெசல்ஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் ஆன்ஜியோஜெனசிஸ்னு சொல்றது, ரைட்? ஆல் தீஸ் திங்ஸ். Next is two types of cancer சொல்லுங்க. இதெல்லாம் benign tumor and malignant tumor. benign tumor னு சொல்றது கேன்சர் எல்லாம் தான், ஆனா அது அந்த இடத்துல உட்காரும், ஸ்ப்ரெட் ஆக மாட்டேன், மெட்டாஸ்டாசிஸ் காமிக்க மாட்டேன்.
ஆனா malignant tumor அப்படி இல்ல, ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ டேஞ்சர் பாத்தீங்கன்னா இது அவ்வளவு டேஞ்சர் கிடையாது. பினைன்னு சொன்னாலே அவ்வளவு டேஞ்சர் கிடையாதுன்னு தான் இருக்கும். malignant tumor அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். This is what I meant by metastasis. பாருங்க, இதுதான் பிரைமரி டியூமர். முதல் இடத்துல டியூமர் ஃபர்ஸ்ட் வந்தது இங்க தான். அதனால தான் பிரைமரி டியூமர்னு சொல்றேன். அதுல இருந்து ஒரு சில செல்ஸ் பிளட் வெசல்ஸுக்குள்ள வந்து அது பிளட்டிலூட டிராவல் பண்ணி ஒரு புது இடம், நார்மலான ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது பிளட் வெசல்ஸ் விட்டு வெளியில வந்து அந்த டிஷ்யூஸுக்குள்ள நுழைஞ்சு அங்கே கேன்சர் கிரியேட் பண்ற. This is metastasis, spreading of cancer. Right. Next, carcinogens. Carcinogens சொன்னா என்ன? கேன்சர் காஸ் பண்ற ஏஜென்ட்ஸ் தான் நம்ம கார்சினோஜன்ஸ் சொல்றது. பிசிக்கல் கார்சினோஜன்ஸ் இருக்கு. those are radiations. அதுல நீங்க படிக்க வேண்டியது அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் எதெல்லாம், நான் அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் எதெல்லாம். அயோனைசிங் ரேடியேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நீங்க படிக்கணும் எக்ஸ்-ரேஸ், காமா ரேஸ். நான் அயோனைசிங்க்கு எக்ஸாம்பிள் யூவி ரேஸ். கெமிக்கல் கார்சினோஜன்ஸ் இவங்க கேன்சர் காஸ் பண்ற கெமிக்கல்ஸ் தான். ஓகேங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ, ஸ்மோக்கில் இருக்கிற கெமிக்கல்ஸ். ரைட். benzopyrene, polyaromatic hydrocarbons like benzopyrene இப்படி எல்லாம் இருக்கும். This is biological carcinogens. இது என்ன? oncoviruses. ஒரு சில ஜீன் வைரஸுக்குள்ள கேன்சர் காசிங் ஜீனான ஆன்கோ ஜீன்ஸ் இருக்கும். இந்த ஆன்கோ ஜீன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த ஆன்கோ ஜீன்ஸ் வைரஸ் ஒரு செல்லினை இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஆன்கோ ஜீன்ஸ் அவங்க ஹாஸ்ட் செல்லுக்குள்ள போகும். ஹாஸ்ட் செல்லு ஆன்கோ ஜீன்ஸ் கிடைச்சுன்னா ஹாஸ்ட் செல்லு யாரா மாறிடும்? அது கேன்சர் செல்லா மாறிடும். கேன்சர் செல்லா மாறிடும். ரைட். தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். எக்ஸாம்பிள் இஸ் HPV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். அது cervical கேன்சர் காஸ் பண்ணும். ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் அது லிவர் கேன்சர் காஸ் பண்ணும். இந்த மாதிரி எல்லாமே you have to remember that. Next is proto-oncogene. Proto-oncogene otherwise cellular oncogene. இவங்க நார்மல் செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு ஜீன் தான். இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? கண்ட்ரோல்டு செல் டிவிஷன். பாருங்க, நார்மல் செல் டிவிஷன் பண்றது தான் அவங்களோட வேலை. அப்ப இதுக்கும் கேன்சருக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு ரீசனால ஒரு புரோட்டோ ஆன்கோஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து ஒரு ஆன்கோஜீனா மாறியால் என்னாகும்? அது கேன்சரா மாறிடும். கேன்சர் அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் கிரியேட் பண்ணும். that means cancer is the result. Okay, so இதுதான் புரோட்டோ ஆன்கோஜீன்ஸோட வேலை. இப்போ புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மல் செல்லுக்குள்ள நார்மல் செல் டிவிஷன் கண்ட்ரோல் பண்ணி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், கேன்சர் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் டிடெக்ஷன். எப்படி டிடெக்ட் பண்ணும்? ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ். பயோப்சியிலோட ஏதாவது இடத்துல கேன்சர் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பேஷண்ட்ல என்ன ஒரு டிஷ்யூ வாங்கி அதை ஸ்லைஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம படிச்ச கேன்சரோட கேரக்டர்ஸ் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு கேன்சர் இருக்கு. நார்மல் செல்லோட கேரக்டர் அங்கே இருக்கு, டிஷ்யூஸுக்குள்ள இருக்குன்னா பர்சன் நார்மல் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் பயோப்சி யூஸ் பண்ணி பிளட் டெஸ்ட், ஐ மீன் லுக்கேமியா மாதிரி இருக்கிற டிசீஸ் கண்டுபிடிக்கலாம். லுக்கேமியா கண்டுபிடிக்கிறது பிளட் டெஸ்டே போதும். ஓகேங்களா? பிளட் டெஸ்ட் பண்ணாலே லுக்கேமியா மீன்ஸ் WBCs அதிகமாகிற கண்டிஷன். இப்போ பிளட் டெஸ்ட்ல யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் கொஞ்சம் கூட கன்ஃபார்ம் பண்ணணும்னா பேஷண்டோட பயோப்சி பண்ணா போதும். ஓகே, போன் மேரோ பயோப்சி பண்ணா போதும். நெக்ஸ்ட் இஸ் ரேடியோகிராஃபி. சொல்லுங்க, ரேடியோகிராஃபில என்ன வரும்? இமேஜ், உள்ள இருக்கிற ஆர்கன்ஸோட இமேஜ் நீங்க எடுக்கிற, அதுவும் எக்ஸ்-ரேஸ் யூஸ் பண்ணி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏது டெக்னிக்கல ஏது ரேஸ் இன்வால்வ்டா இருக்கு அதுதான் क्वेश्चन வரும். சிடி ஸ்கேனிங் ஃபுல் ஃபார்ம் படிக்கணும். கம்ப்யூட்டட் டோமோகிராஃபி. அதுல எது யூஸ் பண்ற? X-rays are used to identify to see the images of internals. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது MRI, magnetic resonance image. அதிலும் நீங்க என்ன யூஸ் பண்ற? மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதே மாதிரி நான் அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் யூவிஸ். ஓகே, அது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அது யூஸ் பண்ணி என்ன பண்ற? டிஷ்யூஸோட இமேஜ் அது வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் அங்க கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ரைட். நெக்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் வச்சு டிடெக்ட் பண்ணும். அது எப்படின்னா கேன்சரஸ் செல்ஸ் மட்டும் எக்ஸிபிட் பண்ற ஒரு சில ரிசெப்டர்ஸ் இருக்கு. நார்மல் செல்லுக்கு அது இருக்க மாட்டேன். கேன்சர் செல் மட்டும் எக்ஸிபிட் பண்ற ரிசெப்டர்ன மேல பைண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆன்டிபாடியை நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, இப்படிப்பட்ட ஆன்டிபாடி மேல ஒரு ரிப்போர்ட்டர் மாலிக்யூல் லைட் எமிட் பண்ற ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம போட்டு இந்த ஆன்டிபாடியை பர்சனோட பாடியிலேக்கு சென்ட் பண்ணணும். கேன்சர் இருந்துச்சுன்னா obviously இந்த ரிசெப்டர் இருக்குமே, ரிசெப்டர் மேல ஒரு
ஆன்டிபாடி வந்து பைண்ட் ஆகும். பைண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு சிக்னல் கிடைக்கும். தட் மீன்ஸ் லைட் வரும். சிக்னல் கிடைச்சுன்னா we can understand ரிசெப்டர் அங்கே இருக்கு, கேன்சர் அங்கே இருக்கு, இல்லைன்னா எதுவும் இல்லை. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு யூ யூஸ் ஆன்டிபாடிஸ் ஃபார் டிடெக்ஷன். ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்? சர்ஜரி பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் இருந்தால் மெட்டாஸ்டாசிஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடினா அது ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ரேடியேஷன் தெராப்பி. எங்கே கேன்சர் இருக்குமோ ஒரு இடத்துல ரேடியேஷன் கரெக்டாக போட்டால் போதும். ஓகேங்களா? அப்போ ஒரு செல்ஸ் செத்து போயிடும். தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். Chemotherapy, again, drugs. Okay, drugs like vinblastine. Okay, vinblastine எல்லாம் கேன்சருக்கு against யூஸ் பண்ற ட்ரக் தான். இது நம்ம கரெக்டா ஒரு கேன்சர் இருக்கிற இடத்துக்கு டெலிவர் பண்ணணும். ட்ரக் அங்க வந்தா கேன்சர் செல்ஸ் செத்து போயிடும். ஓகேங்களா? பட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹேர் லாஸ், எனீமியா அப்படிப்பட்ட நெகட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இம்யூனோதெராப்பி. இதுல என்ன பண்ற? நார்மலி நம்ம பாடிக்கு ஒரு செல்ஸ்னை கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால இப்போ அதனை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால தான் பேஷண்ட்டுக்கு கேன்சர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இம்யூனோதெராப்பியில் we are providing externally we are providing alpha interferons. ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸினை வெளியில் இருந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன். இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஒப்வியஸ்லி எது கூட ஆகிடும்? ஒப்வியஸ்லி இம்யூன் சிஸ்டமே கேன்சர்னை போய் அது அட்டாக் பண்ணிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு இம்யூனோதெராப்பி. ஓகேங்களா? அதனால ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்? பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர்ஸ், BRM. இந்த வேர்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் கூட பார்க்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங்னால என்ன வரும்? நிக்கோட்டின் தான் இருக்கு. ஓகேங்களா? நிக்கோட்டின் என்ன கிரியேட் பண்ணும்? இட் இஸ் an alkaloid. அது என்ன பண்ணும்? நம்ம blood pressure அதிகமாயிடும். ரைட்? blood pressure, heart rate எல்லாம் இன்க்ரீஸ் பண்ற. பிளஸ் அது எட்ரினாலின், நாரெட்ரினாலின், ஓகேங்களா, கேட்டகோலாமின்ஸ் வர வைக்கும். தென் certain types of cancer, throat cancer, lung cancer, urinary bladder cancer இதெல்லாமே வரும். பிளஸ் வாட்? bronchitis, emphysema, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த coronary heart diseases, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அது கிரியேட் பண்ணும். இன்னொரு விஷயம், it is also increasing carbon monoxide concentration. இப்போ கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் வரும். தட் நம்ம பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்சர் டிசார்டர்ல நம்ம பார்த்தேன். ரைட்? ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் ட்ரக்ஸும் ஆல்கஹாலுமா ரிலேட்டடான கொஞ்சம் டேர்ம்ஸ். எடிக்ஷன். வாட் டு யூ மீன் பை எடிக்ஷன்? ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ யூஸ் பண்றதுனால கிடைக்கிற ஒரு எஃபெக்ட் மேல ஒரு அக்கறை. எஃபெக்டுக்காக இது எடுத்துட்டே இருக்கும். திஸ் கால்ட் அஸ் எடிக்ஷன். நவ் ட்ரக் டாலரன்ஸ். ட்ரக் டாலரன்ஸ் சொன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் டோஸில் கொடுத்தா போதும். இப்போ அது அப்படியே கண்டினியூ பண்ணும்போது பாடிக்கு அந்த ஒரு லெவல் தேவைப்படாமல் வரும். பிகாஸ் பாடி டாலரண்ட் ஆயிடுச்சு. இதனால நான் எதுவும் ஆக போறதில்லை, நான் ஸ்டிமுலேட் ஆக போறதில்லை, இது சொல்றது தான் என்னது? டாலரன்ஸ். இப்படி பாடி டாலரேட் ஆகும்போது இனி அவங்கள ஸ்டிமுலேட் பண்றதுக்கு இன்னும் எக்ஸசிவ் டோஸ் கொடுக்கும். ஓகே, இப்படி பண்ணி பண்ணி பர்சன் வந்து எடிக்டா மாறிடும். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். நவ் ட்ரக் டிபெண்ட்ஸ். என்ன? ஒரு ட்ரக் சுத்தமா யூஸ் பண்ணாம இருந்தா அவங்களுக்கு நார்மல் ஃபங்க்ஷன் கூட பண்ண முடியாது. ட்ரக் மேல அவ்வளோ டிபெண்ட் ஆயிருக்கு. நார்மல் ஃபங்க்ஷனுக்கு கூடி ஒரு ட்ரக் இருந்ததா ஆகணும், ஆல்கஹால் இருந்ததா ஆகணும். ஓகே, தட் இஸ் வாட் யூ மீன் பை டிபெண்டன்ஸ். ரைட்? டிபெண்டன்ஸ் ஸ்டாப் பண்றதுக்காக சடன்லி ட்ரக் யூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணா பாடி ஏத்துக்க மாட்டேன். பாடி ஒரு சில ரெஸ்பான்ஸ் சிம்டம்ஸ் கொடுத்து ட்ரக்கின் இன்னும் வர வைக்கும். லைக் விட்ராவல் சிம்டம்ஸ். ஓகே, கை ஷிவர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஏதோ ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விட்ராவல் சிம்டம் தான். இது எதனால வர போற? ட்ரக் சடன்லி ஸ்டாப் பண்றதுனால. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் ஆல்கஹால் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லிவருக்கு என்ன வரும்? லிவர் சிரோசிஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். லிவர் சிரோசிஸ் வரும். இது அப்படியே ஒரு பிரெக்னன்ட் லேடி யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் தான் அதை எஃபெக்ட் பண்ண. ஓகே, ஃபீட்டஸுக்கு தான் ப்ராப்ளம். பிகாஸ் ஆல்கஹால் எல்லாம் ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட்டினை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் இல்லை, அப்நார்மல் டெவலப்மெண்ட்டிலேக்கு லீட் பண்ணும் ஆல்கஹால் எல்லாம். ஓகேங்களா? ரைட். இனி ட்ரக் அபியூசர்ஸுக்கு வரப்போற டிசீஸ் தான் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி. எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி. ரைட்? இனி ட்ரக் அபியூசர்ஸ் இன் எத்லெட்ஸ் யூஸ் பண்ற ட்ரக் தான் அனாபாலிக் ஸ்டெராய்ட், டயூரெட்டிக்ஸ், அனார்காட்டிக் அனால்கெசிக்ஸ் அண்ட் சர்டன் ஹார்மோன்ஸ். இதனால வரப்போற ப்ராப்ளம்ஸ், டிசார்டர்ஸ் பாருங்க. மேல் அத்லெட்னா அவங்களுக்கு எக்கினே மார்க்ஸ் இருக்கும், எக்ரெஷன் அதிகமா இருக்கும். பிகாஸ் அவங்க யூஸ் பண்ற ட்ரக்ஸ் மெயின்லி எப்படிப்பட்டது? அனாபாலிக் ஸ்டெராய்ட்ஸ். ஸ்டெராய்ட்ஸ் சொன்னா என்ன? டெஸ்டோஸ்டெரான்.
ஓகே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாம் பண்ணி மசில் எல்லாம் வர வைக்கும். ஓகே அப்போ அந்த மாதிரி வரும்போது obviously அதோட சைடு எஃபெக்டா எக்ரெஷன் வரும். மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன், டெஸ்டிகளோட சைஸ் கம்மி ஆகுது, அதனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மி, சி ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு கம்மி ஆகுது. நெக்ஸ்ட் லிவர், கிட்னி, பாடியோட மற்ற ஆர்கன்ஸ் எஃபெக்ட் பண்ற. பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், சி எக்ஸசிவா ஸ்டீராய்டு யூஸ் பண்றதுனால ஃபீமேல் கேரக்டர் மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிச்சு. premature baldness, then enlargement of prostate gland. இதெல்லாம் மேல் இருக்கிறது. ஃபீமேல் அப்படியே பாருங்க ஒரு சில சிம்டம்ஸ் சேமா இருக்கு, லைக் மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன், எக்ரெஷன். இதெல்லாம் மேலுக்கும் இருக்கு ஃபீமேலுக்கும் இருக்கு. ஆனா ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிளும் ரிலேட்டடான பாட்டு பாருங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் abnormal ஆயிடுச்சு. இனி ஹேர் ஆன் ஃபேஸ் அண்ட் பாடி, இது யாரோட கேரக்டர்? மேலோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் தான், அது ஃபீமேலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே அது பிகாஸ் ஆஃப் த எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிளிட்டாரிஸ், ஓகேங்களா, ரைட். தென் மாஸ்குலின் வாய்ஸ், இதெல்லாம் ஸ்லைட்லி அவங்களோட ஃபீமேல் கேரக்டர் விட்டு போற மாதிரி தான் இருக்கு. இனி அடாலசன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண அவங்களுக்கு பாடி எக்கினே பிம்பிள் மாதிரி ஏதாவது வரும், ரைட். தென் அவங்களோட க்ரோயிங் ஃபேஸ் தானே அடாலசன் சொல்றது, க்ரோத் அங்கே ஸ்டாப் ஆயிடும். Because long bones grow ஆனாதான் height எல்லாம் கிடைக்கும், அது grow ஆக மாட்டேன். So stunted growth, all these things will be there. ஓகேங்களா. இனி ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது டிப்ரெஷன், இது எதெல்லாம் பார்ட்ஸ் எஃபெக்ட் பண்ற? ஆல்கஹால் செரிப்ரம், செரிபெல்லத்தை எஃபெக்ட் பண்ற. செரிப்ரத்தை எஃபெக்ட் பண்றதுனால தான் உங்களுக்கு திங்க் பண்ண முடியாது. the person who is taking alcohol அவங்களுக்கு திங்க் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, all these things. செரிபெல்லத்தை எஃபெக்ட் பண்றதுனால தான் வாக்கிங், செரிபெல்லத்தை எஃபெக்ட் பண்ணும்போது வாக்கிங் அவங்களோட பேலன்ஸ் கிடைக்காம இருக்கும், ரைட். இதெல்லாமே செரிப்ரத்தை எஃபெக்ட் பண்றதுனால தான். ஜட்ஜ்மெண்ட், ஓகே, வில் பவர், இதெல்லாம் செரிப்ரத்தை எஃபெக்ட் பண்றதுனால. ஓகேங்களா. ஸோ அகெயின் ஆல்கஹால் இன்னொன்று எஃபெக்ட் பண்ண போகிறது லிவர்னு, ஃபேட்டி லிவர் சிண்ட்ரோம். ஆல்கஹால் எல்லாமே ஃபேட்டாக மாற்றி அது லிவருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுனால ஃபேட்டி லிவராக மாறிடும். அதுக்கப்புறம் அது லிவர் சிரோசிஸ்லேக்கு போயிடும். ஓகே. ஃபீட்டல் ஆல்கஹாலிக் சிண்ட்ரோம், இது ஒரு பிரெக்னன்ட் ஆயிருக்கிற அம்மா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் சைல்டுக்கு வர போகிற டிசீஸ் தான் ஃபீட்டல் ஆல்கஹாலிக் சிண்ட்ரோம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் இட். அவங்களோட சைல்டோட டெவலப்மெண்ட் என்ன அது ஹிண்டர் பண்ணும், ரைட். இன்னொன்று ஆல்கஹால் அதிகமாக எடுத்தால் ADH செக்ரீஷன் கம்மி ஆகுது. ADH கம்மியானால் யூரினேஷன் ஃப்ரீக்வெண்டாக வரும், டீஹைட்ரேஷன், எக்ஸசிவ் யூரினேஷனும் டீஹைட்ரேஷனும் வரும். ஓகேங்களா. So with this we have completed the disorders. Most of the disorders I have completed. ஓகேங்களா. இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக கொஸ்டின் கேளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். அப்போ தான் அங்கே நம்ம இங்கே கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது, அதை எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுற குவிக் ரிவிஷன், அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் நைட்.